everybody. Hi. Good morning. எல்லாருமே வந்தாச்சா? Yes. வந்தாச்சா. Very good. Good morning. Good morning. Good morning to each and every one of you. So today it's going to be a great day. By the end of the day நமக்கு வந்து ரொம்ப we have to நம்ம வந்து ரொம்ப satisfied ஓகே இன்னைக்கு டே ரொம்ப ப்ரொடக்டிவா போச்சு சூப்பரா போச்சு அப்படிங்கிற மாதிரி each and every one of you is going to feel okay. So இப்போ கிளாஸுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ put a hi in the chat section. Okay, எல்லாருமே chatல வந்து ஒரு hi போட்டுருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜாலியா சூப்பரா வந்து படிக்க போறோம். ஓகே, சோ நம்மளுடைய ட்ரீம்ஸ்க்காக, நம்மளுடைய கனவுக்காக, நம்மளுடைய கட் ஆஃப்காக, நம்மளுடைய அடுத்த காலேஜ் நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, கெமிஸ்ட்ரியில சென்டம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இருக்கக்கூடிய சாப்டர் 1, 2, 6, 7 and 11 வந்து நம்ம சூப்பர் டூப்பரா மாஸ்டர் பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நம்ம கிளாஸ்ல அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் 10 ரேங்க்குக்கு கம்மியா, அதாவது 10 ரேங்க்குக்கு மேல யாருமே இருக்க கூடாது. எவ்ரிபடி should be first top 10 ரேங்க்ஸ் குள்ள வந்து இருக்கணும். ஓகே, டன். சோ லைவ் செஷன் வந்தவங்க எல்லாருமே உங்களுடைய அட்டெண்டன்ஸ போட்டாச்சா? அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா? அது என்ன மேம் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா you have to smash the like button. ஓகே, சோ இன்னைக்கு வந்து நம்ம டார்கெட் வந்து 5k லைக்ஸ். 5k மேம் ரொம்ப பேராசையா இருக்கு மேம். இல்ல பெரிதிரும் பெரிதுகேல் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்பயுமே கொஞ்சம் பெருசாதான் வந்து கேட்கணும். ஓகே, சோ நான் உங்க ஸ்ராவணி மேம், வெல்கம் டு வேதாந்தோ. சோ இன்னையோட கிளாஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நான் வந்து சொல்ல போறேன். அது வந்து சூப்பர் டூப்பர் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு வந்து தோணுச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து சாட்ல தீ, பாய்ஸ் எல்லாருமே தீ போடுங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து மின்னல் போடுங்க. ஓகே, சோ கவனிச்சிங்க அப்படின்னா 30 நிமிஷம் தான் நம்ம படிக்கவே போறோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து லாங் டியூரேஷன் இருக்க போகுது, 6 மணி நேரம் வந்து இருக்க போகுது. ஓகேவா? நான் பிளான் பண்ணிருக்கிறது என்னன்னா 6 மணி நேரமும் பிரேக்கே இல்லாம கிளாஸ் தான் நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். சரியா? இப்போ லைவ் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே உங்க போனை சார்ஜ் போட்டுருங்க. அதாவது வீட்ல எப்படி 2 போன் இருக்கும் இல்லையா, அம்மா போன் அப்பா போன், அந்த மாதிரி யூடியூப்ல தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க ஆர் டிவில வந்து அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? சோ நீங்க வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இன்னொரு ஒரு போனை கையோட சார்ஜ் போட்டுருங்க. ஓகே, ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணிடுங்க, தப்பு கிடையாது. என்ன ஒரு 29 ரூபா 30 ரூபா ஆக போகுது. சரியா? 30 rupees நீ வாங்கி சாப்பிடுற ஒரு லேஸ் ஜூஸ்ன்னு நினைச்சுக்கோ. சரியா? சோ எல்லாருமே மறக்காம வந்து நெட் காலி ஆயிடுச்சு அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. சரியா? நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு லஞ்ச் பிரேக் வேணும் அப்படின்னா சொல்லுங்க, நம்ம லஞ்ச் பிரேக் வந்து விடுவோம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கம்ப்ளீட்டா நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து லைவ் கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, சோ 30 மினிட்ஸ் தான் வந்து படிக்க போறோம். 5 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்க போறோம், பிரேக் எடுக்க போறோம், ஜாலியா எடுக்க போறோம், மைண்ட வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா வந்து வச்சுக்க போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா there is going to be ice breaker session. ஓகே, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து ஐஸ் பிரேக்கர் செஷன் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும். சோ கடந்த வருஷத்திலேயே வந்து ஐஸ் பிரேக்கர் செஷனோட நான் வந்து ஒரு கிளாஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். பட் ஸ்டில் எவ்ரி ஸ்டூடெண்ட் லவ் தட் கிளாஸ். ஓகே, எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜாலியா இருந்துச்சு. ஓகே, எவ்ரி 30 மினிட்ஸ் வந்து ஐஸ் பிரேக்கர் வந்து வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த கிளாஸ் ஃபுல்லா எல்லாருமே வந்து இருந்தாங்க. முடிக்கிறப்போ வந்து இல்ல மேம் 6 மணி நேரம் டைம் போனதே தெரியல மேம், இவ்ளோ क्वेश्चन படிச்சு முடிச்சிட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு they all got a super duper confidence. ஓகே, ஐஸ் பிரேக்கர்னா ஒண்ணும் கிடையாதுடா, அப்படியே நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ் நல்ல புள்ளையா சீரியஸா பயங்கர சீரியஸா நம்ம வந்து படிச்சுட்டே இருப்போம், சம ஆர்வத்தோட சம போக்கஸோட. ஓகே, அதுக்கப்புறமா பிரெயினால வந்து கொஞ்சம் போக்கஸ் பண்ண முடியாது. ஐயோ கஷ்டமா இருக்கே, கடுப்பா இருக்கே, அப்புறமா படிச்சுக்கலாமா அப்படிலாம் தோணும். அப்போ அந்த மொமெண்ட்ல வந்து நம்ம என்டையரா படிப்பே இல்லாம ஜாலியா வேற ஒரு பசில், வேற ஒரு விஷயம், வேற ஒரு கேம்ஸ் வந்து நம்ம விளையாட போறோம். ஓகேவா? சோ இந்த ஐஸ் பிரேக்கர் செஷன்ல தான் நம்ம வாட்டர் பிரேக்கும் இருக்க போகுது. throughout the session you people are going to stay hydrated with me. ஓகே, எல்லாருமே ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே எவ்ரி 30 மினிட்ஸ் கொஞ்சம் ஒரு 100 ml தண்ணி குடிப்போம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஐஸ் பிரேக்கர் செஷன். சோ நீங்க தான் ஞாபகப்படுத்தணும். ஓகேவா? 30 மினிட்ஸ் ஒன்ஸ் என்ன பண்ணணும், எனக்கு சாட்ல ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு வந்து போடணும். ஓகேவா? பார்க்கலாம் இன்னைக்கு ஐஸ் பிரேக்கர்ல யாரு வந்து வின்னர் அப்படிங்கறத வந்து நம்ம எண்ட் ஆஃப் த ஹார்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகே, சூப்பர்.
சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு என்னென்ன சாப்டர்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் அப்படின்னா சாப்டர் 1, 2, 6, 7 அண்ட் தென் 11. ஓகே, சோ இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகே, நீ இந்த ஷார்ட் ஆன்சர் எல்லாம் படிக்காம எக்ஸாம் போனா நீ காலி தம்பி. ஓகே, அப்படிங்கிற क्वेश्चंस எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிச்சு முடிக்க போறோம். ஓகே, சூப்பர். யாரெல்லாம் தீமின்னல் பெய்டு பேட்ச்ல இருந்து வந்திருக்கீங்க அவங்கலாம் வந்து தீமின்னல் அப்படின்னு கொஞ்சம் சாட்ல போடுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் தீமின்னல் பெய்டு பேட்ச்ல இருந்து வந்திருக்கீங்க தீமின்னல் அப்படின்னு கொஞ்சம் சாட்ல போடுங்க பார்க்கலாம். எஸ், நான் சாப்பிட்டேன், இட்லி உப்புமா சாப்பிட்டேன். நீங்களா சாப்பிட்டீங்களா? சாப்பிடாட்டியே பக்கத்துலயே அம்மா கொடுத்தாங்கன்னா அப்படியே சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க. தீமின்னல், வெரி குட், சூப்பர். சோ முக்காவாசி எல்லாருமே தீமின்னல் பெய்டு பேட்ச்ல இருந்தா வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ தீமின்னல் பெய்டு பேட்ச்ல ஜாயின் பண்ணாதவங்க உடனே ஜாயின் பண்ணிடுங்க, அதை பத்தி நான் சொல்றேன். ஓகே, சோ எல்லாருமே ரெடியா? இன்னைக்கு எல்லாருமே பிளானுக்கு வந்து ரெடியா? ஓகே, நீங்க உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்க முடியுமா? ஐ கேன் மேக் ஷூர் தட் இன்னைக்கு இந்த செஷன் வந்து போர் அடிக்காம ஜாலியா அதே நேரத்துல வந்து ப்ரொடக்டிவா இருக்க போகுது. ஓகே, நம்ம இவ்வளவு நாளா படிப்புனாலே பிடிக்காது அப்படின்லாம் இல்லாம நம்ம ஜாலியா ஹாப்பியா சூப்பரா நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, சோ இந்த ஃபுல் செஷன் நான் இருக்க போறேன் மேம் அப்படின்னு சொல்றவங்களாம் ரெடி அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. அதுக்கு வந்து பயங்கர ஒரு கிரிட் வேணும், அதுக்கு வந்து பயங்கர ஒரு கமிட்மெண்ட் வந்து வேணும். யாராலலாம் வேணா ஈஸி பீப்புளால வந்து ஃபுல் செஷன் அட்டென்ட் பண்ண முடியாது. உண்மையாவே ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி இருக்கிறவங்க மட்டும் தான் ஃபுல் செஷன் வந்து இருக்க முடியும். ஓகேவா? சோ வந்து இன்னைக்கு ஃபுல் செஷன் இருக்க போறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா there is going to be a big gift awaited. ஓகே, ஃபுல் செஷன் நீங்க வேற போன்ல இருந்து கூட அட்டென்ட் பண்ணலாம், நடுவுல சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா. ஆனா இன்னைக்கு ஃபுல் செஷன் மனசார யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ, ஓகே, நான் அதுக்கெல்லாம் டெஸ்ட் வைப்பேன். எல்லா செஷனும் கம்பைல் பண்ணி there is going to be a question. ஓகே, அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா there is going to be a surprise for you. Okay, done. So if you are all ready, நம்ம வந்து இதுதான் நான் பிளான் வச்சிருக்கேன், 10ல இருந்து 11 ஒவ்வொரு மணி நேரத்துல ஒரு சாப்டர் முடிக்கலாம் அப்படின்னு. பட் உங்கள நிறைய பேருக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் நடுவுல வந்து ஒரு 1ல இருந்து 2 வந்து நம்ம வந்து பிரேக் விட்டுறலாம். நீங்க போயிட்டு லஞ்ச் இன்ச்சு சாப்பிட்டுட்டு போன்லாம் சார்ஜ் போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து திருப்பி வரலாம். ஓகே, 11th சாப்டருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லி தர போறேன். 1 மணி நேரம் பத்தாது, சோ ஒரு 1.5 மணி நேரம் அந்த மாதிரி ஆகும். சோ கிளாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால தான் ஒரு 6 hours 5 சாப்டர்ஸ்க்கு 1 2 3 4 5 சாப்டர்ஸ்க்கு 6 hours அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காசா பணமா சப்ஸ்கிரைப் தானே பண்ண போறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, டன். சோ உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லா தேவையான நிறைய விஷயம் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு தேவையான ஒரு சில விஷயம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எதுல கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ இந்த லைவ் வீடியோ இருக்கு இல்லையா, இந்த லைவ் வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் லைன் பை லைன் பிளேலிஸ்ட் இருக்கு, புக் பேக் क्वेश्चन பிளேலிஸ்ட், எல்லா ப்ராப்ளம்ஸோட பிளேலிஸ்ட், அப்புறமா சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस 5 மார்க் அண்ட் 5 மினிட்ஸ்ல 5 மார்க்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறமா எல்லா நேமிங் ரியாக்ஷன் சொல்லி கொடுத்து பிளேலிஸ்ட் இது எல்லாமே வந்து கொடுத்திருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஸ்டடி டார்கெட்ஸ் கொடுத்திருக்கேன். சோ டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 1 டே 2 டே 3 டே 4 டே 5 டே 6 டே 7 டே 8 அப்படியே அப்லோட் ஆகிட்டே வந்து இருக்கும். சோ இந்த டெய்லி ஸ்டடி டார்கெட்டை டெய்லி இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். அதோடைய வீடியோ தான் நான் கமெண்ட்ஸ்ல வந்து பின் பண்ணிருக்கேன். சரியா? ஓகே, சோ இப்போ இந்த டெய்லி ஸ்டடி டார்கெட்டை ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் மட்டும் क्वेश्चन வித் ஆன்சரோட நான் வந்து கொடுத்திருக்கேன். அதை மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில 100 தாராளமா எடுத்துடலாம், ப்ராமிஸா எடுத்துடலாம். ஏன்னா புக் பேக் புக் இன் எல்லாத்தையுமே நம்ம அதுல கவர் பண்ண போறோம். ஓகே, டன். அண்ட் ஃபைனலா ஃபர்ஸ்ட் மிட்டம் உடைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन PDF வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இந்த டிஸ்கிரிப்ஷன் இங்கேயே தான் இருக்க போகுது. ஓகே, நடுவுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், எப்ப வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ மறக்காம இதை எங்கயாச்சும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க வாட்ஸ்அப்ல கூட காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ தட் உங்களுக்கு எப்போலாம் தேவைப்படுமோ அப்பெல்லாம் நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே, I want to tell this, I have to tell this. என்னது அப்படின்னா regarding Vedantu learning center, இந்தியா ஃபுல்லா Vedantu learning centers வந்து இருக்கு. சோ தமிழ்நாடுல மட்டுமே பாத்தீங்கன்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், பெரம்பலூர், பெருங்குளத்தூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இத்தனை இடத்துல வந்து இருக்கு. என்னமா பஸ் கண்டக்டர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருக்கு. இங்க நீட்டுக்கும் ஜேஇக்கும் வந்து கிளாसेस வந்து போகிட்டு இருக்கு. ஓகே, சோ இங்க இந்தியாவுடைய டாப் டீச்சர்ஸ், ஆல்ரெடி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண டீச்சர்ஸ் டீச் பண்ண போறாங்க. அகாடமிக் மென்டர், that is going to be a personal teacher. 3-way டவுட் சால்விங், டவுட் ஆப் இருக்கும். கிளாஸ் முடிச்சு போனாலும் டவுட் நீங்க சால்வ் பண்ணிக்கலாம், கிளாஸ்லயும் டவுட் சால்வ் பண்ணிக்கலாம். கிளாஸ்லயே வந்து கிளிக்கர்ஸ்லாம் இருக்கும், குவிஸ்லாம் அட்டெண்ட் பண்ண. எல்லாத்தையும் தாண்டி 100% உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும், or else they'll give back your fees. Okay, so now தீமின்னல் பேட்ச் பசங்களா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்கடா. தீமின்னல் பேட்ச் பசங்களா சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க. எஸ், ஓகே. சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தீமின்னல் பேட்ச் இஸ் a paid batch. இதுல வந்து டெய்லி 2 hours ஆஃப் லைவ் கிளாஸ், சண்டே ஆனா டெஸ்ட் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லைவ் கிளாஸ் உடைய ரெக்கார்டிங் இருக்கும். ரெக்கார்டிங்லயும் உங்களுக்கு டவுட் சால்வ் பண்ணுவாங்க, லைவ்லயும் உங்களுக்கு டவுட் சால்வ் பண்ணுவாங்க. நாங்க தான் டீச் பண்ண போறோம். இங்க தமிழ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இது எல்லா சப்ஜெக்டும் இருக்க போகுது. அண்ட் லைவ் கிளாஸ் உடைய PDF உடனே வந்து உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். சோ சூப்பர் டூப்பரா கிளாसेस போயிட்டு இருக்கு. நீங்க சாட்ல பாக்குறது எல்லாமே பெய்டு பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ். சோ நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு ஹோல் வருஷத்துக்கே வெறும் 3999 தான். இதுல உங்களுக்கு கூடவே சேர்த்து 𝑬𝒐𝒑𝒔 பீடகாகி, அதாவது வந்து நீட் ஜேஇக்கான ரெக்கார்டிங்ஸும் ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஓகே, டன். சோ லெட்ஸ் பிகின். ஓகே, நோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஐஸ் பிரேக்கருக்கு போகலாம். சோ மணி என்னப்பா, சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ண போறோம். வெரி குட். ஓகே, சோ எல்லாரும் வந்து ஃபுல் செஷன் அட்டெண்ட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு டிட்டர்மினேஷனோட இருங்க. I am there to help you out. எப்பலாம் கொஞ்சம் ட்ரைனிங்கா இருக்கோ, கொஞ்சம் போரிங்கா இருக்கோ, அப்பலாம் நம்ம கொஞ்சம் ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாச்சும் பேசலாம். so that நம்ம கம்ப்ளீட்டா இன்னைக்கு இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம். ஓகே, படிக்கிறத கரெக்ட்டா நம்ம படிச்சிடலாம். ஓகே, மணி என்ன 10:20 வச்சுக்கோங்க. இப்போல இருந்து half an hourல 30 minutesல எனக்கு வந்து நீங்க ரிமைண்ட் பண்ணனும் ஐஸ் பிரேக்கர் அப்படின்னு. அப்ப எத்தனை மணிக்கு சொல்லணும் மேம்? எங்களுக்கு டைம்லாம் பார்க்க தெரியாது மேம். எத்தனை மணிக்கு ஐஸ் பிரேக்கர் செஷன்? அப்போ ஃபாஸ்டா, குயிக்லி. எவ்வளவு நாளைக்கு டெய்லி பிளான் தருவீங்க? I will keep giving you daily plan. It is going to be our routine. Okay, எத்தனை மணிடா? 10:50. வெரி குட். சோ 10:50க்கு வந்து நமக்கு ஐஸ் பிரேக்கர் செஷன் இருக்கு. ஒரு half an hour சூப்பர் டூப்பரா படிக்கலாமா? ஓகே, சோ நீங்க உங்க போனை வந்து என்ன பண்ண மாட்டீங்க அப்படின்னா இப்படி போர்ட்ரேட்டா வைக்க மாட்டீங்க. ஓகே, இப்படி போர்ட்ரேட்டா வச்சிட்டு இருக்க மாட்டீங்க. யாருக்கெல்லாம் சாட் டிஸ்டர்பிங்கா இருக்கோ உங்க போன்லயே நீங்க அந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு சாட் ஆஃப் பண்ணிக்கலாம். போனை இப்படி நீங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. டைவர்ட் ஆகாதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. நடுவுல இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய காமெடி கண்டென்ட், vlog, அப்புறமா ஷார்ட்ஸ் அதெல்லாம் வரும். டைவர்ட் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா இப்போவே நீ வந்து உன் ட்ரீம் லூஸ் பண்ற அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரியா? சோ தட் டிட்டர்மினேஷன், அந்த ஒரு வெறி வந்து வேணும். நம்ம ஃபுல் கிளாஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ யாரும் டவுட் இருந்தா மட்டும் சாட்ல போடுங்க. ஓகே, டன். So chapter 1 start பண்ணிடலாம். First question. Okay, so what are the difference between mineral and ore? ஓகேவா? நீ இந்த question படிச்சிருந்தாலும் படிக்காட்டியும் சொல்றத அழகா காதுல வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே, சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மெட்டல் வேணும். கோல்டு வேணும், சில்வர் வேணும், பிளாட்டினம் வேணும், காப்பர் வேணும், அயன் வேணும், பிராஸ் வேணும் இல்லையா? சோ இந்த மெட்டல்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு எதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னா மினரல்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, சோ இப்போ அந்த மினரல்ஸ் எங்க இருக்கும்? எர்த்ல இருக்கும், மண்ணுல இருக்கும். நம்ம பூமியில தான் அந்த மினரல்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகேவா? இப்போ எனக்கு கோல்டு வந்து வேணும் அப்படின்னா கோல்டு வந்து நிறைய மினரல்ஸ்ல கோல்டு வந்து இருக்கும். கோல்டு இருக்கக்கூடிய மினரல் அப்படின்னா அது நிறைய வந்து இருக்கும். ஆனா எல்லாத்துல இருந்தும் நான் வந்து ஈஸியா சீப்பா கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ரைட்? எல்லா மினரல்ல இருந்துமே எனக்கு நிறைய கோல்டு கிடைக்காது. அப்போ எந்தெந்த மினரல்லாம் நானு ஈஸியா சீப்பா ஃபாஸ்டா நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த மினரல்லாம் தான் நம்ம வந்து ஓர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மினரலை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as ore. ஓகேவா? புரிஞ்சுதா? சோ அந்த மினரலை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as
ore. Okay, so இப்போ நான் படிச்சு காட்டுறேன். The mineral அப்படினா naturally occurring substance, naturally நம்ம earth crustல வந்து இருக்க போகுது, which contains metal in free state. Metal in free state அப்படினா என்ன தெரியுமா? கோல்டாவே அப்படியே pure like gold தனியா கோல்டாவே இருக்குறதா metal in free state. Okay, or in combined forms, or in form of its compound. Compound அப்படினா நான் எக்ஸாம்பிளுக்கு கோல்டு சொன்னேன் சரியா, அலுமினியம் எடுத்துக்கோங்க, அயன் எடுத்துக்கோங்க, இவங்கலாம் ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சைட்ஸா இருக்கலாம், இல்லனா சல்ஃபர் கூட சேர்ந்து சல்ஃபைட்ஸா இருக்கலாம், இல்ல வேற ஒரு சில மெட்டல்ஸ் கூட சேர்ந்து ஒரு காம்பவுண்டா வந்து இருக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம், உங்களுக்குலாம் போர்டு கிளியரா தெரியுதா? எஸ், ஓகே. சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ், சோ அது வந்து நமக்கு ஆக்சைட்ஸா இருக்கலாம், இல்லனா சல்ஃபைட்ஸா இருக்கலாம். ஓகே, அப்படி இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வெறும் ஃப்ரீ ஸ்டேட்ல கூட இருக்கலாம். ஓகே, அதுதான் மினரல். அண்ட் ஓர் இஸ் a mineral. ஓர் அப்படிங்கிறது வந்து மினரல் தான். ஓகே, which contains high percentage of metal. எனக்கு தேவையான மெட்டல் வந்து அந்த பர்டிகுலர் ஓர்ல வந்து அதிகமா இருக்கும், எனக்கு தேவையான மெட்டலுடைய பர்சன்டேஜ் வந்து அதிகமா இருக்கும். ஓகே, which it can be easily and economically extracted. Economically அப்படினா என்ன அர்த்தம்? cheap அப்படினு வந்து அர்த்தம். economically அப்படினா cheap அப்படினு வந்து அர்த்தம். so ஈஸியாவும் சீப்பாவும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து ஓர். அடுத்துப்பா, எல்லா மினரலும் ஓர் கிடையாது. all minerals are not ores. ஓகே, ஆனா all ores are mineral. ஆனா எல்லா ஓர்ஸுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மினரல் தான் சரியா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிளே வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் உடைய ஒரு மினரல். கிளேலயும் அலுமினியம் இருக்கும், ஆனா பாக்சைட் தான் ஓர் ஆஃப் அலுமினியம். ஏன்னா கிளேல அலுமினியம் உடைய பர்சன்டேஜை விட பாக்சைட்ல அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈஸியா சீப்பரா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம். யாருக்கெல்லாம் கிளியரோ கிளியர் அப்படின்னு சாட்ல சொல்லிடுங்க. ஓகே, வாங்கப்பா. naturally occurring substance. Okay, mineral is a naturally occurring substance. It contains metal in free state la metal வந்து இருக்கும், இல்லனா combined state la metal வந்து இருக்கும். Coming to the ore. ore வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a mineral. ore வந்து it is a mineral. Okay, which contains high percentage of metal. metal உடைய percentage வந்து ஹையா இருக்கும் and easily economically na cheaper, ஈஸியாவும் எக்கனாமிக்கலியும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். எல்லா மினரலும் ஓர் கிடையாது, ஆனா எல்லா ஓருமே மினரல் தான். எஸ், சைனா கிளே ரெண்டுமே சேம் தான்டா. சைனா கிளே பாத்தீங்கன்னா மினரல் அண்ட் பாக்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஆஃப் ஓர். சூப்பர், முடிச்சிட்டோம். அடுத்த क्वेश्चन வந்து கேங் அண்ட் ஸ்லாகுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு மெட்டலை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறேன். ஓகே, சோ நான் ஒரு மெட்டலை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படின்னா மண்ணு தோண்டி அந்த மினரல்ல நான் எடுப்பேன் இல்லையா, இல்லனா ஓரை நான் வந்து எடுத்துப்பேன். இப்போ பாக்சைட் ஓர் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இப்ப இந்த பாக்சைட்ல என்ன எடுத்தோன்னா அலுமினியம் தனியா வந்துருமா? வராது. அது கூட நிறைய இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து இருக்க போகுது. கரெக்டா? என்னென்ன இம்பியூரிட்டிஸ் வந்து இருக்கும்? மணல், கல்லு, பாறை, ஜெல்லி எல்லாமே கலந்து இருக்கும் இல்லையா? சோ நம்மளோட ஓர் கூட இருக்கக்கூடிய இந்த பிசிக்கல் இம்பியூரிட்டிஸ் எல்லாம் தான் நம்ம கேங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். கேங் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சரியா. இப்போ அந்த கேங் எனக்கு தேவையில்லை. அந்த கேங்கை நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ண போறேன். அந்த ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் கான்சென்ட்ரேஷன். 1 மார்க்ல கேட்பாங்க. அந்த ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேரு தான் கான்சென்ட்ரேஷன். ஓகே, டன். இப்போ அதை நான் ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட் அனுப்புறேன். டேய் போய் அந்த கேங்க வெளில துரத்துடா, கேங்கு தேவையில்லடா, அது ஃபுல்லா மணல் கல்லு பாறை எனக்கு வேணாம், அந்த கேங்க வெளியில துரத்தணும் சரியா. அதுக்கு வந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நான் ஒருத்தரை போய் அனுப்பணும் இல்லையா, அவர் தான் ஃப்ளக்ஸ். சோ இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நேரா போய் இந்த கேங்க தூக்கிட்டு வெளில கிளம்பிடுவாரு. ஓகே, பிரச்சனை பண்ற இந்த கேங்க தூக்கிட்டு வெளில கிளம்பிடுவாரு. சோ இந்த ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கிறோம், அதுதான் ஸ்லாக். அதுக்கு பேர் தான் ஸ்லாக் சரியா. படிக்கலாமா? இப்போ கேங்
the ores are associated with non-metallic impurities. இப்போ ores are associated அப்படின்னா ore கூட சேர்ந்து இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓர் கூட சேர்ந்து இருக்கும். என்ன சேர்ந்து இருக்கும்? நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ். ஓகே, இப்போ ஒரு மெட்டல் கூட வேற ஒரு மெட்டல் இருந்துச்சுன்னா அது மெட்டாலிக் இம்பியூரிட்டி. ஓகே, இதே ஒரு மெட்டல் கூட மண்ணு கல்லு பாறைலாம் மெட்டல் இல்லையா, அப்ப அதுதான் நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ். ராக்கி மெட்டீரியல்ஸ், ராக்கி தான் நான் சொன்னல, கல்லு மண்ணு ஜெல்லி இதெல்லாம். அண்ட் சிலிஷியஸ் மேட்டர், அதுவும் மண்ணு தான், மண்ணு மணல், இதுதான் வந்து அந்த சிலிஷியஸ் மேட்டர். ஓகே, ஆர் நோன் ஆஸ் கேங். அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா கேங். ஓகே, சோ நவ கமிங் டு வாட் இஸ் ஸ்லாக். நான் ஸ்லாக்னா என்னன்னு சொன்னேன், இந்த கேங்க வெளில துரத்தியே ஆகணும் இல்லையா. இந்த கேங்க வந்து வெளியில துரத்துறதுக்காக நம்ம ஒருத்தரை வந்து ஆட் பண்றோம், அவர் தான் வந்து ஸ்லாக். நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஆட் பண்றோம், அவர் தான் வந்து ஃப்ளக்ஸ். சரியா? சோ இந்த ஃப்ளக்ஸ் அண்ட் கேங் ஆர் கம்பைன்ட் டு கிவ் ஸ்லாக். ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள நம்ம ஸ்லாக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, டன். இப்போ எனக்கு வந்து சொல்லுங்க, எக்ஸாம்பிள் பாரு. கால்சியம் ஆக்சைடு சிலிக்கா கூட சேர்ந்து கால்சியம் சிலிகேட்டா மாறுது. இதுல கால்சியம் ஆக்சைடு என்னது? கேங்கா ஸ்லாகா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி தரேன். சொல்றேன்ப்பா, கைட் பத்தி சொல்றேன் ஃபாஸ்டா. கால்சியம் ஆக்சைடு வந்து என்னதுடா? கேங்கா இல்ல ஃப்ளக்ஸா? கேங்கா ஃப்ளக்ஸா? ஃப்ளக்ஸ். வெரி குட், ஃப்ளக்ஸ். சரியா? நல்லா கவனிங்க. கால்சியம் ஆக்சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ளக்ஸ். ஏன் அது ஃப்ளக்ஸ் அப்படின்னா பிகாஸ் சிலிக்கா SiO2 இது வந்து என்னதுடா? மண்ணுடா, மண்ணு. சரியா? இதுதான் வந்து கேங். இதுதான் வந்து என்னது அப்படின்னா கேங். சரியா? சோ நான் வந்து இந்த கேங்க ரிமூவ் பண்றதுக்காக I am adding the flux. கேங் ரிமூவ் பண்றதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஃப்ளக்ஸ வந்து ஆட் பண்றேன். சோ கேங் ரிமூவ் பண்றதுக்காக நான் ஃப்ளக்ஸ் ஆட் பண்ணிட்டேன். கால்சியம் ஆக்சைடு சிலிக்கா கூட சேர்ந்து கால்சியம் சிலிகேட் CaSiO3 கால்சியம் சிலிகேட். தோ இவர்தான் ஸ்லாக். ஸ்லாகா வெளியில போயிடுவாங்க, ஸ்லாகா வெளியில போயிடுவாங்க. ஓகே, சோ கேங் தான் இந்த நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், ராக்கி மெட்டீரியல்ஸ், சிலிஷியஸ் மேட்டர். ஓகே, நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டி, ராக்கி மெட்டீரியல், சிலிஷியஸ் மேட்டர். ஓகே, இந்த கேங்க ரிமூவ் பண்ண ஃப்ளக்ஸ் ஆட் பண்றோம். சோ இந்த ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்து ஸ்லாகா மாறிடுறாங்க. எக்ஸாம்பிள், கால்சியம் ஆக்சைடு அண்ட் சிலிக்கா சேர்ந்து கால்சியம் சிலிகேட்டா மாறிடுறாங்க. ஓகே மேம், கேங் ஸ்லாகுக்கு எக்ஸாம்பிள் அதை தாண்டா இங்க கொடுத்திருக்கேன், நீங்க எக்ஸாம்பிள் போட்டு இதை அழகா எழுதலாம். ஓகே, அடுத்த क्वेश्चन போகலாம். இது எல்லாருக்குமே கிளியர் ரைட்? எல்லாருக்குமே கிளியர் ரைட்? இப்போ நிறைய யாருக்கெல்லாம் எல்லிங்கம் டயக்ராம் பத்தி ஒரு கிளாரிட்டியே இல்ல மேம், இந்த சாப்டர்ல வந்து எல்லிங்கம் டயக்ராம் பத்தி வந்து கொடுத்திருக்காங்க மேம், ஆனா வந்து எனக்கு எல்லிங்கம் டயக்ராம்னா என்ன, எதுக்கு இருக்கு அப்படிங்கறதே வந்து புரியல அப்படிங்கறவங்கலாம் சாட்ல மீ அப்படின்னு வந்து போடுங்க. So now let me tell you what is the need of a எல்லிங்கம் டயக்ராம். நம்ம வந்து இந்த மெட்டல் இருக்குல்ல, மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு ப்ராசஸ்ல நமக்கு வந்து ஆக்சைட்ஸ் இருக்குல்ல, ஒரு மெட்டலை ஆக்சைடா மாத்தி அந்த ஆக்சைடை ரெடியூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கு. சரியா? ஓகே, மெட்டலை ஆக்சைடா மாத்தி அந்த மெட்டல்ல இருந்து ஆக்சைடை ரெடியூஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து இருக்கு. ரிடக்ஷன் பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அ மெட்டல்ல நம்ம ரிடக்ஷன் பண்ணணும். சரியா? சோ இந்த ரிடக்ஷன் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? we need a reducing agent, right? ஆக்சிடைஸ் பண்றதுக்கு நமக்கு எப்படி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வேணுமோ அந்த மாதிரி ரெடியூஸ் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்? ரெடியூசிங் ஏஜென்ட் நமக்கு வந்து வேணும் இல்லையா? சோ நல்லா கவனிங்க, நம்ம வந்து ரெடியூசிங் ஏஜென்ட்டை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, எந்த மெட்டல் ஆக்சைடை எந்த மெட்டல் போய் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஆக்சைட்ஸ் தானே ரெடியூஸ் பண்றோம், எந்த மெட்டல் ஆக்சைடை எந்த மெட்டல் போயிட்டு ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் எல்லிங்கம் அப்படிங்கிறவர் வந்து ஒரு கிராஃப் கொடுத்திருக்காரு. சோ நீங்க பாப்பீங்க எல்லிங்கம் டயக்ராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கிராஃப்ல கோடு எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா? சோ எல்லிங்கம் என்ன தெரியுமா சொல்றாரு? கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவனே புடிச்சு இழுத்துருவான் அப்படின்றாரு. which means
கீழே இருக்கிற மெட்டல் மேல இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சோ எல்லிங்கம் டயக்ராம் படி எந்த மெட்டல் கீழே இருக்கோ அது தனக்கு மேல இருக்கிற மெட்டல் ஆக்சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோ, மாத்தி எழுதிடாத, குழம்பிடாத. மேல இருக்கிறவன் எப்படா கீழே இருக்கிறவன ரெடியூஸ் பண்ண முடியும், கீழே இருக்கிறவன் தான் மேல இருக்கிறவன புல் பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, கீழே இருக்கிறவன் மேல இருக்கிறவன ரெடியூஸ் பண்ணிடுறான், பிடிச்சி இழுத்துடுறான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா மேம்? கொஞ்சம் ஸ்பீடா எடுங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றீங்க. மேம் ஸ்லோவா போறீங்க மேம் அப்படின்னு வந்து சில பேர் வந்து சொல்லிருக்கீங்க. ஓகே, நான் வந்து இல்ல, இங்க எல்லாருக்குமே புரியுற மாதிரி வந்து நடத்தணும். சரியா? இங்க உங்கள சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து உங்க ஸ்கூல்ல படிச்சு முடிச்சிருப்பீங்க, டியூஷன் போயிட்டு இருப்பீங்க. ஆனா there are few students அவங்க வந்து ஸ்கூல் ப்ராப்பரா போகாம இருக்காங்க, ஆர் எல்ஸ் ஸ்கூல் ப்ராப்பரா போக முடியாத நிலைமையில வந்து இருக்காங்க, ஆர் அவங்க ஸ்கூல்ல ப்ராப்பரா வந்து சொல்லி தரல. சோ இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைமாவே வந்து இந்த क्वेश्चन அண்ட் ஆன்சர்லாம் வந்து படிக்கிறாங்க. சரியா? அப்ப அவங்களுக்கும் புரியுற மாதிரி தான் நானு நடத்தணும். சரியா? ஓகே, சோ வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே சாட்ல சொல்லுங்க, நான் வந்து மாத்திக்கிறேன். பட் எல்லாருக்குமே வந்து புரியணும் இல்லையா? ஓகே, பாருங்க இதே மாதிரி எடுங்க. எங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபே வரல, யாரு மேல தப்பு, எதுவுமே தப்பே சொல்ல முடியாது இல்லையா? எஸ், கெமிஸ்ட்ரி ஸ்டாஃபே அவங்களுக்கு வந்து வரல. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இங்க கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ நோ தட். நிறைய பேர்கிட்ட போன் கூட இல்லாம இன்னைக்கு போன் வந்து கடன் வாங்கி 4-5 பேரா சேர்ந்து போன்ல அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இங்க இருக்கீங்க. கரெக்டா? சோ ஐ ஹாவ் டு கோ இன் திஸ் ஸ்பீட் ஒன்லி. சரியா? வாங்கப்பா, நீ வேணா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கொஞ்சம் 2x ஸ்பீட் வச்சு பாரு, இல்லனா ஸ்பீட் கம்மி பண்ணி பாரு. உனக்கு என்ன ஸ்பீட் வேணுமோ, நமக்கு தான் இப்போ யூடியூப்ல அந்த ஆக்சஸ் இருக்கு இல்லையா, நீ கொஞ்சம் ஸ்பீட் மாத்தி கூட பாத்துக்கோ. சரியா? எஸ். சோ வாங்கப்பா, வாட் இஸ் தி லிமிடேஷன்ஸ் ஆஃப் எல்லிங்கம் டயக்ராம்? இப்போ எல்லிங்கம் டயக்ராம் படி நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? கீழே இருக்கிற மெட்டல் வந்து மேல இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, சோ இப்போ எல்லிங்கம் டயக்ராம் எதுக்கு அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? டு செலக்ட் a suitable reducing agent. ஒரு கரெக்டான ரெடியூசிங் ஏஜென்ட் சூஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து எல்லிங்கம் டயக்ராம் ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பாருங்க, we 5 girls are seeing this video. எத்தனை பேரு நிறைய பேரா சேர்ந்து இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? அவங்க மட்டும் எத்தனை பேர் சேர்ந்து பாக்குறீங்கன்னு எனக்கு உண்மையா ஆன்சர் பண்ணுங்க சாட்ல. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ யாரெல்லாம் டிவிலயோ தனியாவோ வீடியோ பார்த்துட்டு இருக்கோமோ நம்ம எவ்வளவு ப்ரிவிலேஜ்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேர் சேர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க? 3 பேர், 5 பேர். எங்களுக்கு 11th ஃபுல்லா கெமிஸ்ட்ரி டீச் பண்ணவே இல்லை, இப்போ 12th ஆர்கானிக் புரியல. 2 பேர், 4 boys, 4, 2, 4 member, 6 member, 2. Last year there was a student who named Krishna. நான் உன்னை நேர்ல நான் பார்க்கல, யாழினியன் சார் வந்து பார்த்திருந்தாரு நேர்ல. In a meetup, you know what? Finally exam, public examக்கு முன்னாடி வந்து I conducted a 15-hour marathon. Okay, அந்த 15-hour marathonல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க 30 ஸ்டூடெண்ட்ஸ் 30 பேர் சேர்ந்து அவங்க ஸ்கூல் ப்ரொஜெக்டர்ல வந்து போட்டு அந்த பசங்க எல்லாருமே கிளாஸ் கவனிச்சிருக்காங்க. ஓகே, சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா அந்த ஹோல் இயர் வந்து படிக்கல. நிறைய வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்லாம் வந்து போகிட்டு கடைசி நேரத்துல போன் இல்ல, சோ ஸ்கூல் ப்ரொஜெக்டர்ல போட்டுட்டு கம்ப்ளீட்டா அத்தனை பேர் சேர்ந்து லஞ்ச் எல்லாம் கொண்டு வந்து படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோ அதனாலதான் வந்து நான் எல்லாரையுமே ஃபோக்கஸ் பண்ணணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கவனிக்கிறாங்க. நான் தமிழ் மீடியம் கொண்டு வரலங்கிறப்போ நான் கொஞ்சம் அதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? ஜாம் பத்தி இப்போ இல்ல, அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, எஸ் எஸ் கண்டினியூ பண்ணலாம் நம்ம. இப்போ லிமிடேஷன்ஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு அர்த்தம். லிமிடேஷன்ஸ் அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, இப்போ இந்த எல்லிங்கம் வந்து சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில வழிகள்லாம் வந்து சொல்லிட்டாரு. அதுல என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, it gives information about the thermodynamic feasibility. ஓகே, feasibility அப்படின்னா வந்து என்ன தெரியுமா? எஸ், feasibility அப்படின்னா possibility அப்படின்னு அர்த்தம். feasibility அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? நமக்கு possibility அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, சோ எல்லிங்கம் டயக்ராம் வந்து தெர்மோடைனமிக் feasibility பத்தி தான் வந்து பேசுது, which is இந்த டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் மீனிங் தெர்மோடைனமிக் feasibility.
ஓகே, தெர்மோடைனமிக் feasibilityனா இந்த டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது. ஓகே, it does not tell anything about the rate of the reaction. rate of the reaction அப்படினா அந்த ரியாக்ஷன் எவ்வளவு வேகமா நடக்குது அப்படிங்கறத வந்து எல்லிங்கம் டயகிராம்ல சொல்லவே இல்ல. சரியா? சோ எல்லிங்கமால என்ன சொல்ல முடியல, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பத்தி சொல்ல முடியல. இந்த டெம்பரேச்சர்ல இந்த ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு தெர்மோடைனமிக் feasibility மட்டும் தான் சொல்றாங்க. clear? It does not give any idea about the possibility of other reaction that might be taking place. okay, இப்போ கார்பன் ஆக்சிஜன் கூட சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணலாம், இல்லனா கார்பன் மோனாக்சைடும் வந்து ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா? சோ நமக்கு அதர் பாசிபிள் ரியாக்ஷன்ஸும் நடக்க பாசிபிலிட்டி இருக்கு இல்லையா? சோ எல்லிங்கம் என்ன பிரெடிக்ட் பண்ணல அப்படின்னா அதர் possibility of other reaction that might be taking place. வேற ரியாக்ஷன் வந்து நடக்கும், சைடு ரியாக்ஷன் வந்து நடக்கும், வேற சில மைனர் ப்ராடக்ட்ஸும் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? அத பத்தி அவர் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தர முடியல. ஓகே, the interpretation of delta G is based on the assumption that reactions are in equilibrium with the product, which is not always true. இப்போ டெல்டா G, இந்த டெல்டா G அப்படின்னா என்னன்னு நான் சொல்றேன் பாரு. உனக்கு எனர்ஜி இருக்கு, ஆனா படிக்கிறதுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கு அப்படின்னு கேக்குறேன், ரைட்? அதே மாதிரிதான் ஒரு ரியாக்ஷன் நடக்க, அதாவது வந்து the available energy to do work, அதாவது ஒர்க் பண்ண, ஒரு ஒர்க் டன் பண்ண எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அதுதான் வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, அதுதான் வந்து டெல்டா G. இப்போ எல்லிங்கம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கிராஃப்ல டெல்டா G கால்குலேட் பண்றாரு, டெல்டா G கால்குலேட் பண்றாரு. அவர் என்ன அசியூம் பண்ணிக்கிறாரு அப்படின்னா எப்பயுமே ஒரு ரியாக்ஷன் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்ல தான் இருக்கு அப்படின்னு வந்து அசியூம் பண்ணிக்கிறார். அசியூம்னா நினைச்சுக்கிறார். ஓகே, ரியாக்டன்ட் எல்லாமே ப்ராடக்ட் கூட ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு. ஈக்குலிபிரியம் இட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட். ஓகே, ரியாக்டன்ட் எப்பயுமே ப்ராடக்ட் கூட ஈக்குலிபிரியம்ல தான் இருக்கு அப்படின்னு அவர் அசியூம் பண்ணிக்கிறாரு. ஆனா ரியாலிட்டியில ஒரு ரியாக்ஷன் எப்பயுமே ஈக்குலிபிரியம்லலாம் இருக்காது. ஒரு ரியாக்ஷன் எப்பயுமே ஈக்குலிபிரியம்லலாம் இருக்காது. ஓகே, சோ குயிக்கா ரீகால் பண்ணிட்டு அடுத்த क्वेश्चन போய்டலாம். It always gives information about the thermodynamic feasibility. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் டார்கெட் PDF கொடுங்க. எத்தனை தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்களோ இன்னைக்கு பை த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நான் லைவ்ல இருக்கிறப்பவே இந்த என்டையர் இயருக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நான் உங்களுக்கு PDF-ஆ தர போறேன். ஓகேவா? சரியா? ஓகேடா, டன். சோ கவனிச்சீங்க அப்படின்னா தெர்மோடைனமிக் feasibility-ய மட்டும் தான் வந்து எல்லிங்கம் வந்து கன்சிடர் பண்ணாரே தவிர, தெர்மோடைனமிக் feasibility-ய மட்டும் தான் பார்த்தாரே தவிர அவர் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் பத்தி சொல்லல. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா possibility of other reactions பத்தி கன்சிடர் பண்ணல. அண்ட் டெல்டா G உடைய வேல்யூ வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்ட்லாம் ஈக்குலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு தான் அசியூம் பண்ணிக்கிட்டாரே தவிர எப்பயுமே அது வந்து ஈக்குலிபிரியம்ல இல்ல. சரியா? ஓகே, what is the role of quicklime in the extraction of iron from its oxide Fe2O3? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. ரோல் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து இதோட ரோல் என்ன, அதோட ரோல் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन இல்லாத ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் क्वेश्चन பேப்பரே இல்ல. ஓகே, எல்லாரும் வந்து இப்ப போன क्वेश्चन கிளியர் அப்படினா சாட்ல கிளியர் அப்படினு வந்து சொல்லிடுங்க. மேம், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் between observation of எல்லிங்கம் diagram and applications of எல்லிங்கம் diagram and limitations of எல்லிங்கம் diagram? observation அப்படினா எல்லிங்கம் diagram மூலமா நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுக்கிறோம், which is கீழ இருக்கிற மெட்டல் மேல இருக்கிற மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கறதுதான் observation. சரியா? applicationனா uses. ஓகே, எல்லிங்கம் டயகிராம நம்ம எப்படி எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யூசஸ். ஓகே, லிமிடேஷன்ஸ் அப்படினா டிஸ்அட்வான்டேஜஸ், குறைகள், எல்லிங்கம் டயகிராம்ல இருக்கக்கூடிய குறைகள். ஓகே, டன், சூப்பர். இன்னும் 10 நிமிஷம் தான், அடுத்த ஐஸ் பிரேக்கர் செஷன் இருக்கு, மறக்காம வாங்க. What is the role of quicklime in the extraction of iron from its oxide? அயனை ஆக்சைட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரு ப்ராசஸ்ல quicklime உடைய வேலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், புக் அண்ட் சைடு ஆல்சோ இருக்கு. ஓகே, யாருக்கெல்லாம் நாட் கிளியரோ வீடியோ கொஞ்சம் ஸ்டார்டிங்ல இருந்து வெச்சு பாருங்க, இல்லனா என்னோட ப்ரீவியஸ் கிளாसेस கூட பாருங்க. சரியா? எஸ், in the extraction a basic flux quicklime is used. Since the silica gang is present in the ore is acidic in nature, the quicklime combines to form calcium silicate. புரியலையா? Wait. Okay,
சோ கவனிச்சீங்க அப்படின்னா நமக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க ஏங்க குயிக்லைம் ஆட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. குயிக்லைம் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? கால்சியம் ஆக்சைடு. ஓகே, குயிக்லைம் அப்படிங்கிறது வந்து கால்சியம் ஆக்சைடு. சோ இந்த கால்சியம் ஆக்சைடு வந்து ஏன் நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா பிகாஸ் சிலிக்கா SiO2 சிலிக்கா வந்து இங்க கேங் இருக்கு. சோ இந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்காக தான் நான் குயிக்லைமை ஆட் பண்றேன் ஃப்ளக்ஸா. இந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த குயிக்லைமை ஃப்ளக்ஸா ஆட் பண்றேன். சோ அவங்க கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா கன்வெர்ட் ஆகுறாங்க. இப்போ இங்க கேங் இருக்கு இல்லையா, இந்த கேங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிடிக்கா இருக்கு. சிலிக்கா வந்து அசிடிக்கா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பேசிக் ஃப்ளக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதனால நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு பேசிக் ஃப்ளக்ஸ் நான் போயிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டன், சூப்பர். சோ ஏன்பா நம்ம குயிக்லைம் ஆட் பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ஷன் in this extraction a basic flux quicklime is used. நான் சொல்லி கொடுத்ததை புரிஞ்சு வச்சே நீ இந்த தியரி பார்ட்டை எழுதிடலாம். ஓகே, நான் சொல்லி கொடுத்ததை புரிஞ்சதே நீங்க இதை வந்து எழுதிடலாம். சோ கவனிச்சீங்கன்னா ஒரு பேசிக் ஃப்ளக்ஸ் குயிக்லைமை நான் ஏன் ஆட் பண்றேன் அப்படின்னா இந்த சிலிக்கா கேங் இருக்கிறதுனால. இந்த சிலிக்கா கேங் வந்து இருக்கு இந்த அசிடிக் இன் நேச்சர், அது வந்து அசிடிக் இன் நேச்சர்ல வந்து இருக்கு. சோ இந்த குயிக்லைம் கம்பைன்ஸ் வித் சிலிக்கா, குயிக்லைம் வந்து சிலிக்கா கூட கம்பைன் ஆகி இட் ஃபார்ம்ஸ் கால்சியம் சிலிகேட் ஸ்லாக். அது கால்சியம் சிலிகேட் ஸ்லாகா மாறுது. யாருக்கெல்லாம் கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்ப்பா? ஓகே, வெரி குட். சோ நம்ம வந்து எதுக்காக வந்து ஒரு பேசிக் ஃப்ளக்ஸ் குயிக்லைமை வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா ஏன்னா இங்க அசிடிக் கேங் இருக்கு சிலிக்கா. சோ அந்த ஃப்ளக்ஸும் கேங்கும் சேர்ந்து எனக்கு ஸ்லாக் கால்சியம் சிலிகேட்டா மாறிடும். கிளியர்? டன். அடுத்து முக்கியமான ஒரு क्वेश्चन, ரெண்டு क्वेश्चनல நான் இப்ப சொன்னல ரோல்ல நிறைய क्वेश्चन இருக்கு. ரோல் இந்த ஒரு क्वेश्चन மட்டும் இல்ல, ரோல் பேஸ்டு क्वेश्चन டெஃபினட்டா ஒன்னு வரும். அதுக்கு நான் வந்து ஒரே ஷார்ட்ஸ்ல எது எது எங்கெங்க யூஸ் ஆகுது அப்படின்னு நான் 1 மார்க் क्वेश्चन மாதிரி சொல்லி கொடுக்குறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ் ப்ராசஸ் அப்படி இல்லைன்னா வேன் ஆர்கெல் மெத்தட், இது ரெண்டுத்துல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல வரப்போகுது. ஓகே, எதர் மான்ஸ் ப்ராசஸ் இல்லைன்னா வேன் ஆர்கெல் கேட்காத क्वेश्चन பேப்பரே இது வரைக்கும் இல்ல. சரியா? வெரி குட். So write about Mons process. Mons process பத்தி எழுதணும். ஓகே, இந்த क्वेश्चन வேற எப்படியும் வந்து கேட்கலாம் அப்படின்னா refining of nickel அப்படின்னு கேட்கலாம். refining of nickel அப்படின்னு வந்து கேட்கலாம். refining of nickel அப்படின்னு கேட்கலாம். வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா listen, நமக்கு வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அப்படின்னு ஒரு process வந்து இருக்கு. வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங்ல தான் ரெண்டு நம்ம படிக்கிறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மான்ஸ், இன்னொன்னு வந்து வேன் ஆர்கெல் ப்ராசஸ். ஓகே, சோ இந்த ரெண்டு ப்ராசஸும் ஒரே ப்ராசஸ் தான், ஒரே மெத்தட் தான். அது என்ன மெத்தட் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், படிச்சிடலாம். காஃபி போடணும்னா காஃபி பவுடர் யூஸ் பண்ணணும், டீ போடணும்னா வந்து நம்ம டீ பவுடர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். சரியா? ஓகே, உடனே நினைப்பேன் மேம் டீ போட்டால் கொதிக்க வைக்கணும் மேம், காஃபி போட்டால் கொதிக்க வைக்க வேணாம் மேம், ப்ராசஸே தெரியாமல் பேசுறீங்களே மேம். கவனிங்கடா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் வந்து இருக்கு. ஸோ இந்த மெட்டல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இம்பியூரா இருக்கு. இந்த மெட்டல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு இம்பியூரா இருக்கு, விச் இஸ் பியூரா 100% பியூரா நமக்கு வந்து இல்லை. ஸோ இந்த இம்பியூர் மெட்டலை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with a suitable reagent. ஓகே, இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூட்டபிளான ஒரு ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றேன். கவனிச்சுக்கோ, இது தெரிஞ்சிட்டா அடுத்தடுத்து ரொம்ப ஈஸி. ஓகே, சோ ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு volatile காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு volatile காம்ப்ளெக்ஸ். volatile காம்ப்ளெக்ஸ்னா என்ன தெரியுமா? ஈஸியா எவாபரேட் ஆகும். 1 minute, just a minute தோறேன்.
we are back. Okay, done. Icebreaker in 2 minutes. ஆமா, நம்ம இது வந்து முடிச்சிடலாம்டா வாடா. So impure metal வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஒரு suitable reagent கூட நம்ம react பண்ணி we are forming a volatile complex. Okay, volatile complex னா என்ன தெரியுமா? ஈஸியா evaporate ஆகக்கூடிய complex அப்படின்னு அர்த்தம். சரியா? So volatile complex அப்படினா வந்து என்ன அர்த்தம்? நமக்கு வந்து ஈஸியா அது evaporate ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். So இந்த volatile complex நான் என்ன பண்ணுவேன் அப்படினா ஹீட் பண்ண போறேன். இப்போ ஹீட் பண்ணோனே நமக்கு அந்த reagent தனியா வெளில போயிட்டு எனக்கு இப்போ pure metal தனியா கிடைச்சிரும். pure metal வந்து எனக்கு தனியா கிடைச்சிரும். சரியா? முதல்ல எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? எல்லாருக்குமே நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுதா? எஸ், டன். நோ வாய்ஸா? வாய்ஸ் இருக்கு. ஓகேவா? டன். சூப்பர். இப்போ நம்ம வந்து மான்ஸ் ப்ராசஸ் பார்க்கலாம். ஓகே, மான்ஸ் ப்ராசஸ் நம்ம பார்க்கலாம். 10:50 ஆயிடுச்சு. ஐஸ் பிரேக்கர் செஷன் டன். ஐஸ் பிரேக்கர் முடிச்சிட்டு நம்ம மான்ஸ் ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ ஐஸ் பிரேக்கர் செஷன்ல வந்து நான் நிறைய ஈவென்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்ககிட்ட வந்து நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். உங்களுக்கு வந்து ஃபன் கொஸ்டின் வேணுமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஐஸ் பிரேக்கர் வந்து ரெண்டுத்துக்குள்ள நடக்க போகுது. Do you want a fun question or spot the difference? Let me put a poll. ஓகே, நீங்க சாட்லயே சொல்லுங்க, நான் போல்லாம் போடல. ஃபன் கொஸ்டினா இல்ல ஸ்பாட் த டிஃபரன்ஸா? எல்லாருமே வந்து ஃபன் கொஸ்டின் கிடையாது, அது இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஓகே, டன். சோ ஃபர்ஸ்ட் ஐஸ் பிரேக்கர் செஷனுக்குள்ள நம்ம வந்து போயிடலாம். எஸ், எல்லாருமே இதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, would you rather live for a week in the past or in the future? பாஸ்ட்னா அது போன வாரம் அப்படின்னு வந்து கிடையாது. நீ உன் பாஸ்ட்ல போயிட்டு எந்த ஒரு வாரம் வேணா நீ சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நான் பாஸ்ட்ல போயிட்டு நான் வந்து இந்த ஒரு ஃபேஸ்ல நான் போயிட்டு வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீ பாஸ்டுக்கு போகணும்னு நினைக்கிறியா இல்லைன்னா ஃபியூச்சருக்கு போகணும்னு நினைக்கிறியா? பாஸ்டா ஃபியூச்சரா? பாஸ்டா ஃபியூச்சர்? இதுல வந்து நான் வந்து நேம்ஸ் நோட் பண்ணிக்க போறேன். யாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதில் சொல்றாங்க அப்படின்னு. பாதி பேர் பாஸ்ட், பாதி பேர் ஃபியூச்சர். அப்படிதான் ஆக்சுவலி வந்து சாட்ல வந்து வருது. சோ அப்படி போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? லைக் நீங்க ஃபியூச்சர் போறீங்கன்னா what do you want to see in the future? இல்லனா வந்து நம்ம பாஸ்ட்க்கு வந்து போறோம் அப்படின்னா பாஸ்ட்ல போயிட்டு do you want to change something அப்படினா என்னத்த மாத்துவீங்க? what will you tell yourself? இல்ல பாஸ்ட்ல போயிட்டு நீ உன்கிட்டே நீ ஒன்னு சொல்லிக்கணும்னா நீ என்ன சொல்லுவ? அத வந்து சொல்லு. அதுல எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படி நம்ம பார்க்கலாம். பப்ளிக் क्वेश्चन பேப்பர். எஸ், இம்பார்ட்டன்ட் क्वेश्चन PDF இல்ல. நீட் 12th ரிசல்ட். மை மார்க், நீட் பேப்பர், ஃபியூச்சர் எல்லாமே क्वेश्चन பேப்பர் பாப்பேன் தான் சொல்றேன். 11th மார்க் மாத்திடுவீங்க. ஓகே, பாஸ்ட் 10th லைஃப், ஃபியூச்சர் we want to see ரிசல்ட். பப்ளிக் क्वेश्चन, எனக்கு பப்ளிக் क्वेश्चन பேப்பர் தான் சிரிப்பா வருது. வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்? என் மிஸ்டேக்க மாத்த. நைஸ், மிஸ்டேக்ஸ மாத்த. பாஸ்ட்ல போய் என் ஃப்ரெண்டை காப்பாத்துவேன் அவன் டெத்ல இருந்து. பாஸ்ட்ல போய் எஸ், ஐ ஆல்சோ ஃபீல் தட். ஸோ டெஃபினட்டா நமக்கு அப்படி ஒரு சான்ஸ் இருந்துச்சு லைஃப்ல, ஒரு செகண்ட் சான்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் இல்லையா? என்னோட அம்மா. ஓகே, கமர்னிஷா கலெக்ஷன். அவங்க அம்மா இஸ் நோ மோர் நவ், ஸோ ஷீல் கோ அண்ட் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. Because my birthday was the previous week, I will study for the midterm and I didn't do the previous well. Okay, I want to see what I am in future, my childhood life. Futureல போய் என்ன கோர்ஸ் படிச்சுட்டு கிளிக்கிறேன்னு பாப்பேன். மேம், இங்க பாதி பேர் அவங்க ஒய்ஃபை பார்க்கணும்னு சொல்றாங்க. அடுத்து ஃபியூச்சர் ஒய்ஃபா? அவ்வளோ இன்ட்ரெஸ்டாடா? அடுத்து ஃபியூச்சர் ஒய்ஃபா? லாக்டவுன் எந்த காலேஜ் போறேன்னு பாப்பேன். ஓகே, வேதாந்து முன்னாடியே பார்த்திருப்பேன். இட்ஸ் ஐகானிக் ரிப்ளை மை கைஸ்.
11th இன்ஜுரி மேம் ஸ்டாப் பண்ணுவேன். ஓகே, நோ நீட். நீட் 2027 கொஸ்டின் பேப்பர். ஓகே, இன் ஃபியூச்சர்ல நான் என்னதான் பண்றேன் அப்படின்னு நான் பார்ப்பேன். ஹவ் ஐ லுக் இன் டாக்டர் கோட். இமேஜின் பண்ணி பாரு, நம்ம ட்ரீம் லைஃப் அப்படியே மனசுல நினைச்சுப்பார். செம மாசா இருக்குல்ல. என்னது வெயிட் பண்ண, கோயில இருந்து முட்டை வந்துச்சா? இந்த கொஸ்டினுக்கு சயின்டிஃபிக்கா வந்துச்சு, நான் இன்னும் தெரியாம. ஓகே, நீட்ல ஐ see my future wife and family. எந்த ஜாப் பண்ணுவேன் பாப்பேன். நியூட்டனை போய் சாவடிப்பேன். ஃபியூச்சர் போயிட்டு மேம் நீங்க வெச்ச குவிஸ் பார்த்துட்டு வந்து சொல்லுவேன். ஓகே, நல்லா இருக்குல்ல? யாராச்சும் கேட்டீங்களா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்களா? ஷாவணி மேம மீட் பண்ணுவேன். ஃபியூச்சர்ல ஆர்சிபி எந்த கப் அடிச்சுன்னு பார்ப்பேன். ஃபியூச்சர் நியூ ஹவுஸ் 11th பப்ளிக் வீக். ஓகே, நியூட்டன் ஆப்ல போயிட்டு கேட்ச் பண்ணுவேன். தட் இஸ் நியூட்டன் ஆப்ல போயிட்டு கேட்ச் பண்ணிடுவேன். சயின்ஸ் எல்லாம் வந்திருக்காது. எனக்கு வந்து ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் ரிக்ரெட். ஓகே ஓகே, டன். நான் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க? நான் டெஃபினட்டா ஐ won't go in the future. அவ்வளோலாம் தைரியம்லாம் இல்லை. மேபி நான் வந்து பாஸ்ட்டுக்கு தான் வந்து போவேன். ஓகே, பட் சொல்லுவாங்க நம்ம பாஸ்ட்ல போய் என்ன மாத்தினாலும் நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தெரியல, பட் ஜஸ்ட் இதை வந்து ஒரு எப்படி சொல்றது, இது ரியல்லாம் கிடையாது, ஒரு சும்மா அப்படின்னா ஒரு இமேஜினரி கொஸ்டின் அப்படிங்கிறப்போ வந்து ஐ வில் கோ டு த பாஸ்ட். எப்போ பாஸ்ட் அப்படின்னா நான் வந்து 2015க்கே போயிடுவேன். 15-14க்கே நான் வந்து போயிடுவேன். சரியா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் நினைச்ச மாதிரி என் லைஃப் பெருசா வந்து போகல. ஸோ நினைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாத்திட்டே வந்து வரலாம். ஓகே, 10th அப்புறமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி என் லைஃப் இல்லை. அதனால வந்து நான் ஆஃப்டர் 10th நான் எல்லாத்தையும் மாத்திட்டே வருவேன். ஓகே, போயிட்டு வந்து எப்படி இல்லை என்னோட பாஸ்ட் மை 11th செல்ஃப் கிட்ட போயிட்டு வந்து சொல்லுவேன். நான் இந்த மாதிரி இது படி, இது படிக்காத, இப்படி இரு, நீட் எக்ஸாம்க்குலாம் 11th இருந்தே படிக்க ஆரம்பிச்சிரு அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு என்னோட பாஸ்ட்டுக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ணுவேன். ஓகே, டன். சூப்பர், ஜாலியா இருந்துச்சா? அடுத்து போலாமா நம்ம? மிஷன் வாட்டர். வெரி குட். ஆஃப்டர் 10th வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போச்சு. அதனால வந்து யாருக்கெல்லாம் எனக்கு தெரியல, யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கும் வந்து 10th வரைக்கும் ஏதோ வாழ்க்கை நல்லா போன மாதிரி ஒரு ஃபீல்? 10th வரைக்கும் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா போன மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் தான் மேம் இட் ஸ்டார்டட் டு ஸ்க்ரூ அப் அப்படிங்கிற மாதிரி எக்கா ஃபீல். மேம் நீங்க அப்படி பண்ணா எங்களுக்கு கிடைக்க மாட்டீங்க. அது என்னமோ கரெக்ட். நான் அப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நான் பாஸ்ல போயிட்டு என்ன மாத்திட்டேன்னா நான் என்ன ஆயிருப்பேன் தெரியுமா? நான் வந்து வெட்டினரி டாக்டர் ஆயிருப்பேன். சரியா? நான் வந்து என்ன பண்ணிருப்பேன்னா 12th வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கி நான் வந்து வெட்டினரி கோர்ஸ் ஜாயின் பண்ணிருப்பேன் பாஸ்ட்ல போயிட்டு. ஓகே, எனக்கு வந்து வெட்டினரி டாக்டர் ஆகணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை, கனவு எல்லாமாவும் வந்து இருந்துச்சு. அப்பனா நான் கண்டிப்பா இந்த ஃபீல்டுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆமா, கண்டிப்பா நான் டீச்சரா இருந்திருக்க மாட்டேன். ஓகே, சோ நவ் இட்ஸ் வாட்டர் பிரேக் கைஸ். எல்லாருமே தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிட்டு சாட்ல சொல்லுங்க. நம்ம வந்து அடுத்த பார்ட் ஆஃப் படிக்க ஆரம்பிக்கிறத ஆரம்பிச்சிடலாம். பாஸ்டுக்கு போக வேணாமா? போ. திடீர்னு காட் இறங்கி வந்து கேக்குறாரா போ வேணாமா? பாஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர். இப்பயே ரெடியா இருங்க. ஒரு நாள் காட் வந்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? Mission accomplished. Okay, done. Everything happens for a reason. அதேதான், everything happens for a reason. Maybe வந்து நான் நிறைய மிஸ்டேக் பண்ண I made some mistakes in life. Okay, நான் வந்து என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் ஏமாந்துருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா படிப்புல 11th எல்லாம் நான் ரொம்ப க்ளூலெஸ்ஸா இருந்தேன். 11th நான் என் கதை சொல்லியிருக்கேனா? நான் சொல்றேன். பை தி எண்ட் ஆஃப் த கிளாஸ் அந்த சேட் ஸ்டோரியை நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ 11th வந்து இல்லை, நான் செம்ம க்ளூலெஸ்ஸா இருந்தேன். என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும். தோ நான் 10th ஸ்டேட் ரேங்கர், ஆனால் 11th என்ன பண்றது அப்படின்னே தெரியாமலாம் நான் வந்து இருந்திருக்கேன். சரியா? ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா மேபி தட்ஸ் இட்.
அதுதான் இப்பெல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு போல. மேபி அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதுனால உங்க கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் ரெலவெண்டா உங்களுக்கு நான் வந்து ஐடியா சொல்ல முடியுது. சரி நான் தப்பு பண்ணிட்டேன், தப்புலாம் நீ பண்ணாத, ஓகே, அந்த ஒரு கிளாரிட்டி உனக்கு நான் வந்து கொடுக்க முடியுது. ஓகே, I cannot go and change my past, but I can try and change your future. ஓகே, நான் என் பாஸ்ட்ல போயிட்டு என் பாஸ்ட் செல்ஃப் கிட்ட நான் என்னெல்லாம் சொல்லணும் நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் I can tell you. கரெக்டா? அதெல்லாம் I can tell you. புரியுதா? So that I can make an impact in your future. So that உன் ஃபியூச்சர்ல நான் ஒரு இம்பாக்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டா ரியல் தான், பட் அது என் லைஃப்ல நான் மாற்ற முடியாது. ஐ கேன் ட்ரை அண்ட் டூ இட் இன் யோர் லைஃப். கரெக்டா? அதனால அதை நினைச்சு நான் வந்து ஹாப்பியா ஃபீல் பண்றேன். அக்ரி ஆர் நாட்? அக்ரி ஆர் நாட்? எஸ்? 5 years ஒன்ஸ் தான் நடக்கும். இதுவா காரைக்கால் கோயிலா? ஓகே, டன், சூப்பர். வாங்கப்பா நம்ம வந்து क्वेश्चन கண்டினியூ பண்ணலாம். Mons process or refining of nickel அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. சரியா? ஓகே, சோ பார்க்கலாம். The impure nickel is heated in a steam of carbon monoxide at around 350 Kelvin. ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து நிக்கல் இருக்குடா. இந்த நிக்கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பியூரா வந்து இருக்கும். அவ்வளோ பியூரா இருக்காது, 100% பியூரா இருக்காது. இது வந்து நமக்கு கொஞ்சம் இம்பியூரா தான் வந்து இருக்கும். ஸோ இந்த நிக்கலை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு கூட நான் ரியாக்ட் பண்றேன். என்ன டெம்பரேச்சர்? இந்த டெம்பரேச்சர் இங்கேயே எழுதிட்டேன்னு வச்சுக்கோயேன், பார்த்த உடனே உனக்கு டிக்கு போட்டு மார்க் போட்டுருவாங்க. சரியா? ஸோ பார்த்தனா 350 கெல்வின். நான் கொஸ்டின் கேட்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 350 கெல்வின்ல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் வந்து நிக்கல கார்பன் மோனாக்சைடு கூட நான் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு volatile காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னல, ஈஸியா எவாபரேட் ஆகக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு. அதுதான் நிக்கல் டெட்ரா கார்போனில். ஓகே, நிக்கல் டெட்ரா கார்போனில். ஓகே, எங்க குமாப்பட்டிக்கு வாங்க, இங்க பாருங்க பாவம். அப்படி ஏதாச்சும் யாராச்சும் வந்து இந்த கிராமம் நல்லா இருக்கு அந்த கிராமம் நல்லா இருக்குன்னு வீடியோ போட்டா உடனே கார் எடுத்துட்டு கிளம்பிடக்கூடாது. ஐயோ அந்த கிராமம் அங்கேயே நல்லா இருக்கட்டும்னு விட்டுறணும். அதுதான் நம்ம செய்யற ஒரே நல்ல விஷயம். ஓகேவா? நல்லா இருக்கு ஒரு இடம் அப்படின்னா அதையும் போய் பொல்யூட் பண்ணி அங்கேயும் போய் குப்பை போட்டு அதையும் நம்ம மோசமாக்கிறதுக்கா? நல்லா வாங்கப்பா. ஸோ வந்து இங்க கவனிச்சிங்க அப்படின்னா இம்பியூரான நிக்கல் இருக்கு. சரியா? அந்த இம்பியூரான நிக்கலை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் மோனாக்சைடு கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஸோ ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது அப்படின்னா நிக்கல் டெட்ரா கார்போனில், NiCO4 நிக்கல் டெட்ரா கார்போனில் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு volatile, இது வந்து ஒரு volatile காம்பவுண்ட். இது வந்து ஒரு volatile காம்பவுண்ட். ஓகே, சோ என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில் இருக்குல்ல, இங்க இருக்கா, அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன். அடுத்த ஸ்டெப் பார்த்தனா அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன் தான் நீங்க எழுத போறீங்க. சோ இந்த நிக்கல் டெட்ரா கார்போனில் எடுத்து எழுதிக்கோங்க. இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா 460 கெல்வினுக்கு ஹீட் பண்றேன். 460 கெல்வினுக்கு நான் வந்து இதை ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ எனக்கு நிக்கல் தனியாவும் இந்த 4 கார்பன் மோனாக்சைடு தனியாவும் பிரிஞ்சிடுது. அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன், அவ்வளவுதான். சரியா? ஓகே, ஸோ நல்லா கவனிங்கடா. நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ இம்பியூர் நிக்கல் எடுத்துக்கிறோம். அதை கார்பன் மோனாக்சைடு 4 moles ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்றப்போ 350 கெல்வின்ல we are getting நிக்கல் டெட்ரா கார்போனில். சரியா? நிக்கல் டெட்ரா கார்போனில் நமக்கு கிடைக்குது. and that நிக்கல் டெட்ரா கார்போனில் is volatile in nature. volatileனா ஈஸியா எவாபரேட் ஆகும் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ அது volatile ஈஸியா எவாபரேட் ஆன உடனே 460 கெல்வின்ல நான் ஹீட் பண்றப்போ அது திருப்பியும் பிரேக் ஆகுது. அந்த ரியாக்ஷனுக்கு அப்படியே ஆப்போசிட். தம்பிங்களா, கிளாஸ்ல வேற யாரும் எக்ஸ்ட்ராவா எந்த சாட்டும் பேசக்கூடாது. ஐஸ் பிரேக்கர் செஷன் அந்த 5 நிமிஷம் நம்ம கதை பேசுறோமா, அதுக்கப்புறம் அப்படியே சீரியஸா கிளாஸ்க்குள்ள வந்துடணும். அக்ரினா நான் என் 12th மார்க் சொல்றேன், 10th மார்க் சொல்றேன், எல்லாத்தையுமே சொல்றேன். சரியா? நான் கிளாஸ் நடத்துறப்போ எதுவுமே பேசக்கூடாது. சரியா? வாங்கப்பா. ஸோ நிக்கல் டெட்ரா கார்போனில் நான் என்ன பண்றேன் 460 கெல்வின்ல ஐ எம் ஹீட்டிங் இட். ஹீட் பண்றப்போ நிக்கல் தனியாவும் கார்போனில் தனியாவும் கிடைச்சது. இப்போ எனக்கு பியூர் நிக்கல் கிடைச்சிருது. ஓகே, ஸோ எல்லாருக்குமே கிளியரா? ஓகே,
டன். So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா explain the Van Arkel method. Van Arkel method வந்து அதேதான் நம்மளுடைய vapor phase refiningல தான். So இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா டைட்டானியம், ஓகே, டைட்டானியம் ஜிர்கோனியம்லாம் நீங்க எப்படி ரிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, டைட்டானியம் ஜிர்கோனியம்லாம் எப்படி நீங்க ரிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா? ஓகே, சோ இப்போ அதே கதை தான். டைட்டானியம் நான் என்ன பண்றேன்னு தெரியுமா? அயோடின் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அயோடின் கூட ரியாக்ட் பண்றேன். என்ன டெம்பரேச்சர்? 550 கெல்வின். ஆமா, போன क्वेश्चन மான்ஸ் ப்ராசஸ்ல என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம்? சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். மேம் நாங்க 10th 12th ரியாக்ஷன்ஸ் படிக்கவே தள்ளாடுறோம். நீங்க எப்படி மேம் காலேஜ்ல கெமிஸ்ட்ரி படிச்சு எழுதுறீங்க? இப்ப உனக்கு நல்ல கைடன்ஸ், நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறப்போ எதுவுமே கஷ்டம் கிடையாது. எனக்கு நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சாங்க, சோ எனக்கு கஷ்டமா இல்ல. 350 கெல்வின், வெரி குட். இங்க 550 கெல்வின், இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அங்க 350. வேன் இருக்கல்ல, வேன் இன்னும் பெருசா இருக்கும். மான்ஸ் ப்ராசஸ் விட வேன் பெரிய வேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. 550 கெல்வின். சரியா? ஹீட் பண்றோம். டைட்டானியமும் அயோடினும் சேர்ந்து டைட்டானியம் டெட்ரா அயோடைடு ஃபார்ம் ஆகுது. TiI4 டைட்டானியம் டெட்ரா அயோடைடு ஃபார்ம் ஆகுது. இந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிலி எவாபரேட், volatile காம்ப்ளெக்ஸ். ஓகே, அந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைட 1800 கெல்வின்ல ஹீட் பண்றேன். அப்போ என்ன நடக்கும்? தெர்மல் டீகம்போசிஷன் நடக்கும். டைட்டானியம் தனியாவும் அயோடின் தனியாவும் பிரிஞ்சிரும். அப்படியே ரிவர்சிபிள், அவ்வளவுதான். சரியா? ஓகே, சோ டைட்டானியமா அயோடின் கூட 550 கெல்வின்ல ஹீட் பண்றோம். we are getting this titanium tetra iodide. அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்? அந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைட 1800 கெல்வின்ல நம்ம வந்து ஹீட் பண்றோம். சோ 1800ல நம்ம ஹீட் பண்றப்போ டைட்டானியம் தனியாவும் அயோடின் தனியாவும் நமக்கு கிடைக்குது. சரியா? ஓகே, வெரி குட். சோ இங்க வந்து 1800 கெல்வின். மான்ஸ் ப்ராசஸ்ல செகண்ட் ரியாக்ஷன் என்னப்பா? 460 கெல்வின். வெரி குட், 460. வெரி குட். அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ரிடக்ஷன். ஓகே, ஆட்டோ பைலட் மோட், ஆட்டோமேட்டிக். ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஆட்டோ அப்படின்னால என்ன அர்த்தம்? தானா அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா what do we need? இப்போ ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து வேணும் இல்லையா? ரிடக்ஷன் பண்ணணும்னா we need a reducing agent. ஆனா ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் இல்லாம வித்தவுட் எனி ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தானாவே அது வந்து ரெடியூஸ் ஆயிடும். அதுக்கு பேர் தான் ஆட்டோ ரிடக்ஷன். ஓகே, எப்படி மேம் தானாவே ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னா சிம்பிள் ரோஸ்டிங். பொட்டேட்டோ ரோஸ்ட். இன்னைக்கு எத்தனை பேர் வீட்ல பொட்டேட்டோ ரோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரோஸ்டிங் அப்படின்னா வறுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதாவது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நம்ம நல்லா ஹீட் பண்றோம். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல நம்ம நல்லா ஹீட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். So simple roasting of some of the ores give the crude metal. Crude metalனா அந்த மெட்டல் மட்டும் தனியா கிடைக்கும். மெட்டல் மட்டும் தனியா கிடைக்கும். ஆட்டோ ரிடக்ஷன் மட்டும் தமிழ்ல சொல்றீங்களா? கண்டிப்பா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் நீ கம்ப்ளீட்டா இரு, நீ புரிஞ்சுக்கோ. என் சைட் ஆஃப் மிஸ்டேக் தான், ரொம்ப ரொம்ப சாரி, மன்னிக்கவும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் தமிழ் மீடியம் ஸ்லைடே கொண்டு வராது ஒரு தப்பு தான். நான் தான் 5 மார்க் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் மண்டேலேருந்து. அதுல கண்டிப்பா தமிழ் மீடியம் பாதி, தமிழ் மீடியம் பாதி, இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அதுக்காக இன்னைக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த என்டையர் வருஷத்துக்கு தேவையான மெட்டீரியலை நான் தர போறேன். சரியா? உங்களுக்கு முடியுது அப்படின்னா புரிஞ்சுக்கிற வரைக்கும் இதுல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, வாங்கப்பா. சோ இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா சிம்பிள் ரோஸ்டிங் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிள் ரோஸ்டிங் நம்ம வந்து பண்றோம். ரியாக்ஷன்ல மேம் சாலிட் கேஸ்லாம் இருக்கே, அதை போடணுமா? அது போடாட்டி மார்க்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க. ஓகே, மார்க் கம்மி பண்ண மாட்டாங்க. ஓகே, சுய ஒடுக்கம். ஓகேடா, சுய ஒடுக்கம் டன். சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதை வந்து நம்ம ஆட்டோ ரிடக்ஷன் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணாம அது தானாவே ரெடியூஸ் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். இங்க பாரு, மெர்குரி சல்ஃபர் கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸா வந்து இருக்கு. அதை நான் வந்து என்ன பண்றேன்னா வெறும் ஒரே நிமிஷம் வருங்க. யா,
ஓகே, ஸோ மெர்க்குரி சல்ஃபர் கூட சேர்ந்து வந்து ஒரு காம்ப்ளெக்ஸா வந்து இருக்கு. சரியா, அதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சிஜன் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அதை நான் என்ன பண்றேன், ஆக்சிஜன் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து, ஆக்சிஜன் கூட சேர்ந்து நான் ரோஸ்ட் ஹீட் பண்றேன். அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடா வெளில போயிடும், மெர்க்குரி மட்டும் தனியா கிடைச்சிருச்சு. பாத்தியா? சோ மெர்க்குரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிட்டோம். மெர்க்குரி நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெடியூஸ் பண்ணிட்டோம். கரெக்டா? சோ simple roasting of some of the ore give the crude metal. நம்ம வெறும் சிம்பிளா ரோஸ்ட் பண்ணாலே ஒரு சில ஓர்ஸ்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா நமக்கு வந்து நார்மல் மெட்டலா வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிரும். ஓகே, in such cases the use of reducing agent is not necessary. நம்ம வந்து எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஓகே, for example mercury is obtained by roasting of ore cinnabar. ஓகே, இப்போ மெர்க்குரி Hg தான் வந்து நம்மளுடைய மெர்க்குரி இல்லையா? சோ இந்த மெர்க்குரிய வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அதோடைய ஓர் சின்னபார். இந்த சின்னபார் தான் என்னது அப்படின்னா HgS. இந்த சின்னபார் தான் வந்து HgS. சோ இந்த சின்னபாரை எடுத்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளில போயிடுது. and we are getting this mercury. okay, done, super. so what is auto reduction? auto reduction அப்படினா வந்து என்னப்பா, auto reduction அப்படினா நம்ம எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டும் யூஸ் பண்ணாம சிம்பிள் ரோஸ்டிங் ஆல நம்ம ஒரு மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, ரெடியூஸ் பண்றதுக்கு பேரு தான். ஓகே, சோ சின்னபார் எடுத்துக்கிறோம் HgS, அத ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்றோம், சல்ஃபரும் ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடா வெளியில போயிடுது. ஓகே, அப்போ மெர்க்குரி Hg மட்டும் தனியா வந்துருது. சோ இதான் ஆட்டோ ரிடக்ஷன். நெக்ஸ்ட் போலாமா, magnetic separation. okay, this method is applicable for ferromagnetic ore. ferromagnetic ore அப்படினா magnet கூட attract ஆகும் ore. சரியா, magnet கூட அது வந்து attract ஆகும் அப்படினு வந்து அர்த்தம். okay, so and it is based on the difference in the magnetic properties of the ore and impurities. so கவனிச்சீங்க அப்படினா இந்த மெத்தட் வந்து நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி இருக்குன்னா difference in the magnetic properties of the ore and impurity. இப்போ நல்லா புரிஞ்சுக்கும், concentration அப்படின்னு ஒரு process வந்து இருக்கு. okay, what do you mean by the term concentration? concentration அப்படினா வந்து என்னடா, ஒரு ஓர்ல இருக்கக்கூடிய கேங்க தனியா பிரிச்சு எடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஓர்ல இருந்து கேங்க தனியா பிரிச்சு எடுக்கிற ஒரு ப்ராசஸ் தான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? சோ நீங்க வந்து கவனிச்சீங்க அப்படின்னா அந்த கான்சென்ட்ரேஷன் ப்ராசஸ்ல ஒன் ஆஃப் த ப்ராசஸ் தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். நம்ம ஓர் மேக்னெட்டிக்கா இருக்குன்னா நம்ம கேங்கு நான் மேக்னெட்டிக்கா இருக்கும். நம்ம கேங்கு நான் மேக்னெட்டிக்கா இருக்குன்னா ஓர் வந்து மேக்னெட்டிக்கா இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ் இன் த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் tin stone can be separated from wolframite impurities which is magnetic. so tin stone wolframite impurities செப்பரேட் பண்றதுக்கு நம்ம இந்த ப்ராசஸை யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ இந்த இதோடைய ப்ராசஸ் நம்ம படிக்க போறோம். படிச்சுட்டு என்ன பண்றோம்னா டயக்ராம் கண்டிப்பா வரையணும். ஓகே, நான் இப்ப கதை சொல்றேன், அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸை படிக்கலாம். நம்ம ஓரை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கிரஷ் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, we are taking the crushed ore. ஓரை வந்து crushed ஓரா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அந்த பவுடர்ட் ஓரை எடுத்து இந்த ஃபனல்ல போடுறோம். இங்க எனக்கு ஒரு மேக்னெட்டிக் வீல் இருக்கு, ஒரு நான் மேக்னெட்டிக் வீல் இருக்கு. இந்த வீல்ல பாருங்கடா மேக்னெட் ஒட்டி இருக்கும் பாரு. இந்த வீல்ல பாரு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், மேக்னெட் வந்து ஒட்டி இருக்கும். ஸோ திஸ் இஸ் மேக்னெட்டிக் வீல். ஓகே, இப்போ நம்ம பவுடர் பண்ணி போட்ட ஓரை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது வழியா பாஸ் ஆகுது, இப்படியே பாஸ் ஆகிட்டே வருது. இங்க நான் ரெண்டு பாத்திரத்தை வச்சுட்டேன், which is what, ரெண்டு பீக்கர் மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் நம்ம மூவிங் பெல்ட். இந்த பெல்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும், ஏன்னா இந்த வீல் ரொட்டேட் ஆகுறப்போ இந்த பெல்ட் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ நமக்கு மேக்னெட்டிக்கா இருக்கக்கூடிய இந்த ஓர் என்ன ஆகும், இதோ பாரு இங்க நல்லா ஒட்டிட்டே ஒரு இது கூட அட்ராக்ட் ஆகும். மேக்னெட்டிக்கா இருக்குன்னா
இந்த மேக்னெட்டிக் வீல் கூட அது அட்ராக்ட் ஆகும். கரெக்டா? நல்லா இது வரைக்கும் அட்ராக்ட் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் மேக்னெட் இருக்கு. இதுக்கப்புறம் அட்ராக்டே ஆகாது. கரெக்டா? அப்ப அதை நான் இங்கே கலெக்ட் பண்ணிடுவேன். அப்போ மேக்னெட்டிக்கா இருக்கிறத நான் இங்கே கலெக்ட் பண்ணிடுவேன். நான் மேக்னெட்டிக்கு இங்கேயே விழுந்துரும். ஏன் இங்கேயே விழுந்துரும் அப்படின்னா அது இவ்வளவு தூரம் கூட வராது. ஏன்னா அது மேக்னெட் கூட அட்ராக்டே ஆகாது. ஸோ அங்கேருந்து வரப்போ மூவிங் பெல்ட்லேருந்து டைரக்டா இங்கேயே விழுந்துரும். சரியா? ஸோ இதுதான் ப்ராசஸ். எல்லாருக்குமே இந்த ப்ராசஸ் புரியுது. கரெக்டா? டயக்ராம் சிம்பிளா வர எப்படி தெரியுமா? நான் எப்படி தெரியுமா வரைவேன் இதுக்கு டயக்ராம்? 2 ரவுண்டு போட்டுக்கோங்க. கையாலேயே சிம்பிளா புட் 2 ரவுண்ட். ஒரு வீல் மேக்னெட்டிக், ஒரு வீல் வந்து நான் மேக்னெட்டிக். அந்த ரெண்டுத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வீலையுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு மூவிங் பெல்ட் போட்டுக்கோங்க. சரியா? இப்போ இதுல வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்னெட் வச்சுக்கணும். இதோ பாரு, இதான் வந்து மேக்னெட்டிக் வீல். ஓகே, டன். இப்போ நான் வந்து பீக்கர். கரெக்டா? ஸோ வி ஆர் டேக்கிங் அ பீக்கர். ஸோ இந்த பக்கம் இருக்கிற பீக்கர் வந்து நேரா இதுக்கு நேரா வச்சுக்கோ. ஏன்னா இது வரைக்கும் மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகும். இந்த பக்கம் பார்த்தோன்னா நான் மேக்னெட்டிக் ஃபனல். சிம்பிளா இந்த மாதிரி ஒரு ஃபனல் போடும். ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம்னா கிரஷ்டு ஓரை இது வழியா நம்ம போடுறோம். ஸோ போடுறப்போ அவ்வளோதான். இது வந்து மேக்னெட்டிக் ஓர் வந்து இது வழியா எனக்கு இதுல ஃபில் ஆயிடும். ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்னெட்டிக் ஓர். நான் மேக்னெட்டிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுல ஃபில் ஆகாது. இதுல வந்துடும். நான் மேக்னெட்டிக் எனக்கு இதுல ஃபில் ஆயிடும். பார்ட்ஸை மறக்காம எழுதிருங்க. பார்ட்ஸை எழுதிருங்க. திஸ் இஸ் ஹவு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எழுதணும். ஓகே, யார் சார் திருவண்ணாமலைக்கு எப்போ வரணும்? நீங்களும் திருவண்ணாமலைக்கு வாங்க. நாங்கள் உங்களுக்கு வந்து அண்ணாமலையார் விஐபி தரிசனம் அரேஞ்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக, டெஃபினட்டாக வரும். சம்டைம்ஸ் வரும். ஓகே, டன். எனக்கு என்னோட ஃப்ரெண்டும் திருவண்ணாமலையில் இருக்காங்க, சங்கீதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து வரும். அவங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா the crushed ore, ஓரை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா crush பண்ணிட்டோம். the crushed ore is poured into the electromagnetic separator. அந்த மிஷினுக்கு பேர் தான் வந்து electromagnetic separator. ஓகே, consisting of a belt moving over. அதுல வந்து ஒரு மூவிங் பெல்ட் வந்து இருக்கு. 2 ரோலர் வந்து இருக்கு. which one is magnetic. அந்த 2 ஓர்ல ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மேக்னெட்டிக்கா வந்து இருக்கு. சரியா? ஓகே, the magnetic part of the ore is attached towards the magnet. அந்த ஓர் மேக்னெட்டிக் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் பார்ட் வந்து towards அந்த மேக்னெட்டிக் பார்ட் வரைக்கும் வந்து அட்ராக்ட் ஆகும். நல்ல கவனி, இந்த மேக்னெட்டிக் பார்ட் ஆஃப் த ஓர் வந்து attracted towards a magnetic belt. Okay, and falls as a heap close to the magnetic region. அந்த magnetic region க்கு பக்கத்துல அது வந்து fall ஆகும். while the non magnetic வந்து fall away from it. non magnetic attract ஆகாது. so away from it fall ஆகும். இது magnetic close வந்து fall ஆகும். அவ்வளவுதான். differentiate between roasting and calcination. போன வருஷம் மிட்டம்ல கேட்ட ஒரு क्वेश्चन, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு क्वेश्चन. அதனால நல்லபடியா கவனிங்க. இப்போ ரோஸ்டிங்கா இருக்கட்டும், கால்சினேஷனா வந்து இருக்கட்டும். ஓகே, 2 ப்ராசஸுமே எதுக்கு பண்றோம் அப்படின்னா ஒரு ஓரை ஆக்சைடா மாத்த தான் நம்ம யூஸ் பண்றோம். நல்லா கவனி, நான் சிம்பிளா சொல்றேன். நல்லா கவனிங்க. இது வந்து ரோஸ்டிங், இது வந்து கால்சினேஷன். சரியா? ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு ஓரை வந்து நம்ம ஆக்சிடைஸ் பண்ண தான் யூஸ் பண்றோம். ஒரு ஓரை ஆக்சைடா மாத்த தான் யூஸ் பண்றோம். இப்போ சல்ஃபைடு ஓரெல்லாம் நம்ம ரோஸ்டிங் பண்ணுவோம். இதே கார்போனேட் ஓரை நம்ம என்ன பண்ணுவோம்? கால்சினேஷன் பண்ணுவோம். ஹைட்ரேட்டட் ஓரையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்சினேஷன் பண்ணுவோம். ஓகே, ரோஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல பண்ணுவோம். இதே கால்சினேஷன் வந்து நோ ஆக்சிஜன் ஆர் லிமிட்டட் ஆக்சிஜனே இருக்காது, இல்லைன்னா கம்மியான ஆக்சிஜன் தான் இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் பண்றப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் வெளில போயிடும். ரோஸ்டிங் ஆஃப் கார்பனேட் பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடும். ஹைட்ரேட்டட் பண்றப்போ வாட்டர் வெளில போயிடும். ஓகே, இப்போ நீங்க வந்து கேட்கலாம், மேம்
எனக்கு வந்து யாருக்கெல்லாம் கொஸ்டின் பேப்பர் PDF வந்து வேணுமோ எனக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒரு 1 hourல ரிமைண்ட் பண்ணுங்க. நான் சாட்ல வந்து உங்களுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ 1 hourல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா சாட்ல வந்து உங்களுக்கு நான் அந்த PDF வந்து தரேன். சரியா? ஓகே. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா ஓரை ஆக்சைடா மாத்திரம். அதுதான் ரெண்டு ப்ராசஸ்மே. ரோஸ்டிங் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், கால்சினேஷன் ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். சல்ஃபைடு ஓரை ரோஸ்டிங் பண்ணுவோம், கார்பனேட் ஓர் ஹைட்ரேட்டட் ஓரெல்லாம் கால்சினேஷன் பண்ணுவோம். 1 minute. கார்பனேட் ஓர் ஹைட்ரேட்டட் ஓரெல்லாம் கால்சினேஷன் பண்ணுவோம். சரியா? சல்ஃபைடு ஓரை ரோஸ்டிங் பண்றப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில போயிடும், கார்பனேட் ஓரை கால்சினேஷன் பண்றப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளில போயிடும், ஹைட்ரேட்டட் ஓரையும் நம்ம பண்றப்போ வாட்டர் வந்து வெளியில போயிடும். ஓகே, டன். So what are the difference between roasting and calcination? Okay, now ma'am, okay வா கவனிங்கப்பா. So இப்ப ஆக்சைடு ஓர் into the oxide ரெண்டு ப்ராசஸ்மே ஒரு ஓரை அதோட ஆக்சைடுக்கு மாற்ற ஒரு ப்ராசஸ் தான். Roasting is applied for the conversion of sulfide ore into oxide. Roasting ஓட வேலை வந்து என்னது அப்படின்னா சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்குல்ல, சல்ஃபைடு ஓர்ஸ் அதோடைய ஆக்சைடா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான் வந்து வறுத்தல் மற்றும் காற்றில்லா சூழலில் வறுத்தல். கரெக்ட். நான் தமிழ் மட்டும் கொஞ்சம் தப்பா படிச்சா என்னையே நான் திட்டிப்பேன். நான் தமிழ் படிக்கல ஆக்சுவலி, ஸ்கூல் டேஸ்ல 10th வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறமா நான் வந்து வேற லாங்குவேஜ் எடுத்துட்டேன். அதனால வந்து எனக்கு அவ்வளோ சரளமாக வரல. ஆனால் நான் கற்றுக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் படிக்க தெரியல சொல்றது மிகப்பெரிய ஒரு அசிங்கம். ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா சல்ஃபைடு ஓர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்டிங் அப்படிங்கிறது என்னது? நம்ம சல்ஃபைடு ஓர்ஸ் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரோஸ்டிங் பண்ணுறோம். ஓகே, in this method the concentrated ore is oxidized by heating it with excess of oxygen. excess of oxygen ல நம்ம ஓரை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் ஹீட் பண்றோம். ஓகே, அடுத்து வந்து பாருங்கடா எக்ஸாம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் எழுதினா போறோம், ரெண்டு எழுதிட்டீங்கன்னா சூப்பர் குட். ஓகே, சோ சல்ஃபைடு ஓர்னா என்ன தெரியுமா? ஓர்ல வந்து சல்ஃபர் இருக்கணும், அதுதான் சல்ஃபைடு ஓர். PBS பாரு, லெட் சல்ஃபைடு இருக்கு, அது ஆக்சிஜன் கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆக்சிஜன் கூட நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். ஹீட் பண்றப்போ நல்லா கவனி, இந்த லெட் கூட ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து PbO மாறிடும். அதேதான் ஜிங்க் கூட ஆக்சிஜன் சேர்ந்து ZnO மாறிடும். சல்ஃபைடு ஓரை ரோஸ்டிங் பண்ணா சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில போகும். கரெக்டா? வெளில போயிடுச்சு. இப்போ ரோஸ்டிங்ல இன்னொன்னு நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஆர்சனிக் இம்பியூரிட்டி, ஆர்சனிக் சல்ஃபர் பாஸ்பரஸ் இம்பியூரிட்டிஸும் வந்து வெளியில அனுப்பிடும். அது சரியா? இப்போ எனக்கு ஆர்சனிக்லாம் தேவையில்லை, தேவையில்லாத இம்பியூரிட்டி வந்து என்னுடைய ஓர்ல இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனிக் இருக்கு, சல்ஃபர் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு அப்படின்னா அதையும் அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சைடா மாத்தி வெளியில துரத்திடும். சரியா? இப்போ கால்சினேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். கால்சினேஷன் வந்து presence of oxygen இல்லனா absence or limited supply of oxygen சொல்லுங்க பார்க்கலாம் சாட்ல. கால்சினேஷன் வந்து presence of oxygen இல்ல absence or limited supply of oxygen quickly. absence or limited supply of oxygen. Very good. So கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து கால்சினேஷன் யாரை பண்ணுவோம் அப்படின்னா கார்பனேட் ஓரையும் சல்ஃபைட் ஓரையும் தான் நம்ம கால்சினேஷன் பண்ணுவோம். ஓகே, so we are taking carbonate ore PbCO3, carbonate ore CaCO3. ஓகே ஓகே, so lead carbonate, calcium carbonate நம்ம வந்து எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுது? அந்த லெட்டை ஆக்சைடா மாத்திருச்சு, அந்த கால்சியமை ஆக்சைடா மாத்திருச்சு, கால்சியம் ஆக்சைடு. கார்பனேட் ஓரை நம்ம கால்சினேஷன் பண்றப்போ என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும். சொன்னா நான் சொல்லி கொடுத்தது இங்க அப்ளை பண்ணா முடிஞ்சு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைட்ரேட்டட் ஓரை எடுத்துக்கிறோம். இங்க பாரு Fe2O3 3H2O 2H2O. ஹைட்ரேட்டட் ஓர் எடுத்துக்கிறப்போ ரொம்ப ஈஸி. அந்த வாட்டரை மட்டும் தனியா பிரிச்சிரு, வாட்டரை மட்டும் தனியா பிரிச்சு ப்ராடக்ட் எழுது.
வாட்டர் மட்டும் தனியா பிரிஞ்சிருக்கு, மீதி பார் அப்படியே தான் இருக்கு. சரியா? இந்த ஓர ஞாபகம் வச்சுக்கணுமா? ஆமா, ஞாபகம் வச்சுக்கணும். பின் பண்ணனா ஒரு பிடிஎஃப் தான்டா பின் பண்ண முடியும், ஒண்ணுக்கு மேல பின் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஓகே, டன். கவனிங்க. சோ பார்த்தோம் அப்படின்னா what is happening here? அயன் ஆக்சைடு நம்ம வந்து என்ன பண்றோம்? சோ Fe2O3.3H2 ஹைட்ரேட்டட் ஓரை நம்ம கால்சினேஷன் பண்றப்போ நமக்கு வந்து தனியா பிரிஞ்சு போயிடும். ஓகே, டன், சூப்பர். சோ இப்போ நம்ம அடுத்து வந்து கிராவிட்டி செப்பரேஷன் பார்க்க போறோம். ஓகேவா? சோ கிராவிட்டி செப்பரேஷன். சோ பசங்களா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க, அப்பதான் நம்ம இந்த சாப்டர் முடிக்க முடியும், இல்லனா ஃபர்ஸ்ட் சாப்டரே முடிக்காம இருப்போம். ஓகே, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணலாமா? ஐஸ் பிரேக்கரா? அதுக்குள்ளேயும் ஐஸ் பிரேக்கரா? 10:50க்கு இருந்துச்சா? 11, 10, 11:20. எஸ், ஐஸ் பிரேக்கர். நெக்ஸ்ட் ஐஸ் பிரேக்கர் போலாமா? ஓகே, நல்ல வேலை ஞாபகப்படுத்தி. அதனால தான் என்னமோ லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஸ்பாட் த எரரும் பார்க்கலாம். யோசிச்சு ஆன்சர் பண்ணணும் ப்ராப்பரா. இட் கேன் பி ஃபன், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா ஜெனியூனா யோசிச்சு நீ போயிட்டு என்ன சொல்லுவ? பரமா படிடா. சாரி டே, 11th ஒழுங்கா நீட் படிடா நாயே. டோன்ட் வாட்ச் போன், ப்ளீஸ் ஸ்டடி. ஒழுங்கா ஜேஇ சேருடா 11th. டேய் படிடா, நல்லா படிக்க சொல்லுவேன். பரமா படிடா, எல்லாரும் இதேதான். டேய் பரமா படிடா, கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சு படிக்கணும். இப்பவே என்ஜாய் பண்ணிடு தம்பி. Not to distract and go towards it. Don't go to that school. அந்த ஸ்கூல் பக்கம் போயிடாத தம்பி, எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிடா. யூ லூஸ் மாதிரி யோசிக்காம ஏதாச்சும் படிடா. முன்னாடியே வேதாந்து போய் பாருடா. I'm going to read out your comments and all. 11th JEE படி, focus ஓட படி, don't get distracted. அடுத்து Vedantu is waiting for you. யாரையும் நம்பாத, nothing is permanent. மொபைல் பார்க்காம படி. Don't cry for silly things. யாயா நமக்கு சம்டைம்ஸ் தோணும்ல, நம்ம ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணோமோ, சே ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கு நம்ம போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டோமே, இவ்வளோ கஷ்டப்பட்டோமே அப்படிங்கிற மாதிரி. ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஃபீல் பண்ணாதடா. கரெக்ட், ஃப்ரெண்ட்ஸை நம்பாதமா. எவன் கூட வேணா சேரு, அவங்க கூட மட்டும் சேராத. வேதாந்தல படி. ஓகே, டோன்ட் டிஸ்ட்ராக்ட் எனி அதர்ஸ். ஓகே, பி எமோஷனலி ஸ்டேபிள், டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். டேய் போய் படுறா நாயே. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க செல்ஃப் கூட ரொம்ப இப்படிதான் இருக்காங்க. டேய் போய் படுறா நாயே, லூசு தம்பி போய் படுறா அப்படின்னு தான் பேசுறாங்க. இக்னோர் டீசிங். யார் டீஸ் பண்ணாலும் இக்னோர் பண்ணிடு. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காத, உஷாரா படிச்சுக்கோடா நாயே. அடுத்து இக்னோர் டீசிங். ஏன் இவ்வளோ பேர் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? காமர்ஸ் குரூப் எடுத்துடுடா. கரெக்ட், காமர்ஸ் குரூப் எடுத்துடுடா. ஸ்கூல் பிளாக் லிஸ்ட்ல வராத. வேதாந்துன்னு ஒரு சேனல் இருக்கு, போய் பாடுறா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அடுத்து நெக்ஸ்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல நல்லா படுறா. 10th மார்க் சொல்றேன். சயின்ஸ் பேசிக்ஸ்லாம் ஒழுங்கா படுறா. இன்ஸ்டாகிராம் மட்டும் எடுத்துறாதடா. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே ஷேர் பண்ணாத. ஓகே, கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேராத.
ப்ளீஸ் டோன்ட் டிபெண்ட் ஆன் ஸ்கூல். அவங்கிட்ட மட்டும் பேசாதடா, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ, அந்த ஸ்கூல் மட்டும் சேராத, அப்புறம் புரிஞ்சி படிடா. If you study concentration, you will get high marks in state board. அடுத்து யாரையும் நம்பாத, கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சே, பி சிங்கிள், டோன்ட் கெட் அட்ராக்டிவ். படிக்கிற வேலையை பாரு. லாக்டவுன்ல போன் பார்க்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன். ஸ்கூலுக்கே போவாத. வேதாந்து பாருடா எருமை, பரமா படிடா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே அவைலபிளாக இருக்காது. ஜேஇக்கு படி, நீட்டுக்கு படி, சென்டம் வாங்கடா பைத்தியம். ஸோ இப்போ இந்த அட்வைஸ்லாம் வந்து உங்களுடைய பாஸ்ட் செல்ஃபுக்கு நீங்க வந்து சொல்லிக்கிறீங்க இல்லையா? இப்போ நம்ம தான் நம்ம பாஸ்ட் செல்ஃப் அப்படின்னு வச்சுப்போம். இப்போலேருந்து அட்லீஸ்ட் நம்ம அட்வைஸை நம்ம ஃபாலோ பண்ணலாமா? நீங்க சொல்லுங்க மேம். நான் வந்து சொல்லலாமா வேணாமா? டைம்ஸ் அப். ஆமா, டைம் முடிஞ்சு போச்சு. டைம் அப். அச்சோ, ஐஸ் பிரேக்கர் டைம் முடிஞ்சிச்சு, இல்லைன்னா சொல்லியிருப்பேனே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கிட்டே நான் சொல்லிக்க வேண்டியது வந்து நிறையா இருக்கு. ஓகே, எஸ், ஐஸ் பிரேக்கர் ஓவர், டன். சரியா? ஓகே, அடுத்த ஐஸ் பிரேக்கர் அப்போ நம்ம வந்து இதுவும் வந்து வச்சுக்கலாம். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சா? எல்லாருக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சா? எஸ், ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் படிச்சு முடிச்சிட்டோம். 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு லைவ் ஆன் பண்ணி. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சா? எஸ். ஓகே, ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கண்ணை மூடுங்க. ஒரு வாட்டி டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 3 டைம்ஸ் மட்டும் கண்ணை மூடி நல்லா பிரீத் இன், பாஸ் அண்ட் தென் பிரீத் அவுட். ஓகே, ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்க. எல்லாரும் சாட் பண்ணக்கூடாது இப்போ. டன். ஓகே, ஆமா, தண்ணி குடிச்சுக்கோங்க எல்லாருமே. கொஞ்சம் வாட்டர் பிரேக். எஸ், எல்லாருமே கொஞ்சம் தண்ணி குடிங்க. நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் வந்து நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்றேன், யோசிச்சு சொல்றேன், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. ஏன்னா நிறைய அட்வைஸ் வருதுடா, நிறைய அட்வைஸ் வருது. சாணி இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், அப்படி இப்படின்னு 1000 அட்வைஸ் வருது என்னோட பாஸ்ட் செல்ஃபுக்கு சொல்றதுக்கு. அதனால நான் பெருசா சொல்ல போனா அதுவே ஒரு வீடியோவாவே போகும் போல. ஓகே, ஆட்டோ ஃபைல் லிப்ரே பண்ணக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. நீங்க என்ன கேட்டீங்கன்னு தெரியல. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாம். கம் ஆன் எவ்ரிபடி, கம் பேக் டு த கிளாஸ். ஓகே, ஐஸ் பிரேக்கர் முடிச்சாச்சு. அடுத்த 30 minutes with full focus we are going to listen. Yes or no? ஒரு ஃபயர் போடலாமா? எஸ், ஒரு ஃபயர் போடலாமா? I could feel that. இப்போ இத்தனை பேர் நீங்க கிளாஸ் கவனிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கிறப்போ எனக்கு ஒரு எனர்ஜி வந்து ஃபீல் ஆகுது. உங்களுக்குலாம் ஃபீல் ஆகுதா? நான் வந்து தனியா கிளாஸ் எடுக்கிறப்போ எனக்கு இந்த எனர்ஜி இல்லை. நானே வந்து பார்த்தேன்னா அப்படியே சேடா சொங்கி மாதிரி வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பேன். ஆனா வித் யூ ஆல் ஐ குட் ஃபீல் சம் எனர்ஜி. ஓகே, அப்ப உங்களுக்கும் ஒரு எனர்ஜி ஃபீல் ஆகும். தனியா படிக்கிறது இல்லாம நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கிறப்போ உனக்கும் வந்து ஒரு எனர்ஜி, ஓகே நம்ம படிச்சிடலாம் முடிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வந்து ஃபீல் ஆகுது. கரெக்ட் இல்லையா? அதை கரெக்டா பயன்படுத்திப்போம் இன்னைக்கு நம்ம. ஓகே, டன். இதுக்கப்புறம் நோ மோர் டாக்ஸ். அடுத்த 30 minutes படிக்கிறோம். கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன? So in this method, the ore having high specific gravity is separated from GAN having low specific gravity. So ore உடைய specific gravity வந்து அதிகமா இருக்கும், GAN உடைய specific gravity வந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஓகே, இதுக்கு டயக்ராம் வரைய வேண்டாம், ஆனா நீ புரிஞ்சுக்கோ. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு படிப்படியா வந்து ஒரு படி இருக்கு, சரியா? அதுல நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டேப் வச்சுக்கிறேன். ஓகே, ஹோஸ் வச்சு தண்ணி வச்சுக்கிறேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வழியா தண்ணி வந்து போர் ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னோட ஓரை வந்து நான் நல்லா கிரஷ் பண்ணிட்டேன்.
கரெக்டா நான் வந்து ஓரை வந்து கிரஷ் பண்ணிட்டேன். எழுதக்கூடாதுப்பா சுந்தர், அதை எழுதக்கூடாது, இங்க நம்ம காட்டின ரியாக்ஷன் தான் எழுதணும். சரியா? ஓகே. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து அதிகமா வந்து இருக்கு. ஓகே, ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து நமக்கு வந்து அதிகமா இருக்கு. ஆனா கேங்குடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து வெயிட்டுக்கு மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். ஓகே, ஸ்பெசிபிக் கிராவிட்டி வந்து மாஸுக்கு டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல். அப்படி இருக்கிறப்போ என் ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகமா இருக்குன்னா அதோட மாஸும் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? என் ஓர் என்ன தெரியுமா ஆகும்? ஓர் வந்து இங்க எனக்கு பாட்டம்ல செட்டில் ஆயிடும். ஓர் வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா எனக்கு இங்க பாட்டம்ல செட்டில் ஆயிடும். கரெக்டா? ஓரு பாட்டம்ல செட்டில் ஆயிடும். இப்போதான் எல்லாரும் சொன்னீங்க, என்ன சொன்னீங்க? மேம் என் ப்ரீவியஸ் செல்ஃப் கிட்ட புரிஞ்சு படின்னு சொல்லுவோம் மேம் அப்படின்னு. அப்போ இப்போ புரிஞ்சு படிக்க ஆரம்பி. இந்த கிளாஸ்ல ரைட் நவ் புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஓகே. பாட்டம்ல ஓர் எல்லாம் வந்து செட்டில் ஆயிடும். அப்புறமா கேங் வந்து என்ன ஆகும்? கேங் வந்து வாட்டர் கூட சேர்ந்து அடிச்சுட்டு வெளில போயிடும். நீ தண்ணி போடுறப்போ வாட்டர் கூட சேர்ந்து என்ன ஆகும்? கேங் வந்து அடிச்சுட்டு போயிடும். சரியா? ஓகே. ஸோ அதான் நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஓருடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதிகமா இருக்கு, கேங்குடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி கம்மியா இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளி நீங்க ரன்னிங் வாட்டரோட வாஷ் பண்றப்போ என்ன ஆகும்னா ஓர் வந்து நமக்கு கீழே செட்டில் ஆயிடும். ஓர் வந்து எனக்கு கீழே லைவ் ஃபினிஷ் ஆக்கிட்டா, லைவ் காட்ட மாட்டேங்குதா? எனக்கு காட்டுதுடா. கவனி, நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேங் வந்து வெளியில போயிடும், ஓர் வந்து கீழே எனக்கு செட்டில் ஆயிடும். ஓகே, ஓரஸ் இப்ப இதோட ப்ராசஸ் பாருங்க. இப்ப நான் ப்ராசஸ் சொன்னேன்ல, அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓர் இஸ் கிரஷ்டுனா நல்லா நான் அரைச்சிக்கிறேன்னு அர்த்தம். ஓர் இஸ் கிரஷ்டு டு அ ஃபைன்லி பவுடர்டு ஃபார்ம். ஓரை வந்து நான் ஒரு ஃபைனா ஒரு ரொம்ப ஒரு பவுடர் ஃபார்முக்கு நான் வந்து ஓரை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் கிரஷ் பண்ணிக்கிறேன். சரியா? அண்ட் rapidly flowing current of water and treated with rapid எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வாட்டர் வந்து flow ஆகுது. சரியா? வாட்டர் வந்து எனக்கு rapid flow ஆகுது. During the process lighter gang particles are washed away by running water. running water ஆல ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய லைட்டரா இருக்கக்கூடிய இந்த எல்லா கேங்குமே வந்து எனக்கு வாஷ் அவே ஆகி போயிடுச்சு. ஓகே, அப்புறமா this method is generally applied to the concentrate the native ores such as gold and oxide ores such as hematite, tin stone. நல்லா கவனிச்சீங்கன்னா hematite ஒரு ஓர், tin stone ஒரு ஓர், gold. இப்போ இவங்க எல்லாரையுமே நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கேங்கு வெயிட்டரா இருக்கும், அது எனக்கு கீழே செட்டில் ஆயிடும். ஓகே, சாரி, கேங்கு லைட்டா இருக்கும். ஸோ கேங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வெளியில போயிடும். ஓகே, ஆனா ஓர் வந்து வெயிட்டா இருக்கும். ஸோ கீழே வந்து எனக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா செட்டில் ஆயிடும். ஓகேவா? புரிஞ்சுதா? டன். ஸோ அடுத்து பார்க்கலாமா? டிஸ்கிரைப் த மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல். இந்த கொஸ்டின் படிச்சுட்டோமா? என்னன்னு படிச்சோம்? மான்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு படிச்சோம். கரெக்டா? சூப்பர். இதை இப்படியும் வந்து நமக்கு கேட்கலாம். பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். தயவு செய்து படிச்சுக்கோங்க. பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் தான் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த மான்ஸ் ப்ராசஸ், வேன் ஆர்கெல் மெத்தட் இதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு மெட்டலை நம்ம என்ன பண்ணணும்ப்பா? volatile compound மாத்திக்கணும். எப்படி? suitable reagent கூட ரியாக்ட் பண்றது மூலமா. அப்புறமா அந்த volatile compound decompose பண்ணா pure metal கிடைக்கும். ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததுதான். என்னது ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேனே. நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா we have this impure metal. நம்ம கிட்ட வந்து impure metal இருக்கு. impure metal நம்ம என்ன பண்றோம்? ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு volatile complex வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ அந்த volatile complex திருப்பி நான் ஹீட் பண்றதுனால நமக்கு வந்து பியூர் மெட்டல் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் தெர்மல் டீகம்போசிஷன். கிளியர்? இதுல தான் மான்ஸ் ப்ராசஸ், வேன் ஆர்கெல் எல்லாம் பார்த்தோம்.
செம இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொன்னேன்? ரோல் பேஸ்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னனா? ரோல் பேஸ்டு கொஸ்டின் என்னடா எரேஸ் ஆயினே இருக்கு. பார், ரோல் பேஸ்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டன். கவனிங்க, சிலிக்கா in the extraction of copper படிக்கலாமா? ஒண்ணா படிக்கலாம். சிலிக்கா in the extraction of copper. சிலிக்கா வந்து நம்ம என்னவா வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா, it is used to remove slag during roasting. so சிலிக்கா வந்து நம்ம என்னவா யூஸ் பண்றோம் அப்படின்னா, acid refluxா வந்து யூஸ் பண்றோம். எதுக்கு அப்படின்னா, to remove slag during roasting. ஓகே, சோ அத நம்ம வந்து ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸா வந்து யூஸ் பண்றோம். ஒண்ணும் இல்ல, இப்போ ஸ்லாகையே ரிமூவ் பண்றதுக்கு நம்ம சிலிக்காவை அனுப்புறோம். ஸ்லாகை ரிமூவ் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சிலிக்காவை நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஓகே, டன். ரோஸ்டிங் அப்போ. அடுத்து, கிரையோலைட் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். ஓகேடா, நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா, லிட்டில் பிட் ஃபாஸ்ட் பண்றேன். ரோல் ஆஃப் கிரையோலைட் இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். It lowers melting point and improves electrical conductivity. Cryolite என்ன பண்ணும்? melting point கம்மி பண்ணும். so that கம்மியான டெம்பரேச்சர்லயே நம்ம ஹீட் பண்ணிரலாம். அப்புறம் electrical conductivity வந்து என்ன பண்ணும் அப்படின்னா increase பண்ணும். அடுத்து, role of iodine in refining of zirconium. Mons processல பார்த்தோமே. Mons processல பார்த்தோம் இல்லையா? to form volatile compound. என்னப்பா, அயோடின் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? ஒரு volatile compound-ஆ அது வந்து மாறிடும். then அது டீகம்போஸ் ஆகி மெட்டல் ஃபார்ம் ஆகும். மான்ஸ் ப்ராசஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஓகே, நிக்கல் கூட. ரோல் ஆஃப் சோடியம் சயனைடு இன் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன். சோ நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, சோடியம் சயனைடை நம்ம வந்து டிப்ரெசிங் ஏஜென்ட்டா வந்து யூஸ் பண்ணுவோம் ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன்ல. 5 மார்க்ல ஃப்ராத் ஃப்ளோட்டேஷன் படிப்போம். இட் பிரிவென்ட்ஸ் எனி அதர் மெட்டல் சல்ஃபைட் இம்பியூரிட்டிஸ் ஃப்ராத்துக்கு வராம பாத்துக்கும். சோ சோடியம் சயனைட் இது வந்து எப்படி, இது போன வருஷம் மிட் டர்ம்ல கேட்டாங்க. நேத்து பார்த்தோம் இந்த क्वेश्चन, ஞாபகம் இருக்கா? NaCN சோடியம் சயனைடு வந்து பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் த டிப்ரெசிங் ஏஜென்ட். அது வந்து என்ன பண்ணும்? தேவையில்லாத இம்பியூரிட்டிஸை வந்து கீழே டிப்ரெஸ் பண்ணிடும். ஓகே, தேவையில்லாத இம்பியூரிட்டிஸ் அது வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து நமக்கு டிப்ரெஸ் பண்ணிடும். கிளியரா? ஓகே, ஜிர்கோனியம் உடைய ZR டா, ZR. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 2 போலாமா? ரெடியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நம்ம வந்து ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன்லாம் பேசினதுனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அடுத்தடுத்த சாப்டர்லாம் ஃபாஸ்டா ஃபடாஃபட்டா வந்து போயிடும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் சாப்டர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். சோ நம்மளே நம்ம வந்து பாராட்டிப்போம். அப்போதான் அடுத்த சாப்டருக்கான ஒரு மோட்டிவேஷன் நமக்கே பிறக்கும் இல்லையா? சோ சாட்ல ஒரு ஃபயர் போடுங்க பார்க்கலாம். when will you give the slide? நான் ஸ்லைடு தர மாட்டேன். fire in the chat everybody. யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? how many of you are attending from the starting? me. Very good. Super. Done. Chapter 2 start பண்ணிடலாமா? Clear? Okay. So let us begin with chapter 2. So important question உடைய PDF and உங்களுக்கு தேவையான எல்லா playlist உடைய PDF இது எல்லாமே வந்து descriptionல இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ so கண்டிப்பா வந்து download பண்ணிக்கோங்க from description. Okay. So coming to the first question, என்னது அப்படின்னா what is inert pair effect? Inert pair effect அப்படின்னா என்னது? So inert அப்படின்னாலே வந்து யாரு கூடயுமே வந்து react ஆகாது அப்படின்னு அர்த்தம். சரியா? inert அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் கூடயுமே எது கூடயுமே வந்து react ஆகாது அப்படின்னு வந்து அர்த்தம். So ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு question, நல்லா கவனிங்க.
in heavier post transition metals. அதாவது transitionக்கு அடுத்து இருக்கக்கூடிய metals தான் வந்து heavier post transition metals. Okay, அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம heavier post transition metals. Okay, the outer s electron have a tendency to remain inert. இந்த ns electron இருக்கு இல்லையா, outer orbitalல இருக்கக்கூடிய இந்த ns electron யாரு கூடயுமே ரியாக்ட் ஆகாது. இனர்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இனர்ட் அப்படின்னா யாரு கூடயுமே ரியாக்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு அர்த்தம். யாரு கூடயுமே ரியாக்ட் ஆகாம இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து என்னது இனர்ட் அப்படிங்கறதுடைய மீனிங். ரைட்? ஓகே. அண்ட் ஷோ ரிலக்டன்ஸ் டு டேக் பார்ட் இன் பாண்டிங். பாண்டிங் கூட என்ன, எது கூடயுமே அது ரியாக்டே ஆகாது அப்படின்னா பாண்டிங்கே ஆகாது இல்லையா. அது வந்து பாண்டிங்க்கு இட் ஷோஸ் சம் ரிலக்டன்ஸ். ரிலக்டன்ஸ் அப்படின்னா என்னடா அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை ரிலக்டன்ஸ்? ஒரு தயக்கம். ரிலக்டன்ஸ் அப்படின்னா வந்து என்னது? அன்வில்லிங். அன்வில்லிங் அப்படின்னு வந்து அர்த்தம். அது வந்து பாண்டிங் மேக் பண்றதுக்கு ஒரு வில்லிங்னஸே காட்டாது. ஓகே, which is known as inert pair effect. ஓகே, நான் சொல்றது அப்படியே கண்ணை மூடி காதுல வாங்கு. heavier post transition metalsல outer s orbital, அதாவது ns orbitalல இருக்கக்கூடிய electrons, they have tendency to remain inert. அதாவது அவங்க வந்து இனர்ட்டாவே இருப்பாங்க, யாரு கூடயுமே ரியாக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு. they have tendency to remain inert. okay, and show reluctant to take part in bonding. okay, so வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு கூடயுமே பாண்டிங் பார்ட்டிசிபேட்டே பண்ண மாட்டாங்க. they show very unwilling. அவங்களுக்கு வில்லிங்கே கிடையாது பாண்டிங் பண்றதுக்கு. அதுக்கு பேர் தான் inert pair effect. முடிஞ்சுதா? கீவேர்ட்ஸ் எல்லாம் என்ன? heavier post transition metals, outer s orbital, அதாவது ns electrons வந்து tendency to remain inert, bonding form பண்ணாது. அதுதான் நம்மளுடைய inert pair effect. ஓகே, டன். சூப்பரா முடிச்சாச்சு. இந்த கொஸ்டின் பார்த்தனா ஒரு அவ்வளோ ஈஸியான ஒரு கொஸ்டின். இதை போய் பப்ளிக்ல வந்து கம்பல்சரியில முன்னாடி கேட்டிருந்தாங்க 22ல. சரியா? ஸோ இது ரொம்ப ஈஸிடா. கிவ் ஒன் எக்ஸாம்பிள். இப்போ இதெல்லாம் ஸ்பெஷல் நேம்ஸ். ஐகோசஜன், டெட்ராஜன், நிக்டோஜன், சால்கோஜன்லாம் ஸ்பெஷல் நேம்ஸ் குரூப்புக்கு. அதுல ஒரு எலமெண்ட்டை எழுத சொல்றாங்க, அவ்வளவுதான். ஐகோசஜன் அப்படிங்கிறது யார் தெரியுமா? குரூப் 13க்கு பேர் தான் ஐகோசஜன். இதை கிரியேட்டிவ் 1 மார்க்ல உனக்கு கேட்கறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, why is carbon you not used as reduce aluminum oxide? அந்த क्वेश्चन நம்ம அப்புறமா பார்க்கலாம்டா. இப்போ at present be here and presentல நான் நடத்துறது கவனி. சரியா? ஓகே, சோ குரூப் 13க்கு பேர் என்ன? ஐகோசஜன். நான் இப்ப குவிஸ் கேட்க போறேன், இதை பேஸ் பண்ணி சொல்லி கொடுத்துரு. குரூப் 13 பேரு ஐகோசஜன், குரூப் 14 பேரு டெட்ராஜன், 15 பேரு நிக்டோஜன் and 16 பேரு சால்கோஜன், 17 பேரு ஹாலோஜன் and 18 பேரு நோபல் கேஸ். தெரிஞ்சுக்கோ. குரூப் 17 வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஹாலோஜன் and குரூப் 18 வந்து பாத்தீங்க அப்படின்னா நோபல் கேஸ். ஓகே, சோ ஐகோசஜன், டெட்ராஜன் and நிக்டோஜன், சால்கோஜன், ஹாலோஜன், நோபல் கேஸ். ஓகே, டன். இப்போ சால்கோஜன் அப்படிங்கிறது வந்து போரான். போரான் தான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், போரான் ஃபேமிலி. அண்ட் 14th குரூப் வந்து கார்பன் ஃபேமிலி, ஸோ கார்பன் எடுத்துக்கலாம். 15th குரூப் வந்து நைட்ரஜன் ஃபேமிலி, ஸோ நைட்ரஜன் எடுத்துக்கலாம். 16th குரூப் இஸ் ஆக்சிஜன் ஃபேமிலி, ஸோ வி கேன் ரைட் ஆக்சிஜன். ரைட்? வேற எலிமெண்ட் எழுதலாமா? தாராளமா எழுதலாம். ஆனா இது எழுதுறது நல்லது, ஏன்னா உனக்கு சைமல்டேனியஸா நீ அவங்க என்னென்ன ஃபேமிலிங்கிறதையுமே தெரிஞ்சு வச்சுப்பீங்க. சரியா? ஓகே, சோ இப்போ இதை படிச்சாச்சா? கொஸ்டின் கேட்கலாமா? இதை படிச்சிட்டீங்கன்னா கிளியர் அப்படின்னு சாட்ல போடுங்க, நான் கொஸ்டின் தரேன். இந்த பிடிஎஃப் நான் தரமாட்டேன். ஓகே, சோ எஸ், போரான் வந்து குரூப் 13 இஸ் போரான் ஃபேமிலி, குரூப் 14 இஸ் நம்ம கார்பன் ஃபேமிலி, குரூப் 15 இஸ் நைட்ரோஜன். ஓகே, குரூப் 16 இஸ் ஆக்சிஜன். ஓகே, டன். நிக்டோஜன் எந்த குரூப்? நம்பர் போடு, குரூப் நம்பர் போடு. நிக்டோஜன் என்ன குரூப்? சாட்ல நிக்டோஜன் என்ன குரூப்? 15.
chalcogen, chalcogen. Halogen, halogen. Tetragen, tetragen. Okay, done. Pakka, good. So ipo write a short note on anomalous properties of the first element of periodic, sorry, p block element. Romba important. Okay, so what do you mean by anomalous? Anomalous அப்படினா வந்து abnormal, different. Okay, anomalous அப்படினா என்ன அர்த்தம்? abnormal-ஆ இருக்கிறது, different-ஆ இருக்கிறது அப்படினு அர்த்தம். சரியா? yes. so இப்ப இந்த first element of p block, அதாவது இவனுங்க தான் இந்த போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இவங்கலாம் தான் இந்த first element of group 13, first element of group 14, first element of group 16, first element of group 16. okay, இவங்கலாம் ஏலே ஒரு மாதிரி டிஃபரண்டா பிஹேவ் பண்றாங்க. ஓகே, முரண்பட்ட பண்புகள். எனக்கு அதுதான் வந்து தமிழ்ல ரொம்ப பிடிச்சது. அனாமலஸ் அப்படின்னா, அனாமலஸ்ங்கிற வார்த்தைக்கே நமக்கு முதல்ல அர்த்தமே தெரியாது. நம்ம அதனால இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கிற பசங்க நம்ம வந்து என்ன பண்றோம்னா ரொம்ப மனப்பாடம் பண்ணுவோம். சோ தமிழ்ல பாரு, தமிழ் மீடியம்ல முரண்பட்ட பண்புகள், அது அந்த வார்த்தையிலே இருக்கு, முரண்பாடு இருக்கு, மத்தது மாதிரி இல்லாம ஒரு முரண்பாடோட இருக்கு அப்படின்னு. ஜெனரலி இந்தியாலே நீங்க வந்து பாக்குறப்போ யாரெல்லாம் வந்து அவங்களுடைய தாய்மொழியில படிக்கிறப்போ அவங்களுடைய நாலேஜ் வந்து ரொம்பவே, அந்த சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். நான் அதனால வந்து தமிழ் மீடியம் சூப்பர், இங்கிலீஷ் மீடியம் வந்து வேஸ்ட் அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஆனா நான் எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நான் வந்து என்னுடைய காலேஜ் வந்து படித்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா கிடையாது, எல்லாமே ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் தான். ஆல் இண்டியா லெவலில் எக்ஸாம் வச்சு தான் அதில் இருக்கிற டாப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வந்து படிப்பாங்க. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மி பேர் தான் வந்து இருப்பாங்க. நிறையா நார்த் இண்டியன்ஸ், ஃபாரினர் ஒரு ஃபியூ பீப்புள் வந்து இருப்பாங்க. நிறையா நார்த் இண்டியன்ஸ், பெங்காலிஸ் இருப்பாங்க, அஸ்ஸாமீஸ் இருப்பாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாளிஸ் வந்து இருப்பாங்க, அப்புறமா வந்து தெலுங்கு பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இதில் நான் பேட்டர்னாக அப்சர்வ் பண்ணது என்னன்னா, இப்போ காலேஜ் போனதுக்கு அப்புறமா நம்ம கிளாஸ்ல வந்து செம்மையா சூப்பரா படிக்கிறவங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்கல வந்து நிறையா வந்து ஐசா பெங்காலிஸ் தான். அவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 11th 12thலாம் தே ஸ்டடிட் இன் பெங்காலி மீடியம், அவங்களுடைய மீடியம்லேயே அவங்க வந்து படிச்சிருக்காங்க. புரியுதா? ஸோ யாரெல்லாம் வந்து அவங்க தாய்மொழியில படிச்சுட்டு வந்திருக்காங்களோ அவங்களுடைய சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கிறத நான் வந்து அங்க நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அனாமலிஸ்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் கிடையாது, அதுதான் நமக்கு இங்கே கூடிய ஒரு குட்டி ஃப்ளா. முரண்பாடு, கரெக்டான வார்த்தை எது அப்படின்னா முரண்பாடு. ஓகே, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல், கொஞ்சம் அப்நார்மல் அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, கவனிக்கலாமா? சூப்பர், செம. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் anomalous properties of the first element of p block element, p block group. Small size of the first element. The first element oda size வந்து எப்படி இருக்கு? Smaller இருக்கு. Small size of the first element. High ionization enthalpy, high electronegativity. Ionization enthalpy அப்படின்னா என்ன தெரியுமா? இப்போ நான் வந்து ஒரு எலிமெண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரானை நான் ரிமூவ் பண்ண போறேன். ஒரு எலிமெண்ட்ல அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்லேருந்து நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும், அதான் அயனைசேஷன் எனர்ஜி. அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா the tendency to attract the shared pair of electrons. எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ற ஒரு பவர், எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ற ஒரு கெப்பாசிட்டி, அதுதான் வந்து என்னது அப்படின்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. சரியா? ஸோ அயனைசேஷன் எனர்ஜியும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். விச் இஸ் அவன் அவ்வளோலாம் வந்து அவன் எலக்ட்ரானை தரவே மாட்டான். அவன்கிட்டேருந்து நீ எலக்ட்ரானை பிடுங்கணும்னா செம்ம எனர்ஜி வேணும், அதான் அர்த்தம். ஹை அயனைசேஷன் எனர்ஜி வேணும். ஆனா அவன் மட்டும் என்ன பண்ணுவான்னா எலக்ட்ரானை பயங்கரமா பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுவான். ஓகே, ஹை எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அவன் மட்டும் எலக்ட்ரானை பயங்கரமா பிடிச்சி அட்ராக்ட் பண்ணுவான். ஆனா நீ அவன்கிட்டேருந்து எனர்ஜியை, அவன்கிட்டேருந்து அவ்வளோ ஈஸியா நீனு எலக்ட்ரானை பிடுங்கி எடுத்துட முடியாது. ஹை அயனைசேஷன் எனர்ஜி இருந்தால் தான் நீ எடுக்க முடியும். Absence of d orbitals in their valence shell.
அவங்களுடைய அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லில் வந்து d ஆர்பிட்டால்ஸ் இருக்காது. d ஆர்பிட்டால்ஸ் இருக்காது. ஓகே, டன். 10th மேரத்தான் இருக்கு, 11th நான் எடுக்கலடா, 11th பிரகாஷ் சார் இஸ் டீச்சிங். ஓகே, என்னுடைய பழைய வீடியோஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா போயிட்டு பாருங்க. கிளியரா? ஓகே, டன். சோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ஸ்மால் சைஸ், ஹை அயனைசேஷன் என்தால்பி அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, absence of d orbitals. நாலே தான் இவங்களாம் தான் anomalous property. Uses of borax. Okay, borax is used for the identification of colored metal ions. So இந்த colored metal ions வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு we are using this borax. நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த போராக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து இந்த manufacture of optical and borosilicate glass. ஓகே, ஆப்டிக்கல் கிளாஸ்னா நம்ம கண் கண்ணாடி, போரோசிலிகேட் கிளாஸ் லேப்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கிளாஸ் வேர்ஸ், அதெல்லாம் போரோசிலிகேட் கிளாஸ், அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த போராக்ஸை யூஸ் பண்றோம். எனாமல், கிளேசர்ஸ் ஃபார் பாட்ரி. கிளேசர்ஸ் எனாமல்லாம் என்ன தெரியுமா, அந்த பாட் எல்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஒரு பெயிண்ட் மாதிரி ஒன்று அடிப்பாங்க, அது வந்து அந்த பாட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பலன்னு மாத்திரும். ஓகே, ரொம்ப பலன்னு மாத்திரும். ஆர்ட் எல்லாம் மேக் பண்றவங்களுக்கு வந்து தெரியும். சோ பாட்டரியில கிளேசர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அடுத்து it is also used as flux in metallurgy. மெட்டலர்ஜில இந்த கேங்கை ரிமூவ் பண்றதுக்கு ஃப்ளக்ஸாவும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஆக்ட் as a preservative. ப்ரிசர்வேட்டிவாவும் அவங்க வந்து ஆக்ட் ஆவாங்க. சரியா? ஓகே, சோ லிசன். போராக்ஸை colored metal ions ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்ணலாம். ஆப்டிக்கல் கிளாஸ், போரோசிலிகேட் கிளாஸ் யூஸ் பண்ணலாம். எனாமல்ஸ் அண்ட் கிளேசர்ஸ் ஃபார் பாட்டரியில வந்து இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டலர்ஜில they act as flux and they also act as the preservative. அடுத்துப்பா, கேட்டினேஷன் அப்படின்னா என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. What is catenation? What is catenation? Okay, and explain the property of catenation. Catenation அப்படின்னா என்ன தெரியுமா? Ability of an element to form a chain of compound. Ability of an element to form a chain of atoms. அதாவது கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கார்பன் என்ன பண்ணும் அப்படின்னா அது கார்பன் கூடயே பாண்ட் ஃபார்ம் பண்ணும். கார்பன் கூடயே ஒரு செயின் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் பாண்ட் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். சரியா? சோ எக்ஸாம்பிளுக்கு நான் கார்பன் சொன்னேன், இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் என்னது அப்படின்னா கேட்டினேஷன். ஓகே, கேட்டினேஷன் அப்படின்னா அதுக்குள்ள ஐஸ் பிரேக்கரா? உண்மையாவா ட்ரூவாவா? ஏன்னா நான் டைமே பார்க்கல, இப்போதான் ஐஸ் பிரேக்கர் முடிச்ச மாதிரி இருக்கு. How many of you are feeling like me? மேம் இப்போதான் மேம் ஐஸ் பிரேக்கர் முடிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள இல்ல 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 நோ ரைட்? ஓகே, எத்தனை மணிக்கு அடுத்த ஐஸ் பிரேக்கர்? இன்னும் 5 minutes இருக்கா? 11:30கா? $12:30. ஓகே, 3 minutes இருக்கா? டைம் போனது தெரியலடா. ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் போட்டோம். சரியா? கொஞ்சம் முடிப்போம். 12:15க்கு வச்சுக்கலாம் ஐஸ் பிரேக்கர். சரியா? 12:15க்கு வச்சுக்கலாம் ஐஸ் பிரேக்கர். சரியா? டைம் ஆனதே தெரியல தம்பி. 12:15க்கு ஐஸ் பிரேக்கர் வச்சுக்கலாம், அது வரைக்கும் கொஞ்சம் படிக்கலாம். சரியா? எஸ், கேட்டினேஷன் வந்து என்னது? எபிலிட்டி ஆஃப் an element to form a chain of compounds ஃபார்ம் பண்ற ஒரு எபிலிட்டிக்கு பேர் தான் கேட்டினேஷன். ஓகே, இப்போ கேட்டினேஷன் ஆகணும் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன் வந்து இருக்கு. எந்தெந்த எலமெண்ட்லாம் இந்த கேட்டினேஷன் ப்ராப்பர்ட்டி ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து we have few set of conditions. ஓகே, சோ கவனிங்கடா. valency of the element should be greater than or equal to 2. ஓகே, valency வந்து பாத்தீங்க அப்படின்னா greater 2 இல்லனா 2க்கு மேல இருக்கணும். ஓகே, valency of the element வந்து 2 இல்லனா 2க்கு மேல வந்து இருக்கணும். element should have the ability to bond with itself. element வந்து தன் கூடயே bond form பண்ற ability வந்து இருக்கணும். ஓகே, இப்ப கார்பன் கூடயே bond form பண்ணணும், திருப்பியும் அது கார்பன் கூடயே bond form பண்ணணும். ஓகே, then
அடுத்து வந்து பாத்தீங்கன்னா the self bond must be as strong as the bond with other element. இப்போ கார்பன் ஆக்சிஜன் கூட எவ்வளவு ஸ்ட்ராங்கா பாண்ட் ஃபார்ம் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கார்பன் கார்பன் கூடயும் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். எல்லாரும் தண்ணி குடிங்க, தண்ணி பிரேக் மட்டும் கரெக்டா உண்டு. எஸ், தண்ணி குடிச்சாச்சா? கொஞ்சமா அட்லீஸ்ட். ஓகே, டன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் பாண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அடுத்து கைனடிக் இனர்ட்னஸ் ஆஃப் த கேட்டினேட்டட் காம்பவுண்ட் டுவர்ட்ஸ் அதர் மாலிக்யூல். கைனடிக் இனர்ட்னஸ் என்ன தெரியுமா? அந்த கேட்டினேட்டட் காம்பவுண்ட் வந்து வேற யார் கூடயுமே பாண்ட் ஆக மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் கைனடிக் இனர்ட்னஸ். அப்படின்னா வேற யார் கூடயும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வேற யார் கூடயும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, so catenation அப்படின்னா ability of the element to form a chain of compounds, and then we have 4 conditions for catenation. First, valency of the element வந்து 2 or greater than 2 வந்து இருக்கணும், and element should have the ability to bond with itself. Self bonding possible இருக்கணும். அந்த strength of the self bond வந்து it should be as strong as the bond with other element. Other element கூட எவ்வளவு ஃபாஸ்டா வந்து bond form பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த self bond வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். And the element should show kinetic inertness. Okay, இந்த catenated compound வேற யார் கூடயும் ரியாக்ட் ஆக கூடாது பெருசா. அதுக்கு பேர் தான் kinetic inertness. Done. அடுத்த question போகலாம், which is Fischer-Tropsch synthesis. Important. Fischer-Tropsch synthesis. Okay, done. அடுத்து வந்து போலாமா? Yes பா. So the reaction of carbon monoxide with hydrogen at a pressure of less than 50 atmospheric pressure. இங்கே எழுதினோம், இந்த ரியாக்ஷன்லயே நீ இதை எழுதினோம். அந்த ஒரு ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா பப்ளிக்ல சூப்பரா மார்க் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? வேணுகோபாலம். ஓகே, பார்க்கலாம். நான் சொன்னேன்ல கம்ப்ளீட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, I'll give you the PDF அப்படின்னு. ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. சரியா? யாரெல்லாம் ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் நான் PDF சென்ட் பண்ண போறேன். ஓகே, ஏன்னா மற்றவங்களாம் வெறும் PDF ஏன் தெரியுமா நான் அனுப்ப மாட்டேன்னு சொல்றேன் PDF. ஏன்னா எல்லாரும் வந்து PDF மட்டும் எடுத்துட்டு போயிடுறாங்க, அவங்க படிக்கவும் மாட்டாங்க. நான் PDF தரது எனக்கு பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி. ஆனா நீ PDF-ம் எடுத்துட்டு படிக்கவும் மாட்டேன், கிளாஸும் அட்டெண்ட் பண்ண மாட்டான். அதனால அந்த ஸ்டூடெண்ட் வந்து என் கிளாஸ் வந்ததே வந்து வேஸ்டா போயிடும். ஸோ நீ ஃபுல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனா உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகே, ஸோ தட் உனக்கு எல்லாமே புரிஞ்சிடும். அந்த PDF உனக்கு எக்ஸ்ட்ரா யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். சரியா? நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலன்னா PDF வேஸ்ட் தான். ஓகே, கவனிங்கடா. அண்ட் at 500 to 700 Kelvin. ஸோ கவனிச்சிங்க அப்படின்னா 500லேருந்து 700 கெல்வினுக்கு நான் வந்து ஹீட் பண்றேன். ஓகே, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் Fischer-Tropsch synthesis எதுக்கு அப்படிங்கறத மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஓகே, Fischer-Tropsch synthesis வந்து எதுக்கு? 12:15க்கு ஐஸ் பிரேக்கர் வச்சுக்கலாம். சரியா? 12:15க்கு we can have the ice breaker. ஐஸ் பிரேக்கர் இந்த வாட்டியில நம்ம 2 வச்சுப்போம், ஒரு क्वेश्चन அப்புறமா ஒரு கேம்ஸ். ஓகே, ஒரு கேம்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, வாங்கப்பா. சோ பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஓகே, ஹைட்ரோ கார்பன் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. சரியா? So here we have the hydrocarbons. Okay, here we have the hydrocarbons. Okay, so நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஓகே, சாரி ஹைட்ரோகார்பன் அப்படிங்கிறது வந்து என்னது? ஆல்கேன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ். கரெக்டா? ஸோ CnH2n+2 அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா ஆல்கேன்ஸ். ஆல்கேன் அதாவது சிங்கிள் பாண்டட் காம்பவுண்ட். CnH2n அப்படிங்கிறது என்னது? ஆல்கீன் டபுள் பாண்டட் காம்பவுண்ட். ஆர்கானிக்ல படிச்சிருக்கோம். CnH2n+2 வந்து ஆல்கேன், CnH2n வந்து ஆல்கீன். ஸோ Fischer-Tropsch synthesis வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் லைக் ஆல்கீன்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு. யார்கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்றோம்.
என்ன ரியாக்ட் பண்றோம் கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ டைம்ஸ் எடுத்துக்கிறோம் n மோல்ஸ் எடுத்துக்கிறோம் கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம n மோல்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஓகே we are reacting it with hydrogen நம்ம அது யார் கூட ரியாக்ட் பண்றோம் அப்படினா ஹைட்ரஜன் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம் இப்போ ஆல்கேன்ஸ்க்கு நான் 2n plus 1 moles of hydrogen எடுத்துக்கிறேன் அது H2 இல்லையா அப்ப 2n plus 2 போடாத 2n plus 1 தான் ஏனா H2 2n plus 1 mole of hydrogen எடுத்துப்பேன் ஆல்கீனுக்கு 2n times எடுத்துப்பேன் ஆல்கீனுக்கு 2n times எடுத்துப்பேன் n moles of water எனக்கு தனியா வெளியில போய்டும் okay the reaction of carbon monoxide with hydrogen at a pressure of less than 50 atmospheric pressure and using a metal catalyst at 500 ல இருந்து 700 Kelvin ல saturated and unsaturated இது வந்து saturated hydrocarbon இது unsaturated hydrocarbon நமக்கு கிடைக்குது ஈஸியா படி Fischer-Tropsch synthesis எதுக்குடா ஆன்சர் பண்ணு Fischer-Tropsch synthesis எதுக்கு CnH2n plus 2 prepare பண்றதுக்கும் CnH2n saturated and unsaturated hydrocarbons prepare பண்றதுக்கு ஓகே இப்போ அந்த ஹைட்ரோகார்பன்ஸ் எப்படி நம்ம prepare பண்றோம் அப்படினா கார்பன் மோனாக்சைடை ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்றது மூலமா கார்பன் மோனாக்சைடை ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்றது மூலமா நல்லா கவனிங்க 2n plus 1 times எடுத்துக்கறீங்க இங்க 2n times எடுத்துக்கறேன் n moles of carbon monoxide எடுத்துக்கறேன் அப்போ எனக்கு n moles of water எனக்கு இங்க வெளிய போகுது கிளியரா பிரஷர் சொல்லுப்பா என்னத்த மிஸ் பண்ணிட்டேன் பிரஷர் என்னது what is the pressure less than 50 atmospheric pressure temperature chartல சொல்ல முடியுமா what is the temperature 500 to 700 Kelvin okay 500 ல இருந்து 700 Kelvin 500 ல இருந்து 700 Kelvin is the temperature okay done so அதுதான் இது ரெண்டுத்துக்குமே clear-ஆ okay so yes அடுத்த question போலாம் write a short note on hydroboration okay write short note on hydroboration so இதுவும் ரொம்ப important okay ரொம்ப important தயவுசெய்து புரிஞ்சுக்கோ உனக்கு question paperல Fischer-Tropsch synthesis கேட்டாங்கனா hydroboration வராது hydroboration வந்துச்சுனா Fischer-Tropsch synthesis வராது இவங்க ரெண்டு பேர்ல ஒரு question கண்டிப்பா வர போகுது okay வாங்கப்பா முடிக்க போறோம் இன்னும் few questions தான் listen diborane adds to alkenes and alkynes in ether solvent at room temperature this reaction is called as hydroboration is highly used in synthetic organic chemistry especially for anti-Markovnikov's addition ஈஸியா புரிஞ்சுக்கோங்க இதுல வந்து நீங்க இந்த தியரிலாம் எழுதாட்டி கூட கரெக்ட்டா இந்த ரியாக்ஷன் எழுதிட்டீங்க அப்படினா you will get the mark okay so நல்லா கவனிங்க I am taking B2H6 னா என்ன அதோட ஸ்ட்ரக்சர் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चन வேற இல்லையா so B2H6 வந்து என்னது அப்படினா அதுதான் நம்ம டைபோரேன் B2H6 தான் டைபோரேன் so டைபோரேனை நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படினா நல்லா கவனி C double bond C hydrogen R what is this alkenes okay so நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படினா நான் வந்து ஒரு alkenes வந்து எடுத்துக்கிறேன் அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படினா we are getting this product okay done super so இப்போ கரெக்ட்டா கவனிங்க இது எப்படி ஈஸியா எழுதுறது அப்படி நான் சொல்லி தரேன் so B2H6 இப்போ இங்க 6 ஹைட்ரஜன் இருக்கு அதனால நான் எடுத்துட்டு இருக்கிற ஆல்கீன்ஸும் நான் 6 எடுத்துக்கிறேன் ஓகே அதனால நம்ம வந்து என்ன பண்றோம் எடுத்துக்கிற இந்த ஆல்கீன்ஸும் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா நம்ம வந்து 6 moles நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகே do you understand 6 வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ப்ராடக்ட்ட ஈஸியா எழுதுறதுக்கு I will help you out ஓகே இப்போ இந்த ப்ராடக்ட்ட வந்து நமக்கு வந்து
1 minute. Yes. நீங்க தான் பேட்ச் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் டீச் பண்ணுவீங்களா? 12th நான் தான் டீச் பண்ணுவேன். ஓகே. சோ 12th வந்து பாத்தீங்க அப்படினா கீழ நேம் எழுதினா தான் ஃபுல் மார்க் போடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. நீ இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட்டா எழுதிட்டீங்கனா நீங்க வந்து என்ன பண்ண வேண்டாம் அப்படினா நேம் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனா எழுதினா நல்லது. நான் எழுதுவேன். எழுதினா நல்லது. சரியா? ஓகே. Catenation chapter 1ல இல்லடா. chapter 1ல இருக்குது வேற. அது catenation கிடையாது. அது cementation. first chapterல இருக்குது cementation. catenation கிடையாது. அடுத்து ஆமா டோலக்பூர். அடுத்து வேதாந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்னது வேதாந்து ரைடு. அடுத்து VLC சென்டருக்கு நாங்க எங்க வர போறோம்னா வந்து டோலக்பூருக்கு தான் வர போறோம். நீங்களும் அங்க வந்துருங்க. நம்ம அங்க எல்லாரும் மீட் பண்ணலாம். அங்க வந்து PDF வாங்கிக்கோங்க. நான் PDF பிரிண்ட் போட்டே கையில கொடுத்துறேன். ஓகே? யாரெல்லாம் அடுத்த சண்டே வந்து கிளம்பி டோலக்பூர் வரீங்களோ காலையில 10 மணிக்கு அவங்களுக்கு வந்து நான் PDFலாம் பிரிண்ட் அவுட் போட்டு ஃப்ரீயாவே தர போறேன். வரவங்க எல்லாருக்கும் பந்தி போட்டு விருந்து உண்டு, சாப்பாடு உண்டு டோலக்பூர்ல. ஓகே? மறக்காம வந்துருங்க. சரியா? ஓகே. சோ இங்க கவனிங்கடா. டைபோரேன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா ஆல்கீன்ஸ் கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். ஓகே? எஸ். இப்போ ப்ராடக்ட்டை ஈஸியா எழுதுறதுக்கு நான் ஒரு வழி மட்டும் சொல்றேன். நல்லா கவனி. இங்க என்ன பண்ணு அப்படினா இதுல ஒரு ஹைட்ரஜன், ஒரு கார்பன்ல மட்டும் ஹைட்ரஜனை ஆட் பண்ணிடு. ஒரு கார்பன்ல ஹைட்ரஜனை ஆட் பண்ணிடுங்க. இந்த B2H6ல இருக்கக்கூடிய அந்த 6 ஹைட்ரஜன் எனக்கு இங்க போயிட்டு ஆட் ஆயிடும். சரியா? சோ ஐ அம் ரைட்டிங் தி ப்ராடக்ட். ப்ராடக்ட் பாருங்க RCH2CHR இருக்கும். RCH2CHR. இப்போ நான் இதை பேலன்ஸ் பண்ணணும். போரானையும் இங்க ஆட் பண்ணிடு. போரான் எழுதிட்டேன். அங்க அந்த 6 ஹைட்ரஜனும் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க 6 இருக்கு. இந்த 6 நான் எப்படி பிரிச்சு எழுதிக்கிறேன் அப்படின்னா 2 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஏன்னா 3 2s are 6. கரெக்டா? 3 2s are 6. சோ நான் வந்து 2 3 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ பேலன்ஸ் பண்ணேன். 2 போரான் கரெக்டா இருக்கு and 6 moles of this compound. 6 moles of this compound எனக்கு கரெக்டா இருக்கு. ஓகே? சோ கவனிச்சீங்க அப்படினா let us write டைபோரின். அந்த ஹைட்ரோபோரேஷன் பாருங்க B2H6 நான் எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்கடா. B2H6 இதுதான் டைபோரின். டைபோரேன்ல நான் என்ன பண்றேன் அப்படினா ஆல்கீன்ஸ் கூட நான் ரியாக்ட் பண்றேன். நல்லா கவனி. ஆல்கீன்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? CH டபுள் பாண்ட் CH. இன்னொரு ஒரு பாண்ட் வேணும்ல, அதுல தான் R குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. அதுல தான் R குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. ஓகே? சோ ஆல்கீன்ஸ். இப்ப 6 ஹைட்ரஜனை நீங்க ஆட் பண்ணணும். அதனால தான் நான் இவனையும் என்ன பண்றேன்னா 6 மோல்ஸ் எடுத்துக்கிறேன். 6 மோல்ஸ் எடுத்துக்கிறேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர் இந்த ரியாக்ஷன் எனக்கு நடக்குது. சோ இதுல டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடும். இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆகுது. இது கூட நமக்கு வெளியில போரான் ஆட் ஆகுது. சோ RCH2 எந்த ஹைட்ரஜன்? டைபோரேன்ல இருந்து வரக்கூடிய ஹைட்ரஜன். சோ CH2 மத்தபடி வேற எதுவுமே மாறாது. CHR and then நம்ம போரான் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் பேலன்ஸ் பண்ணியே ஆகணும். இதை நான் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஆகணும். பேலன்ஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? போரான் 2 டைம்ஸ் இருக்கு. சோ நான் இங்க மொத்தமா 2 போட்டுக்கிறேன். இவன் எவ்வளவு டைம்ஸ் இருக்கான்? 6 டைம்ஸ் இருக்கான். அப்போ நான் இங்க 3 போட்டா 3 2s are 6 டைம்ஸ் வந்துரும். அவ்வளவுதான். ட்ரை அல்கைல் போரேன். எஸ், ட்ரை அல்கைல் போரேன் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே? இந்த ரியாக்ஷன் ஈஸியா எழுதுறது தெரிஞ்சிட்டோமா? அவ்வளவுதான். அடுத்து போலாமா? ஐடென்டிஃபை போரேட் ராடிக்கல். இத வந்து எப்படி கேட்பாங்கன்னா இத்தைல் போரேட் டெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. சொல்லிட்டேன், நோட் பண்ணி வச்சுக்கோ. இத்தைல் போரேட் டெஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. மிக 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 இம்பார்ட்டன்ட். இப்ப நம்ம பார்த்த அந்த 2 क्वेश्चனை விட இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே? எஸ். சோ இப்ப ஐடென்டிஃபை தி இத்தைல் போரேட் டெஸ்ட். ஓகே? இத்தைல் போரேட் டெஸ்ட் வந்து நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ண போறோம்? when boric acid இருக்கு இல்லனா borate salt இருக்கு. சரியா? we have boric acid அப்படி இல்லனா borate salt. ice breaker 2 நிமிஷம் இருக்கு.
சரி ஓகே, இது ஆரம்பிச்சோம்னா முடிக்க முடியாது. Let us go to the ice breaker. நான் போய் தண்ணி கொண்டு வரேன், நீங்களும் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ் பிரேக்கர் போகலாம். சரியா? ஓகே, நான் பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். இந்த ஐஸ் பிரேக்கர் முடிச்சுட்டு அடுத்த ஐஸ் பிரேக்கர் போவோம்ல, அப்போ வந்து ஐ வில் கிவ் யூ த பிடிஎஃப். நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். ஓகே, அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் ஜாலியா இருங்க. ரெடி? போலாமா? ஓகே, 500 plus likes பத்தாது, 1000 likes. ஓகே, சோ இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா உங்க பிரெயினுக்கு கொஞ்சம் ஒரு யோசிக்க வைப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுக்கு போலாம். What is your greatest fear? என்னோட அட்வைஸ் ஃபார் மை செல்ஃப் வந்து நிறையா இருக்கு. ஓகே, ஒரு சில விஷயத்துலலாம் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்க வேணாம் அப்படிங்கிற அட்வைஸ் இருக்கு. லைஃப்பில் நிறையா விஷயம் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்க வேண்டாம், இதெல்லாம் சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கணும், இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்க வேணாம் அப்படிலாம் நிறையா வந்து அட்வைஸ் வந்து இருக்குது. அப்பயே வெட்டனரி போயிருக்கணும் அப்படின்னு ஐடியா வந்து இருக்கு. ஓகே, மைக். லூசிங் சம் ஒன் ஐ லவ்ட். டெத். உண்மையை ஒத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டான் டெத் அப்படின்னு. எக்ஸாம், ஃபெயிலியர், ஜாம்பிஸ். எனக்கும் ஜாம்பிஸ் ஃபியர் இருக்கு. ஆஃப்டர் getting 600 out of 600, how to react for interviews? I really like you, Dark Queen. எனக்கு ஆக்சுவலி இதுல இந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்ச ஒரு பதிலா வந்து இருக்கு. எல்லாரும் யோசிச்சு பதில் சொல்லுங்க. சரியா? சி 200 600 out of 600 எடுத்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா 200 கட் ஆஃப் எடுத்ததுக்கு அப்புறமா how to react to interviews அப்படிங்கிறது எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னா look how the person is manifesting. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. losing my dream, job, exam, stage, success, problem in family, failure, 12th cut off, family problem, my greatest fear every time is about my speech, exam and disappointment, losing myself in past future, losing my mom in future, friends பத்தி ரொம்ப மேம் இந்த ஃபுல்லா பார்த்தா 50 எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். not knowing that don't make anyone feel comfort when you are not, 12th cut off, lizard, ஃபெயிலியர், லூசிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் மாதிரி சொல்லுங்களேன். ஓவர் திங்கிங் அப்படி இல்லடா, இன்சிடென்ட் ஏதாச்சும் சொல்லுங்க. நீங்க லைஃப்ல ரொம்ப பயந்த ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி. மேம் ரோட்ல போயிட்டே இந்த பேய் மாதிரி ஒன்று வந்துச்சு, அதை பார்த்து நான் பயந்துட்டேன், அன்னைக்கு நைட்டு வந்து தானா இது வந்து ஆடிச்சு அப்படிங்கிற மாதிரி சம்திங் அந்த மாதிரி நான் ஒரு வந்து எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா லூசிங் கிரேட்டஸ்ட் ஃபியர் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். பட் ஃபியர் ஷுட் பி தேர். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஃபியர் ஆஃப் டெத் இருக்கிறதுனால தான் நம்ம சர்வைவ் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம் வந்து வருது. கரெக்டா இல்லையா? மதர் ஆக்சிடென்ட். ஓகே, 11th ரிசல்ட், ஃபர்ஸ்ட் டைம் கோஸ்ட், என்ன யாராச்சும் ஹர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பயம். ஸ்டேஜ் ஃபியர், ஹாரர் ட்ரீம்ஸ். ஓகே, பப்ளிக் பிசிக்ஸ்,
நான் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்றேன். என்னுடைய கிரேட்டஸ்ட் ஃபியர் வந்து நிறைய வந்து இருந்திருக்கு. ஒரு நாள் ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து நடந்து போயிட்டே இருந்தேன். நடந்து போல வண்டியில வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருந்தேன். ரொம்ப லேட் நைட் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. எங்கேயோ போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன். அப்படி வரப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரே காத்து அப்படி ரோட்ல இருக்கிற குப்பை தூசிலாம் வந்து பயங்கரமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து பறக்குது. அப்புறம் வந்து அப்படியே நான் போயிட்டே இருக்கிறப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஏடிஎம் இருந்துச்சு. ஏடிஎம்ல லைட்டு ஆன் ஆஃப் அப்படி இருந்துச்சு. அவ்வளோதான், செமையா பயந்துட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அவ்வளோதான் 3 நாள் ஃபீவர் படுத்தாச்சு லாஸ்ட். அது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் வந்து ஃபியர் வந்து இருந்திருக்கு. டாக்னா பயம், ஓகே. நாய் துரத்துச்சு பயம். கிளாஸ்ட்ரோஃபோபியா இருக்கு, எஸ். கிளாஸ்ட்ரோஃபோபியானா அது ஒரு பயம். மதுரை சித்திர திருவிழா, ஏன்டா? லூசிங் எவ்ரிதிங் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபியர், ஓகே. ஆனா நான் ஒண்ணு சொல்லவா, நீ எல்லாத்தையுமே லூஸ் பண்ணாலும் இல்ல, கல்வி உன் கையில வந்து நிற்கும். நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து இருக்கு. இப்போ என்னோட கிரேட்டஸ்ட் ஃபியர் வந்து என்னது அப்படின்னா, நான் அதை உங்ககிட்ட ரிவீல் பண்றேன். யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. மேம் என்னடா இல்ல யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் லைவ்ல வந்து இப்படி பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்றாங்களே அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரேட்டஸ்ட் ஃபியர். லைஃப்ல வந்து ஒவ்வொரு ஃபேஸ்லயுமே நம்மளுடைய ஃபியர் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபியர் வந்து என்னது அப்படின்னா ஏஐ தான், ஓகே. ரோபோட் வந்துரும், கண்டிப்பா ரோபோட் வந்துரும். நம்ம எல்லாருமே ஜாப் லெவல்ல வந்து ரீப்ளேஸ் பண்ண தான் போகுது, ரைட்? ஸோ வந்து இன் ஃபியூ இயர்ஸ் டெஃபினட்டா ஸ்ராவணி மேம் மாதிரி வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து டீச் பண்ணுவாங்க, இதே மாதிரி பேசுவாங்க, எல்லாமே டீச் பண்ணுவாங்க. பட் அது ரியல் ஸ்ராவணி மேமே இருக்காது. தட் வில் பி அ ரோபோட், ஓகே. ஸோ ஏஐ வந்து பயங்கரமா வளர்ந்துட்டே வருது. அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து will that replace us அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியரா வந்து இருக்கும். நாட் ஓன்லி இன் ஜாப் லெவல், இந்த ஜாப்னே இல்லை, டாக்டர்ஸ் எடுத்துக்கலாம். டாக்டர்ஸ்ல சர்ஜரிஸ்ல வந்து ஏஐ வந்து வரப்போகுது பயங்கரமா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம், நீ இப்போ ஐடி எடுத்துக்கோ, ஐடியில் வந்து ஏஐ வந்து பயங்கரமா வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஃபியூச்சர் வந்து என்ன ஆகும், ஃபியூச்சர்ல இருக்கிற ஜாப் ஸ்கோப்பா இருக்கட்டும், இல்லை நம்மலாம் எதுக்கு வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் இல்லையா? இப்போ ஏஐ எல்லா வேலையும் பார்த்துக்குது. அப்படிங்கிறப்போ நமக்கான ஒரு பர்பஸ் அப்படிங்கிறது வந்து அப்போ என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ஆஃப் சர்வைவல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபியரா வந்து இருக்கு, ஓகே. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட்டஸ்ட் ஃபியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், ஓகே. டன். ஸோ இப்போ வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீனை பார்த்துட்டு நம்ம அடுத்த கிளாஸ்க்குள்ள போகலாம். ஏன்னா நம்ம டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ யாரெல்லாம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்றீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எஸ், ஃப்ளவர் எதுடா? எது அப்பதான் உன் பிரெயின் யோசிக்கும். ஹனிபி. மேம் இங்க ஹனிபி இருக்கு மேம், இங்க ஹனிபி இல்ல மேம். ஓகே, ஃப்ளவரா? அதான் ஃப்ளவர் சொன்னீங்க. அடுத்து லீஃப். எந்த லீஃபு? நான் நவுந்துக்கிறேன். எந்த லீஃப்? இதோ இங்க. மேம் இங்க வந்து ஒரு லீஃப் எக்ஸ்ட்ராவா இருக்கு மேம், இங்க வந்து இல்ல மேம். ஓகே, அடுத்து வந்து என்னது? கிளவுடு. கிளவுடுல என்னடா இருக்கு? தோ. ஆமா, இந்த கிளவுடு இங்க லைட்டா இருக்கு, இங்க டார்க்கா ஃப்ரண்ட்ல இருக்கு. மூணாவது. அப்புறம் கிராஸ்ல என்ன இருக்கு? கிராஸ்ல எங்கடா? வேர் இஸ் கிராஸ்ல எங்கடா? எங்க இருக்குது? ட்ரீக்கு பக்கத்துல. வெரி குட் மேம். இங்க பாத்தீங்கன்னா ட்ரீக்கு பக்கத்துல இங்க கிராஸ் இருக்கு மேம், இதுல வந்து இல்லாம இருக்கு மேம். அவ்வளவுதானா? அப்புறம் எனிதிங் நியர் த ட்ரீ. இன்னொரு கிராஸா? அதான் போட்டாச்சு. டன்னா? ட்ரீயோட ரூட்ஸ் கீழே ட்ரீ ட்ரங்க் கான்ட்ராஸ்ட். ட்ரீ ட்ரங்க் எல்லாம் சேமா தான் இருக்கு. ஓகே, பாத்துடலாமா? ஃபென்ஸ் எல்லாம் சேமா கரெக்டா தான்டா இருக்கு. ஐ திங்க் சோ. பார்க்கலாம்.
ஸோ எஸ் கரெக்டா வந்து நம்ம ஸ்பாட் பண்ணிட்டோம். பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4 அது என்னதுடா அது அதான் லீஃப் ஸ்பாட் பண்ணிட்டோம். சூப்பர். அவ்வளவுதான். நம்ம வந்து இப்போ நமக்கே ஒரு கிளாப் பண்ணிப்போம். we will continue. நம்ம வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம். எந்த क्वेश्चन பார்த்துட்டு இருந்தோம் ஞாபகம் இருக்கா? டோராவாக மாறிய ஸ்ராவணி மேம். ஞாபகம் இருக்கு. நீங்களாம் வந்து என்ன கார்ட்டூன் பாப்பீங்க? நான் வந்து டோரா பாப்பேன்னா எனக்கு அது அவ்வளவா பிடிக்காது. அப்ப என் தம்பி சின்ன பையன், அதனால அவன் பாப்பாங்கிறதுனால நான் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். நான் வந்து ஜாக்கி சான் தான்ப்பா. நான் கம்ப்ளீட்டா ஜாக்கி சானின் சாகசங்கள் அதுதான் ஃபுல்லா. அப்புறம் இந்த குளோரியாவின் வீடு அப்படின்னு ஒண்ணு வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து there used to be ஒரு பொண்ணு, அப்புறம் வந்து ஒரு பூனைக்குட்டி ஒண்ணு இருக்குல்ல, மேஜிக் பூனை ஒண்ணு இருக்குமே, அது என்னது பேர் மறந்துட்டேன். ஷின்சான், போக்கிமான். நான் ஷின்சான் வளர்ந்து வந்து பார்த்ததுதான், சின்ன வயசுல பார்த்ததில்ல. இது சோட்டா பீம் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். டோரிமான், ஹைடி. அடுத்து என்ன நீங்க என்னென்னலாம் கார்ட்டூன் சின்ன வயசுல பாப்பீங்க? போக்கிமான், ஓகே. பென்டென், ஹைடி, ஓகே நானும் பார்ப்பேன். ஹைடி, ஸ்னோபெல். நான் சொன்னதெல்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா? அப்புறம் ஒரு பொண்ணு வந்து மேஜிக் பண்ணுவாங்க. அவங்க வீட்லயே வந்து அந்த ப்ரூம் இருக்கும், அந்த ப்ரூம்ல பறந்தெல்லாம் போயிட்டு வருவாங்களே, என்னது அது பேர் நான் மறந்துட்டேன். ஜீபூம்பாய் தானே அந்த இது பேர் ஒண்ணு வரும். மாயம் 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 செய்யும் ஜீபூம்பாய் அதானே? ஆமா. ஊகி அண்ட் காக்ரோச் ஃபேக்டரி பார்த்திருக்கேன். ஓகே டன். ஸ்ட்ரெஸ்னால ஹேர் ஃபால் ஆகுது, அப்ப ஸ்ட்ரெஸ் ஆகாது, அவ்வளவுதான். ஓகே வாங்கப்பா கவனிக்கலாம். So when boric acid or borate salt is heated with ethyl alcohol in presence of concentrated sulfuric acid and ester, triethyl borane is formed. The vapor in the ester burns with a green edged flame and this reaction is used to identify the presence of borate. புரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியா கவனிங்க. கிளியரா இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? எஸ். சோ நாம வந்து இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா H3BO3. இது என்னதுடா? போரிக் ஆசிட். இது என்னது? போரிக் ஆசிட். இதை நான் இப்ப டெஸ்டும் எழுதி பாத்துறேன். நம்ம இதை படிச்சுட்டு உடனே டெஸ்டும் எழுதி பாத்துடலாம், சரியா? சோ இந்த போரிக் ஆசிட் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா C2H5OH. இது என்னது? C2H5OH அப்படிங்கிறது வந்து என்னதுடா? இட் இஸ் எத்தனால். கீழே நம்ம எழுதிடுறது நல்லது, எத்தனால். இப்ப நான் இவங்களை யாரு கூட நான் ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட நான் வந்து ஹீட் பண்றேன். கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் கூட நான் ஹீட் பண்றப்போ ட்ரைஇதைல் போரேன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. ட்ரைஇதைல் போரேன் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது, சரியா? சோ நல்லபடியா கவனிங்க. சோ H3BO3 தான் நம்மளுடைய போரிக் ஆசிட். So boric acid is reacting with C2H5OH which is ethanol in presence of concentrated sulfuric acid. இந்த concentrated sulfuric acid இப்போ நான் சொல்றேன், நம்ம பசங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா வருத்தப்படாத கரடிகள் சங்கம். யாரா பார்த்திருக்கீங்க? நான் பார்த்திருக்கேன். வருத்தப்படாத கரடிகள் சங்கம் பார்த்திருக்கேன். ஆமா. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா concentrated sulfuric acid. Okay, so concentrated sulfuric acid வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a dehydrating agent. Okay, concentrated sulfuric acid வந்து என்னது? It is a dehydrating agent. Dehydrating agent அப்படின்னா என்னது? hydration அப்படின்னா தண்ணி ஆட் ஆவறது அப்படின்னு அர்த்தம். dehydrating அப்படின்னா தண்ணி ரிமூவ் ஆகுறது அப்படின்னு வந்து அர்த்தம். வாட்டரை ரிமூவ் பண்ணுது அப்படின்னு அர்த்தம், சரியா? சோ கரெக்டா கவனிடா. இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த C2H5O சேர்ந்து போரானும் சேர்ந்து போரான் O C2H5 ஃபார்ம் பண்ணிடுது. நல்லா கவனி. இந்த போரானும் O C2H5 சேர்ந்து ட்ரைஇதைல் போரேன் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்? நல்லா கவனிங்க. 3 ஹைட்ரஜன் இருக்கும். இங்க என்னதுடா? 3 ஹைட்ரஜன். இங்க ஒரு 3 ஹைட்ரஜன், 6 ஹைட்ரஜன்.
அப்புறம் 3 ஆக்சிஜன், 6 ஹைட்ரஜன், 3 ஆக்சிஜன் சேர்ந்தா 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு கிடைக்கும். 3 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு வந்து கிடைக்கும். சரியா? புரியவே இல்லை அப்படிங்கிறவங்களாம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ உங்களுக்கு கிளியரா சொல்லித்தரேன். ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் இந்த எஸ்டர், இப்போ நமக்கு ஒரு எஸ்டர் ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல இருந்து ஒரு வேப்பர் வந்து வரும். இதோட வேப்பர்ல நான் வந்து ஒரு நெருப்பை காட்டினா கிரீன் கலர்ல எனக்கு அந்த ஃப்ளேம் கிடைக்குது. அந்த ஃப்ளேம் வந்து எனக்கு என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா கிரீன் கலர்ல இருக்கு. அதை வச்சுதான் ஓஹோ அப்ப இதுல வந்து எனக்கு போரான் இருக்கு போரிக் ஆசிட்ல அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். நல்லா கவனிங்க. இத்தாயில் போரேட் டெஸ்ட்டுக்கு இது எழுதினா மார்க் வந்துடும். நல்லா தான் கவனிங்க, கரெக்டா கவனிங்க. நம்ம என்ன பார்த்துக்கிறோம்? H3BO3. இதோடைய நேம் என்ன? போரிக் ஆசிட். இதோடைய நேம் என்ன? போரிக் ஆசிட். போரிக் ஆசிடை யார் கூட ரியாக்ட் பண்றோம்? C2H5OH. What is this? எத்தனால். எத்தனால் என்னப்பா இது? எத்தனால். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, we are taking 3 molecules of ethanol. 3 molecules of ethanol நம்ம எடுத்துக்கிறோம். என்ன ஆகும் அப்படிங்கறத கரெக்டா லிசன் பண்ணா போறோம். இந்த C2H5Oவும் போரானும் சேர்ந்து வெளியில போயிடும். ஏன்னா இங்க இருக்கிற வாட்டர் வெளில போகுது தம்பி. நல்லா பாரு, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் இது இல்லையா? 3 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன், மொத்தமா 6 ஹைட்ரஜன் 3 ஆக்சிஜன்னா 3 வாட்டர் இல்லையா? வாட்டர் வெளில போகுது. வாட்டர் வெளில போகணும் அப்படின்னா we need to use a dehydrating agent. அதுதான் யாரு? இது மட்டும் சாட்ல சொல்லுங்க. என்ன dehydrating agent யூஸ் பண்றோம்? என்னப்பா? concentrated sulfuric acid. yes, concentrated H2SO4 நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். ஓகே, so what is happening here அப்படிங்கறத நீங்க கவனிச்சீங்கன்னா, இங்க நல்லா கவனி. போரான், ரைட்? நல்லா கவனிங்க. போரான். ஓகே, அங்க இந்த போரான் எடுத்துட்டேன். இங்க என்ன இருக்கு? OC2H5. ஓகே, OC2H5, ரைட்? த்ரைஸ். அது கூட சேர்ந்து வாட்டர் வெளில போயிடும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? சோ இதான் ட்ரை இத்தாயில் போரேன். ட்ரை, ஆக்சுவலி இது வந்து ட்ரை ஈத்தாக்சி போரேன் அப்படின்னு தான் வரணும். ட்ரை இத்தாயில் போரேன். கிளியரா? கிளியரா? பக்கா? சூப்பர். சரியா? இதான் நம்மளுடைய போரேட் ராடிக்கல். இப்ப இதோட வேப்பர்ஸ் இருக்குல்ல, இதுல நான் வந்து நெருப்பு காட்டுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கிரீன் ஃப்ளேம் வந்து எனக்கு கிடைக்குது. கிரீன் ஃப்ளேம் வந்து எனக்கு கிடைக்குது. ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இது இத்தாயில் போரேட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகே, கரெக்ட்பா, கரெக்ட் மேகலா. ஓகே, டன். அடுத்து, how will you convert boric acid to boron nitrate? நல்லா கவனிங்க. இந்த போரிக் ஆசிட் இருக்குல்ல, இந்த போரிக் ஆசிட் நானு H3BO3 னு எடுத்துக்கலாம், இல்லனா BOH த்ரைஸ் னு எடுத்துக்கலாம். ரெண்டும் சேம் தான். மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. போரிக் ஆசிட நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம்? we can take it as H3BO3 னு எடுத்துக்கலாம், இல்ல BOH த்ரைஸ் அப்படினு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, லஞ்ச் பிரேக் வேணும் அப்படிங்கிறவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம இந்த ஒரு சாப்டர் முடிச்சிட்டு கூட லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாம். 1 மணிக்கு லஞ்ச் பிரேக் எடுத்துக்கலாம். சரியா? ஓகேவா? 1 o'clock மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை கவனிங்க. சோ லிசன் மக்களே, லிசன். சோ பாத்தீங்க அப்படின்னா BOH த்ரைஸ் என்னது? அகைன் அது வந்து போரிக் ஆசிட் தான். சோ போரிக் ஆசிட்ல இருந்து நீங்க வந்து போரான் நைட்ரைடு எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? போரிக் ஆசிட்ல இருந்து போரான் நைட்ரைடு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்க? நான் அமோனியா கூட 800 ல இருந்து 1200 கெல்வினுக்கு ஹீட் பண்றேன். அப்படிதான் ப்ரிப்பேர் பண்றேன். என்ன பண்றேன்? போரிக் ஆசிடை எடுத்து I am reacting it with ammonia NH3 கூட 800 ல இருந்து 1200 கெல்வினுக்கு ஹீட் பண்றேன். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த போரானும் நைட்ரஜனும் சேர்ந்து
போரான் நைட்ரேட் ஃபார்ம் பண்ணிடும். மீதி என்னடா OH3 ஹைட்ரஜன் எல்லாரும் சேர்ந்து வாட்டர் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஈஸி. சோ क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா போரிக் ஆசிட். क्वेश्चन இதுதான், நல்லா கவனி. போரிக் ஆசிட்ல இருந்து how will you prepare boron nitride? அதுதான் வந்து क्वेश्चन. ஓகே, சோ நல்லா கவனிங்க. போரிக் ஆசிட் நீ எப்படி எழுதலாம்? BOH thrice அப்படியும் எழுதலாம், இல்ல H3BO3 னு எழுதலாம். பிளஸ் அமோனியா கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். சோ தட் நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா போரானும் நைட்ரஜனும் சேர்ந்து போரான் நைட்ரேட் கிடைக்குது. இந்த OH ஹைட்ரஜன் இது சேர்ந்து நமக்கு 3 molecules ஆஃப் வாட்டர் கிடைக்குது. இப்போ என்ன டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம்? வாட் இஸ் த டெம்பரேச்சர்? ஃபாஸ்டா at what temperature பா? குயிக்கா? மறந்தாச்சு. 800 ல இருந்து 1200 கெல்வின். 800 ல இருந்து 1200 கெல்வின். ஓகே, ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ்ல என்ன ப்ரிப்பேர் பண்றோம்? இப்படி படிச்சா எந்த ரியாக்ஷனும் மறக்காது. ஃபிஷர்-ட்ராப் சிந்தசிஸ்ல என்ன ப்ரிப்பேர் பண்றோம்? நோபடி என்னடா ப்ரிப்பேர் பண்றோம்? ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, அப்ப CnH2n+2 ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். CnH2n அதுக்கப்புறமா வந்து ஆல்கீன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஹைட்ரோகார்பன்ஸை யாரையும் ரியாக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோம்? யாரை ரெண்டு பேரை ரியாக்ட் பண்றோம்? இப்படி படிச்சானா நமக்கு ரியாக்ஷன்லாம் மறக்காது. வெரி குட். லோகேஸ்வரி சொல்லிட்டாங்க கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். கார்பன் மோனாக்சைடையும் ஹைட்ரஜனையும் ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும் மேம். ஓகே, இத்தாயில் போரேட் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு படிச்சோம்ல, அதுல என்ன கலர் ஃப்ளேம் வரும்? இத்தாயில் போரேட் டெஸ்ட் நம்ம ஒண்ணு படிச்சோம்ல, அதுல என்ன கலர் ஃப்ளேம் வரும்? இத்தாயில் போரேட் டெஸ்ட். வாட் ஃப்ளேம்? இத்தாயில் போரேட் டெஸ்ட் கிரீன் கலர் ஃப்ளேம். ஓகே, இந்த இத்தாயில் போரேட் டெஸ்ட்ல நம்ம வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னப்பா எடுத்துப்போம்? யாரையும் ரியாக்ட் பண்ணுவோம்? போரிக் ஆசிட் கூட யாரையோ ரியாக்ட் பண்ணுவோமே. போரிக் ஆசிட் கூட என்ன ரியாக்ட் பண்ணுவோம்? எத்தனால். வெரி குட். எத்தனால போரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுவோம். கரெக்டா? சூப்பர். அடுத்ததா டிஃபரன்ஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட். இது வந்து ஒரு 5 மதிப்பெண் வினாக்கள், 5 மார்க் क्वेश्चन. ஓகே, இப்போ இந்த கிராஃபைட் டைமண்ட் எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா they are all allotropes of carbon. கார்பனுடைய ஒரு allotropes. ஓகே, allotropesனா என்னதுன்னா டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ். கார்பனுடைய டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, சோ ஸ்ராவணி மேம் இந்த ஜென்மத்துல இப்படி இருக்காங்க, போன ஜென்மத்துல, அதாவது ஜென்மங்கிறது கிடையாது, ஸ்ராவணி மேம் பாடி ஃபார்ம் ஆகி இருக்கிற அந்த ஆட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ், அதெல்லாம் நான் பிறந்தப்ப பிறந்ததா? நான் பிறந்தப்ப அந்த ஆட்டம்ஸ்லாம் உருவாச்சா? கிடையாது. ரைட்? அது எல்லாமே ஆட்டம்ஸ் கேன் நெவர் பி கிரியேட்டட், கேன் நெவர் பி டெஸ்ட்ராய்ட், இல்லையா? ஸோ ஆல்ரெடி அந்த ஆட்டம்ஸ்லாம் இந்த வேர்ல்டுல தான் வந்து இருந்திருக்கு, இந்த யூனிவர்ஸ்ல தான் இருந்திருக்கு. ரைட்? அது என்னவா இருந்திருக்கலாம்? நாயா இருந்திருக்கலாம், பூனையா இருந்திருக்கலாம், கல்லா இருந்திருக்கலாம், மண்ணா இருந்திருக்கலாம், என்னவா வேணா இருந்திருக்கலாம், இல்லையா? ஸோ இந்த மாதிரி டைமண்ட் கிராஃபைட்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா they are all கார்பனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, கார்பனுடைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். ஓகே, இப்போ எல்லாமே கார்பன் கேட்டினேட்டட் காம்பவுண்ட் தான். டைமண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ காஸ்ட்லி. ரைட்? பலன்னு இருக்கும், ஜுவல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. நெருப்புல போட்டா கருகிரும், அவ்வளவுதான், காணாவே போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராஃபைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சீப்பு. இந்த நம்ம பென்சில் எல்லாம் அந்த லெட் இருக்குல்ல, ஹூக்கு, நம்ம லெட்னு சொல்லுவோம், அது லெட் கிடையாது, அது கிராஃபைட். பென்சில் எல்லாம் அந்த ஹூக் இருக்குல்ல, அதுதான் வந்து என்னது அப்படின்னா கிராஃபைட். ஓகே, கிராஃபைட் அவ்வளோ சீப்பு. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ்? ஜஸ்ட் கெமிக்கல் பாண்டிங் வேற, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு சின்ன கெமிக்கல் பாண்டிங் டிஃபரன்ஸ்னால அதே கார்பன் டைமண்டாவும் மாறுது, அதே கார்பன் கிராஃபைட்டாவும் மாறுது. சரியா? ஓகே, ஏன் அப்படின்னா டைமண்ட் அண்டர்கோஸ் a lot of pressure. ஓகே, எர்த்தோட கிரஸ்ட்ல டைமண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நீ பாரு. எர்த்ல
கீழேந்து வல்கனோவுடைய ப்ரெஷர், மேலேந்து ஒரு ப்ரெஷர், எல்லா ப்ரெஷரும் அண்டர்கோ பண்றதுனால தான் நமக்கு வந்து இந்த டைமண்ட் வந்து கிடைக்குது, ரைட்? ஸோ இப்போ அதே தான் அந்த கல் சிற்பிலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லா அடிகளையும் தாங்கிறதா வந்து சிற்பமாகுது. அடியில உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அது நார்மல் கல்லா கீழே விழுந்துரும், ரைட்? அந்த மாதிரி தான் கவனிங்க. டைமண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனா கிராஃபைட் வந்து சாஃப்டா இருக்கும், நம்ம கையாலே உடைக்கலாம். ஆனா டைமண்ட் வந்து ஹார்டா இருக்கும். கிராஃபைட்ல இருக்கிற ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் வந்து sp2, இங்க sp3. ஓகே, அடுத்து கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த பென்சிலோட லெட்டால என்ன பண்ண முடியும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியும். ஓகே, இட் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. இங்க பாத்தீங்கன்னா they do not conduct electricity, அவங்களால எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண முடியாது. it has free electrons. இப்ப எலக்ட்ரிசிட்டினா என்னடா, மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லையா? அப்ப ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருந்தா தானே அது போயிட்டு மூவ் ஆகும். இந்த சைடு பாத்தீங்கன்னா நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸே வந்து இருக்காது. ஸோ அதால என்ன பண்ணவே முடியாது அப்படின்னா மூவ் பண்ணவே முடியாது. ஹெக்ஸாகோனல் ஷீட் ஷேப், இவங்களுடைய ஷேப் எப்படி இருக்கும்னா ஹெக்ஸாகோனலா இருக்கும். அண்ட் இங்க வந்து டெட்ராஹீட்ரனா இருக்கும், டெட்ராஹீட்ரனா இருக்கும். ஹைபிரிடைசேஷன்னா என்னது? ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது வந்து மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், நமக்கு வந்து ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, so graphite soft, diamond hard, graphite sp2, diamond sp3, conduct electricity, do not conduct electricity. ஏனா free electron இருக்கு, free electron இல்ல. hexagonal tetrahedral, அவ்வளவுதான், 5 மார்க் முடிஞ்சது. ஒரு வாட்டி குயிக்கா ரீகால் பண்ணலாமா? இது graphite, இது diamond. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன படிச்சோம்? சாட்ல டக்கு டக்குன்னு சொல்லுங்க, இப்போவே ரீகால் பண்ணி முடிச்சிடுறோம். குயிக்கா குயிக்கா என்னப்பா என்னது? graphite will be soft, diamond will be hard. Okay, second point என்னது? hybridization. What is the hybridization of graphite? graphiteல இருக்கக்கூடிய கார்பனுடைய hybridization வந்து என்னது? yes, கார்பனுடைய hybridization வந்து என்னது? it is sp2, கரெக்ட்டா? sp2 hybridized, இது sp3. electricity conduct பண்ணுமா பண்ணாதா? graphite it conducts yes or no? conduct பண்ணுமா பண்ணாதா? conducts electricity. இது வந்து electricity conduct பண்ணும், இது வந்து do not conduct electricity. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா fourth one is எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும்? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கரெக்டா? இட் ஹாஸ் ஃப்ரீ எலக்ட்ரான், இட் ஹாஸ் ஃப்ரீ எலக்ட்ரான், ரைட்? இதே டைமண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்காது. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து என்ன ஷேப்? என்ன ஷேப்? hexagonal, very good, கரெக்டா? என்னப்பா? hexagonal sheet shape, hexagonal sheet shape. இதே அந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா tetrahedral, tetrahedral, கரெக்டா? yes, tetrahedra, tetrahedron ரெண்டும் சேம் தான், tetrahedron ஷேப் வந்து காட்டும். கிளியர்? டன். அடுத்து பாருங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் 2-3 क्वेश्चन தான். 4 ஹைட்ரோபோரேஷன் பார்த்தாச்சு, அவ்வளவுதான். 4 क्वेश्चन தான் முடிக்க போறோம் இந்த சாப்டர். எவ்ரிபடி வேக் அப். ஓகே, 4 क्वेश्चन தான் முடிச்சிடலாம், சரியா? வாங்கப்பா, எக்ஸ்பிளைன். இது என்னது? மெக்காஃபி ப்ராசஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். இது வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் இந்த மெக்காஃபி ப்ராசஸ் இப்படியும் வந்து கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா they can also ask preparation of aluminum chloride, AlCl3 உடைய preparation அப்படினும் கேட்கலாம். இந்த AlCl3 வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா
எப்படி அப்ப எப்படி மேம் நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுது and how division is possible? You told atom cannot be formed. நல்ல கேள்வி. இந்த மாதிரி கேள்விலாம் கண்டிப்பா நிறைய பேர் உங்களுக்கு இதை பேஸ் பண்ண क्वेश्चंसலாம் கேளுங்க. தனியா அதுக்கு ஒரு செஷன் வரலாம் நம்ம. சரியா? அதுக்கு வந்து கண்டிப்பா யாழினியன் சார் should be there. Okay, because he is the right person to answer for that. அதனால நாங்கலாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தனி செஷன் வரோம். ஓகே? ஹே ஐஸ் பிரேக்கர்லாம் கிடையாது. கவனி. வாங்க, அதுக்குள்ள டைமே ஆவலடா. இப்பதான்டா ஐஸ் பிரேக்கர் முடிஞ்சுச்சு. ஆமா தானே? எஸ் ஆர் நோ? இப்பதானே ஐஸ் பிரேக்கர் முடிஞ்சிச்சு. 12:15 ஐஸ் பிரேக்கர் வச்சோமா? 12:45. நோ டைம் ஆனதே தெரியல. யாருக்கெல்லாம் டைம் ஆனதே தெரியல அவங்களாம் எஸ்ன்னு போடுங்க. இல்லை யாருக்கெல்லாம் டைம் ஆனது தெரியுது மேம், டைம் ரொம்ப ஸ்லோவாக போகுது மேம் அப்படிங்கிறவங்களாம் நோன் போடுங்க. எனக்கு டைம் ஆனதே தெரியல, இப்போதான் ஐஸ் பிரேக்கர் முடிச்ச மாதிரி இருக்கு. 10க்குள்ள 30 மினிட்ஸ் போயிடுச்சா? யாருக்கெல்லாம் டைம் ஆனதே தெரியலையோ எஸ். எல்லாமே எஸ் மட்டும்தான் நான் சாட்ல பாக்குறேன். சி புரியுதா? நம்ம ப்ராப்பரா ஃபோக்கஸ்டா படிக்கிறோம், கரெக்டா அந்த பிரேக் எடுக்கிறோம். ஆனா பிரேக் நேரத்துல நம்ம எப்பயும் என்ன பண்ணுவோம்? ஃபோன் பார்ப்போம், இன்ஸ்டா நோண்டுவோம். ஆனா அந்த பிரேக் எல்லாம் செம்ம டயர்டா இருக்கும். பிரேக் முடிச்சுட்டு திருப்பி படிக்க போகணும்னே தோணாது. ஆனா இப்போ எப்படி இருக்கு? பிரேக்கா கூட அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எனர்ஜி வந்து வருது இல்லையா? ஸோ பிரேக் டைம்ல நம்ம வந்து திருப்பியும் ஃபோன் பக்கம் போயிடக்கூடாது. ஓகே, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சத்தியமா ½ அன் ஹவர் டைம் போனதே தெரியல. சரியா? வா கொஞ்சம் முடிச்சிடலாம். இந்த சாப்டர் முடிச்சுட்டு ஐஸ் பிரேக்கர். 4 கொஸ்டின் தான், 4 கொஸ்டின். இந்த சாப்டர் முடிச்சுட்டு ஐஸ் பிரேக்கர். எல்லாருமே பி அவைட்டட், வெயிட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டா. ஐஸ் பிரேக்கர்ல பிரிப்பரேஷன் ஆஃப் அலுமினியம் குளோரின் கேட்கலாம். ஏன்னா இந்த 𝐴lCl3 வந்து ஒரு லீவிஸ் பேஸ். இந்த 𝐴lCl3 வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டலிஸ்டாலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ நல்லா கவனிங்க. Aluminium chloride is obtained by heating a mixture of alumina and coke in the current of chlorine. ஒன்றும் இல்லை, நல்லா கவனி. நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம்னா Al2O3. Al2O3 வந்து என்னது அப்படின்னா அலுமினா அப்படிங்கிறது வந்து அலுமினியம் உடைய ஒரு ஓர். அலுமினா அப்படிங்கிறது வந்து என்னதுடா? அலுமினா அப்படிங்கிறது வந்து அலுமினியம் உடைய ஒரு ஓரை தான் வந்து அலுமினா அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? சோ இந்த அலுமினா வந்து என்ன பண்ணும் தெரியுமா? எஸ், எது கூட வந்து இங்க ரியாக்ட் பண்ணுது? அலுமினா it is reacting with what? கார்பன். அந்த கார்பன் தான் இந்த இடத்துல வந்து கோக் அப்படின்னு சொல்றாங்க. கோக் கார்பன் கூட ரியாக்ட் பண்ணுது. in presence of what? in presence of chlorine. சரியா? அப்போதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ரைட்? சோ கவனிங்க. அலுமினா வந்து கோக் கார்பன் கூட in presence of chlorineல நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுது. that's how இந்த அலுமினியமும் குளோரினும் சேர்ந்து AlCl3. சரியா? அலுமினியம் குளோரைடு வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது, AlCl3. அப்புறம் என்ன ஆகும்? இந்த 3 கார்பன், just a minute, 1 minute.
எஸ் அதாச்சா ஓகே so yeah let's continue voice is audible right okay கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல் கிட்னாப்லாம் பண்ணல லஞ்ச் கொண்டு வந்தாங்க ஸோ ஐ வெண்ட் அண்ட் காட் த லஞ்ச் அதனால தான் ஸோ மேரத்தான் முடிச்சுட்டு செல்ஃப் ஸ்டடி பண்ணுமா கண்டிப்பாக டெஃபினட்டாக பண்ணணும் ஓகே வாங்க வாங்க நம்ம வந்து Al2O3 Al2O3 வந்து என்னது இட் இஸ் த அலுமினா கரெக்டா Al2O3 தான் வந்து என்னது அப்படின்னா அலுமினா ரைட் ஸோ இந்த அலுமினா வந்து நம்ம கார்பன் கோக்கு கூட ரியாக்ட் பண்ணுறோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின் ஸோ என்ன ஆகும் இந்த கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணிடுவாங்க கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க அண்ட் இந்த அலுமினியமும் குளோரினும் சேர்ந்து அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க அலுமினியமும் குளோரைடும் சேர்ந்து அலுமினியம் குளோரைட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவ்வளோதான் இப்போ இதுக்கு இந்த ரெண்டு ரியாக்ஷனும் எழுதணுமா கண்டிப்பா எழுதணும் ரெண்டு ரியாக்ஷன் எழுதணுமா டெஃபினட்டா எழுதணும் அடுத்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி அலுமினியமும் குளோரினையும் ரியாக்ட் பண்றோம் அலுமினியம் குளோரைட் கிடைச்சிரும் 1000 கெல்வின்ல அலுமினியமும் குளோரினையும் ரியாக்ட் பண்றோம் we got the அலுமினியம் குளோரைட் புரிஞ்சுதா கிளியரா அடுத்த ரியாக்ஷன் ரொம்பவே வந்து ஈஸி கிளியரா ஓகே இப்போ நம்ம இந்த ரியாக்ஷனை வந்து எழுதி பார்க்கலாம் they can call it as cafe process அப்படினு கேட்கலாம் இல்லனா preparation of AlCl3 அப்படினு நமக்கு வந்து கேட்கலாம் ஓகே சோ எனக்கு சாட்ல அப்படியே அழகா சொல்லுங்க என்ன process இது McAfee processனாலே AlCl3 அலுமினியம் குளோரைட் prepare பண்ற ஒரு process அது மைண்ட்ல இருக்கணும் எதில இந்த prepare பண்றோம் Al2O3 Al2O3 தான் மேம் Al2O3 ஒண்ணும் இல்ல மேம் அதுதான் வந்து அலுமினா அதுதான் அலுமினா அலுமினாவை என்ன பண்றோம் அப்படினா கார்பன் கோக்கு கூட ரியாக்ட் பண்றோம் அலுமினாவை எது கூட ரியாக்ட் பண்றோம் கோக் கார்பன் கூட ரியாக்ட் பண்றோம் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இன் பிரசன்ஸ் ஆஃப் குளோரின் ஏன்னா எனக்கு குளோரின் வேணும் கரெக்ட்டா கிளியரா சரி இப்போ எனக்கு வந்து என்ன ஆகும் we get AlCl3 இப்போ நான் பேலன்ஸ் பண்ண போறேன் ஓகே அப்புறமா இந்த கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிடுறாங்க கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடுறாங்க இப்போ லிசன் பேலன்ஸ் பண்ணணுமா வாங்கப்பா அலுமினியம் ஒரு அலுமினியம் ரெண்டு அலுமினியம் 2 அலுமினியம் இருக்கு இங்க 1 தான் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குளோரின் இங்க எனக்கு 2 இருக்கு இங்க 3 இருக்கு பாறேன் அப்ப குளோரின் பாருங்க 3 2 3 அப்ப நான் எப்படி இவங்களை வந்து பேலன்ஸ் பண்ணலாம் I have to find that way இல்லையா so 3 யும் 2 யும் நான் வந்து பேலன்ஸ் பண்ணனும் அப்படிங்கறப்போ here நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம அலுமினியம் பேலன்ஸ் பண்ணலாம் இங்க 2 இருக்குல அப்ப நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா 2 போட்டுக்கிறேன் 2 போட்டோனே இங்க எனக்கு 6 குளோரின் ஆயிடுச்சு இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து வெறும் 2 குளோரின் தான் வந்து இருக்கு சோ இப்போ இவங்க ரெண்டு பேரையுமே நான் வந்து பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் சோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா இங்க நான் 6 போட்டுக்கிறேன் 6 போடுறப்போ I get 12 குளோரின் இங்க நான் என்ன பண்ணேன்னா 4 ஆ மாத்திக்கிறப்போ இங்க அகைன் எனக்கு 12 ஓகே மேம் இங்க 4 போட்டீங்க மேம் அப்ப நீங்க இங்க 2 போட்டே ஆகணும் எஸ் அப்ப நான் இங்க 2 போட்டே ஆகணும் அப்போ ஆக்சிஜன் பாருங்க 6 ஆக்சிஜன் நமக்கு வந்து இருக்கு அப்ப நான் இங்க 3 போட்டே ஆகணும் இங்க 3 போட்டா அப்ப மேம் நீங்க இங்கேயும் 3 போட்டே ஆகணும் சரியா அப்ப நம்ம அங்கேயும் 3 போட்டே ஆகணும் this is how we balance okay so alumina carbon and chlorine கூட ரியாக்ட் பண்ணி அலுமினியம் குளோரைட் கிடைக்குது இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து இந்த ரியாக்ஷன்ல நான் வந்து பேலன்ஸே பண்ணலனா எனக்கு எவ்வளவு மார்க் மேம் கொடுப்பாங்க நான் வந்து இதுல பேலன்ஸே பண்ணல அப்படினா எவ்வளவு மார்க் எனக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கறத பார்க்கலாமா எஸ் சோ நம்ம வந்து பேலன்ஸே பண்ணல அப்படினா அரை மார்க் கம்மி பண்ணிடுவாங்க they will reduce half mark okay done இப்போ அடுத்த ரியாக்ஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி என்னது அலுமினியம் குளோரின் கூட சேர்ந்து AlCl3 ஃபார்ம் பண்ணுது அவ்வளவுதான் இப்போ இங்க AlCl3 வரணும்னா நீ இங்க 2 போட்டுக்கணும் கரெக்ட்டா இங்க நம்ம வந்து 2 போட்டுக்கணும் அப்ப இங்க 3 போட்டுக்கணும் அப்பதான் 3 2 6 3 2 6 கரெக்ட்டா வரும் அப்ப இங்கேயும் 2 வரணும் and temperature மறக்காம எழுதிருங்க it is 1000 kelvin கரெக்ட்டா கிளியரா ரெடி
ஓகே டன். இப்போ அடுத்து வந்து எவ்ரி ஒன் டர்ன் ஆன் த பேட்டரி சேவர் மோட். ஆமாண்டா, வேணும்னா நீங்க வந்து பேட்டரி சேவர் மோட் உங்க போன்ல வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்ஆர்கானிக் பென்சீன். எப்படி வந்து நீங்க இன்ஆர்கானிக் பென்சீனை ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, இந்த क्वेश्चन வேற எப்படி எல்லாம் வந்து நமக்கு கேட்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஏதோ மோடு மாறி இருக்கு. எஸ், ஏசி ஒர்க் ஆகல. only 12%. what is your battery percentage? சரி, அதுதான் நான் நடுவில் ஒரு பிரேக் தரேன். அந்த பிரேக்ல நீங்க சாப்பிட்டுட்டு போனை சார்ஜ் போட்டு வாங்க, சரியா? ஓகே. ஆமா, நான் தான் தீமின்னல்லையும் வந்து உங்களுக்கு நான் எடுக்க போறேன். I am only going to teach you in தீமின்னல் also. Yes. So start 73. Good, good. 55 அதெல்லாம் good. சம. Inorganic benzene அப்படின்னு கேட்கலாம். இல்லனா they can ask borazine, borazole, inorganic benzene, borazine, borazole. அந்த மாதிரி நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படினா क्वेश्चन வந்து நமக்கு கேட்கலாம். Inorganic benzene or borazine or borazole. ஓகே, ஸோ டைபோரேனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். டைபோரேனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் அமோனியா கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுறோம். அப்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த டைபோரேன், போராசோன், போராசீன்லாம் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரியாக்ஷனை புரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா நம்ம தனியாக எழுதி பார்ப்போம். ரைட், கவனிங்க. B2H6 தான் நம்ம டைபோரேன். டைபோரேனை அமோனியா கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ஷனை பர்ஃபார்ம் பண்றோம். ஓகே, இப்போ என்ன, இந்த ரியாக்ஷன் -153 கெல்வின்ல நடக்குது. இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா -153 கெல்வின்ல நமக்கு வந்து நடக்குது, சரியா? இப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத லிசன். ஓகே, யா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே இந்த B2H6 அமோனியாவும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. B2H6 அமோனியாவும் சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அடுத்த ஸ்டெப்ல நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படிங்கறத கவனிங்க. இந்த B2H6 அமோனியா கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு இல்லையா, அதை வந்து நான் ஹை டெம்பரேச்சர்ல க்ளோஸ்டு வெசல்னா ப்ரெஷரும் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்றேன்னா அடுத்த ஸ்டெப்லயே நான் ஹை டெம்பரேச்சர்ல அவங்கள வந்து நான் ரியாக்ட் பண்றேன். ஹை டெம்பரேச்சர்ல நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ தான் நமக்கு B3N3H6 கிடைக்குது. ஓகே, டோன்ட் வரி அட் ஆல். உங்களுக்கு நான் வந்து இதை கிளியரா வந்து சொல்லித்தரேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா டைபோரின் B2H6 நான் எடுத்துக்கிறேன். டைபோரின் இப்போ யார் கூட ரியாக்ட் பண்றேன்னா அமோனியா கூட, NH3 அமோனியா கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, என்ன டெம்பரேச்சர் ஞாபகம் இருக்கா? -153 கெல்வின். இந்த ஒரு சாப்டர் இப்போ முடிக்க போறோம்டா, முடிச்சிட்டு உங்களுக்கு நான் பிரேக் தரேன், சரியா? -153 கெல்வின்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹீட் பண்றேன். ஓகே, இப்போ எனக்கு என்ன தெரியுமா கிடைக்கும், நல்லா கவனிங்க. இப்போ how many moles of டைபோரின் நான் 3 moles எடுத்துக்கிறேன், அமோனியா 6 moles எடுத்துக்கிறேன். டபுள் டைம் 1:2 ரேஷியோல நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, நல்லா கவனிச்சிங்கன்னா 3 வெளியில காமனா 3 வெளில எடுத்துரு, ரெண்டுத்துக்கும் காமனா 3 வெளில எடுத்துரு. B2H6 அப்புறமா 2 moles of அமோனியா, மேக்ஸ் மாதிரியே தான். கரெக்டா? டைபோரேன் டைஅமோனேட், ரைட்? டைபோரேன் டைஅமோனேட் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு, கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த டைபோரேன் டைஅமோனேட்டை நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த டைபோரேன் டைஅமோனேட் வந்து என்ன பண்றேன் அடுத்த ஸ்டெப்ல நான் எடுத்து ஹை டெம்பரேச்சர்ல நான் ரியாக்ட் பண்றேன். ஹை டெம்பரேச்சர்ல க்ளோஸ்டு வெசல்ல நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 molecules of B3N3H6 வந்து கிடைக்கும். B3N3H6 வந்து கிடைக்கும், சரியா? ஸோ B3N3H6 வந்து என்னது, நல்லா கவனி, போரான். சாரி, நம்ம அதை வந்து ஏன் இதுக்கு பேர் இன்ஆர்கானிக் பென்சீன் இல்லனா போராசீன் இல்லனா
போராசோல் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிங்கறத now you will understand. ஸோ இங்க என்ன பண்ணுங்கன்னா நைட்ரஜன்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. இது நீ இப்படியே எழுதலாம். இதே ஸ்ட்ரக்சர் தான் நான் இப்போ உங்களுக்கு எழுதி போட போறேன். நைட்ரஜன், போரான், போரான், திருப்பி நைட்ரஜன், நைட்ரஜன், போரான். ஆல்டர்னேட்டா போரான் நைட்ரஜன் போட்டுக்கோ. எல்லாருமே ஒவ்வொரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஹைட்ரஜன் கூட பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரியா? எவ்ரிபடி ஹவ் ஃபார்ம்ட் அ பாண்ட் வித் ஹைட்ரஜன். இப்போ அதே மாதிரி தான் ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் போடுங்க. ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட். என்னமோ தப்பா வரைஞ்ச மாதிரி இருக்கே. 1 2 3 1 2 3 கரெக்ட் தான். ரைட்? சோ இதுதான் நம்மளுடைய இன்ஆர்கானிக் பென்சீன். ஓகே, இந்த ப்ராடக்ட் தான் நம்மளுடைய பென்சீன் மாதிரியே இருக்கு, ஆனா கார்பனே இல்ல. அதனால தான் இதுக்கு பேர் வந்து என்னது அப்படின்னா இன்ஆர்கானிக் பென்சீன் இல்லனா போராசின் ஆர் போராசின் இல்லனா போராசோல். இன்ஆர்கானிக் பென்சீன், போராசின் ஆர் போராசோல் உடைய பிரிப்பரேஷன். யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? யாருக்கெல்லாம் கிளியர்ப்பா? இன்டர்ஸ்டெல்லார் மூவி மாதிரி டைம் போகுதா? டன்? இஸ் தட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? புரிஞ்சுதா? சோ இதான் இன்ஆர்கானிக் பென்சீன், போராசின், போராசோல் உடைய பிரிப்பரேஷன். முடிக்க போறோம். யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட். ஃபாஸ்டா ஃபடாஃபட்டா நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா முடிச்சிடலாம். ஓகே, டன். சோ பிரேக் வேணுமா வேண்டாமா? இதை முடிச்சிட்டு நான் வந்து அதுக்கு போல் போடுறேன். ஓகே, ஸ்டார்ட் அ போல். Do you need a lunch break? வேணுமா? Yes, no. லஞ்ச் பிரேக் இந்த சாப்டர் முடிச்சிட்டு. ஓகே, டன். யா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல இந்த சாப்டர் முடிஞ்சிரும். எல்லாருமே போலுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சோ இப்போ வந்து என்னது அப்படின்னா வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட்? இல்ல மேம் நாங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ் கவனிக்கிறோம் மேம் அப்படின்னா குட், நீ பட்டக்க சாப்பிட்டுக்கிட்டே கிளாஸ் கவனிக்கலாம். சரியா? போரிக் ஆசிட வந்து நீங்க வந்து மேனுஃபேக்சரிங் ஆஃப் பாட்டரி, கிளாஸ், எனாமல், பிக்மெண்ட் இதெல்லாம் தயாரிக்க நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஆன்டிசெப்டிக் அண்ட் ஆஸ் ஐ லோஷன். ஆன்டிசெப்டிக் அப்படின்னா வந்து இப்போ கையில் லைட்டாக எனக்கு காயமாயிடுச்சு அப்படின்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஆன்டிசெப்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதுதான் வந்து ஆன்டிசெப்டிக். அது ஜெர்ம்ஸ், இட் கில்ஸ் ஜெர்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஐ லோஷன். ஐ லோஷனில் வந்து உங்களுக்கு இது வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாகவும் வந்து போரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறாங்க. அல்லோட்ராபிசம் இன் பி பிளாக் எலிமெண்ட். எலிமெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு கார்பன். நான் சொன்னேன்ல கார்பனோட அல்லோட்ரோப்ஸ் நம்ம என்ன பார்த்தோம்? கிராஃபைட், டைமண்ட்லாம் பார்த்தோம்ல, அதை தான் எழுத சொல்றாங்க. Some element exist in more than one crystalline or molecular form. Crystalline form, amorphous formலாம் நம்ம எதுல படிச்சிருப்போம்? 6th chapterல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எஸ். ஸோ ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து மோர் தேன் ஒன் கிறிஸ்டலின் இல்லைனா அமார்ஃபஸ் ஃபார்ம்ல வந்து அவைலபிளா இருக்கும். இன் த சேம் பிசிக்கல் ஸ்டேட். இப்போ சாலிட் தான், கிராஃபைட்டும் சாலிட் தான், டைமண்டும் சாலிட் தான், மோர் தேன் ஒன் ஃபார்ம் வந்து இருக்கிறது இல்லையா? அதே தான். கார்பன் எக்ஸிஸ்ட் ஆஸ் டைமண்ட் அண்ட் கிராஃபைட். கார்பன் வந்து டைமண்டாவும் இருக்கு, கிராஃபைட்டாவும் இருக்கு. அதுக்கு பேர் தான் அல்லோட்ராபிசம். அதுக்கு பேர் தான் அல்லோட்ராபிசம், மறு உருவம். ஓகே, டன். அதர் இம்பார்ட்டன்ட் அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். கார்பனுக்கு வந்து கிராஃபைட், டைமண்ட் மட்டும் கிடையாது. கார்பனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஃபீன், ஃபுல்லரின், கார்பன் நானோ டியூப்ஸ். ஓகே, கிராஃபீன், ஃபுல்லரின், கார்பன் நானோ டியூப்ஸ். ஓகே, இத்தனை அல்லோட்ரோப்ஸ் வந்து இருக்கு. ஓகே, சம் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் இன் மோர் தேன் ஒன் கிறிஸ்டலின் ஃபார்ம்ல வந்து இருக்கும். அந்த மாதிரி தான் டைமண்ட், கிராஃபைட்லாம் கார்பனுடைய அல்லோட்ரோப்ஸ். கார்பனுக்கு வேற சில அல்லோட்ரோப்ஸ் இருக்கு. என்னது? கிராஃபீன், ஃபுல்லரின், கார்பன் நானோ டியூப்ஸ். ஓகே, அப்ப டைமண்ட்ஸோட அல்லோட்ரோப்ஸ்லாம் என்னப்பா? 5 சொல்லுங்க பார்க்கலாம். கிராஃபைட், டைமண்ட், சாரி கார்பனுடைய அல்லோட்ரோப்ஸ் கிராஃபைட்,
கிராஃபீன், கிராஃபைட்டுக்கு அப்புறமாவே கிராஃபீன் எழுதிடு. கிராஃபீனுக்கு அப்புறமா இன்னொரு ஈன் வரும், அதான் ஃபுல்லரீன். உடனே டைமண்ட் கார்பன் நானோ டியூப்ஸ், கார்பன் நானோ டியூப்ஸ். ஓகே, இப்போ யூசஸ் ஆஃப் சிலிகோன்ஸ். யூசஸ் நீங்க படிச்சுப்பீங்க இல்லையா? யூசஸ் நீங்க படிச்சுப்பீங்க, ஈஸி தான். யூசஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் லூப்ரிகேஷன், லைக் ஒரு ரொம்ப மலை பிரதேசம், ரொம்ப லோ டெம்பரேச்சர் அப்படின்னா வண்டியில லூப்ரிகேஷனுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க, லைக் கிரீஸ் மாதிரி. வேக்கம் பம்ப்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹை டெம்பரேச்சர் ஆயில் பாத், ஓகே, ஹை டெம்பரேச்சர்ல ஆயில் யூஸ் பண்ணி இருக்கிறப்போ அதுல வந்து நம்ம சிலிகோன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் வாட்டர் ப்ரூஃபிங் க்ளோத்ஸ். க்ளோத்ஸ்ல வாட்டர் ப்ரூஃப் சட்டெல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ரெயின் கோட்லாம் இருக்கு இல்லையா? ஸோ வாட்டர் ப்ரூஃப் க்ளோத்துக்கு வந்து சிலிகோன் யூஸ் பண்ணுவாங்க. இன்சுலேட்டிங் மெட்டீரியல் இன் எலக்ட்ரிக்கல் மோட்டார் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ எலக்ட்ரிக்கல்லாம் இன்சுலேட்டிங்னா கண்டக்ட் பண்ணாது, அது கரண்ட் கண்டக்ட் பண்ணாது, ரப்பர் மாதிரி வந்து இருக்கும் இல்லையா? ரப்பர் வந்து ஒரு இன்சுலேட்டர், பிளாஸ்டிக் வந்து ஒரு இன்சுலேட்டர், அது கரண்ட்டை கடத்தாது. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது, சரியா? ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் மிக்சட் வித் பெயிண்ட் அண்ட் எனாமல்ஸ். பெயிண்ட் கூடயும் எனாமல்ஸ் கூடயும் வந்து என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஹை டெம்பரேச்சர், சன்லைட்டு, டேம்ப்னஸ்னா ஈரத்தன்மை, கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து ரெசிஸ்டண்டா. பெயிண்ட் வந்து எங்க பெயிண்ட் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட், சூரியன் பட்டா ஒன்றும் ஆகாது அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து விற்கலாம். சிலிகான்ஸை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஹைட்ரோபோரேஷன் ஆல்ரெடி பார்த்தாச்சு, அவ்வளவுதான், முடியுது, இதோட முடியுது. கடைசி கொஸ்டின், எவ்ரிபடி கரெக்டா வாங்கப்பா. மேம் டுடே ஈவினிங் பெய்டு பேட்ச் வேதாந்துல மீட்டிங் வச்சுக்கலாமா? ஆமா, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் கிளாஸ் முடியுதுல, முடிஞ்ச உடனேவே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா we can have a meeting. ஆனா வந்து வேதாந்து பெய்டு ஆப்ல வச்சுக்க முடியாது, ஏன்னா நான் ஷெட்யூல் பண்ணணும்னா நான் நேத்தே அதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். சண்டே எல்லாருமே லீவ் இல்லை, ஷெட்யூல் பண்ண முடியாது கிளாஸ். நான் உங்களுக்கு மட்டும் வந்து என்ன வரேன் அப்படின்னா பிரைவேட் லைவ் வரேன், அது லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்படி இல்லைன்னா ஐ வில் கம் டெலிகிராம் லைவ் வரேன், சரியா? ஸோ வந்து அதுல வந்து உங்களுக்கு நம்ம வந்து பேசலாம், உங்களுக்கு தேவையான மிட்டம் ஹெல்ப் வந்து நான் பண்றேன், சரியா? வாங்கப்பா, டெலிகிராம் லைவ் நானே வரலாம், அப்படின்னா வேற எதுலையாவது ஐ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட் அண்ட் தென் ஃபிகர் அவுட் சம் வே அண்ட் தென் லெட் யூ நோ. குரூப்ல மெசேஜ் போடுறேன், ஓகே? கூகுள் மீட் கூட வரலாம். ஆமா, தெர்மோடைனமிக்கலி பாத்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் கார்பன் மோனாக்சைடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்து ஈஸியா புரிஞ்சுக்க நான் சொல்றேன், கவனி. கார்பன் மோனாக்சைடு இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட், ஜஸ்டிஃபை வித் எக்ஸாம்பிள். கார்பன் மோனாக்சைடு வந்து ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஒய்? இப்போ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும், தான் கூட இருக்கிறத தான் ரெடியூஸ் பண்ணும். தன்னைத்தானே என்ன பண்ணும் அப்படின்னா அது ஆக்சிடைஸ் பண்ணிக்கும். தன்னைத்தானே அது வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அது வந்து ஆக்சிடைஸ் பண்ணிக்கும், சரியா? அப்போ நல்லா கவனிங்க, கார்பன் மோனாக்சைடு வந்து ஏங்க அது ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, கார்பன் மோனாக்சைடு ஸ்டேபிளே கிடையாதுங்க, கார்பன் டை ஆக்சைடு தாங்க ஸ்டேபிள். ஸோ கார்பன் மோனாக்சைடு ஆக்சிடைஸ் ஆகி கார்பன் டை ஆக்சைடு மாறுறதுனால அது கூட இருக்கிறத ரெடியூஸ் பண்ணிடுது, அது கிட்ட இருக்கிற ஆக்சிஜனை பிடிக்குது. தட்ஸ் வை இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் a ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, நல்லா கவனிங்க. தெர்மோடைனமிக்கலி கார்பன் டை ஆக்சைடு தான் ரொம்ப ரொம்ப ஸ்டேபிள் தேன் கார்பன் மோனாக்சைடு. தஸ் கார்பன் மோனாக்சைடு has relatively high tendency to form கார்பன் டை ஆக்சைடு. அதனால கார்பன் மோனாக்சைடுக்கு கார்பன் டை ஆக்சைடா மாறுற ஒரு டெண்டன்சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா வந்து இருக்கும். ஓகே, as it is oxidized it reduces the other substance in the reaction. ஓகே, சோ இது வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிடைஸ் ஆகிறதுனால அவர் வந்து என்ன பண்ணுவாரு, மற்றவங்களெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாரு. ஓகே, that's why it is a strong reducing agent. ஓகே, done. ஸோ இப்போ எவ்வளோ நேரம் லஞ்ச் பிரேக் வேணும்? எவ்வளோ நேரம் லஞ்ச் பிரேக் வேணும்? லஞ்ச் பிரேக்ல ஒரு விஷயம் நீங்க பண்ணக்கூடாது. டு நாட் வாட்ச் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ் ஆர் சம்திங். லஞ்ச் பிரேக்ல நீ ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. லஞ்ச் பிரேக்ல ஃபோனை சார்ஜ் போட்டுடணும். 1 hour 40 minutes நான் லஞ்ச் பிரேக் தரேன், சரியா? ஐ வில் கிவ் யூ லஞ்ச் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா 40 minutes நான் உங்களுக்கு லஞ்ச் பிரேக் தரேன். 30 minutes போருமா? You take 40 minutes, no problem at all. Okay, எத்தனை மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னா we can meet by 1:10 20 30 40 50 1:50க்கு நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஓகே, மீட் at
1:50 PM. Okay, done. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா charge your phones. Okay, what you have to do, phone சார்ஜ் போட்டுக்கணும். சார்ஜ் யுவர் ஃபோன்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் 3 சாப்டர் இருக்கு, புரிஞ்சுக்கோ. சார்ஜ் யுவர் ஃபோன்ஸ். ஓகே, ரீசார்ஜ் பண்ணிடு. ஓகே, ஈட், ஸ்மால் நாப், சாப்பிட்டு தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷா வா. அலாரம் செட் பண்ணிட்டு தூங்கு. அப்படியே தூங்கிடாத, அலாரம் செட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து வாங்க. சரியா? ஓகே, டன். ஆரம்பிக்கிறப்பவே ஐஸ் பிரேக்கரோட ஆரம்பிப்போம். சரியா? we will begin with, okay, 1:50 லேந்து 2 o'clock வரைக்கும் 2 PM வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா there is going to be ice breaker session. ஐஸ் பிரேக்கர் செஷன் வந்து இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது என்ன பண்ண போறோம் அப்படின்னா PDF ரிலீஸ் வந்து இருக்க போகுது. 2 PM வந்து 2 PM வந்து பாத்தீங்க அப்படின்னா PDF ரிலீஸ். ஓகே, டன். சூப்பர். ஓகே, ஸோ எல்லாரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துருங்க. வில் மீட் அட் 1:50. சரியா? ஓகே, ஃபோனை சார்ஜ் போடுங்க. ஓகே, யா. ரீல்ஸ் பார்க்கக்கூடாது, அப்படின்னா இந்த நாள் வேஸ்ட் ஆயிடும். ஆனால் நீங்கள் வரணும். யூ ஷுட் பி பேக். புரிஞ்சுக்கோ. லஞ்ச் முடிச்சு அப்படியே எனக்கு இங்கே கவுண்ட் குறைஞ்சதுன்னா நான் லைவ் கண்டக்ட் பண்ண மாட்டேன். Everybody should be back here. Okay, done.
எஸ், சாப்பிட்டாச்சு, சூப்பரா சாப்பிட்டாச்சு. எல்லாரும் ரெடியா? வி ஆர் பேக். பாரு, 64 பேர், 75 பேர். என்னது இது? அதர்ஸ்லாம் எங்க? அப்புறம் மேரத்தான்ல பிரேக்கே நடுவில் இருக்காது, சொல்லிட்டேன். என்ன மேம் நீங்களும் வந்து வராதவங்களை திட்டாம வந்தவங்களை போட்டு திட்டுறீங்களே மேம். தூங்கினவங்க அப்படி தூங்கிட்டாங்க போல. எஸ், சாப்பிட்டாச்சு. டன். ஓகே, so before we go into the 6th chapter, we'll start with icebreaker. Icebreaker போட்டோம்னா கிளம்பி வந்துருவானுங்க பாரு. Interesting ஆன question. Can we try and answer this? Can we try and answer this? வந்துருவாங்க பார். மேம் பரவாயில்ல, அம்மா சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டே கிளாஸ் கவனிங்க. ஓகே, டன். ஓகே, ஐம் கோயிங் டு ரீட் அவுட் யுவர் மெமரி பவர். அடுத்து வந்து மைண்ட் ரீடிங். சவுண்டு கேட்கலையா? கேட்குதுடா. மைண்ட் ரீடிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது டெலிபோர்ட்டேஷன் சொல்றீங்க, இன்விசிபிள் பவர், மைண்ட் கண்ட்ரோல், பிளாக் மேஜிக். ஏன்டா பிளாக் மேஜிக் பண்ணி யாரடா அது கஷ்டப்படுத்த போற? தூங்காம இருக்கிறது, பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் ஸ்லீப்பிங். தூக்கம் வரவங்களுக்கு தூக்கம் இல்லையேன்னு கவலை, தூக்கம் இல்லாதவனுக்கு வந்து தூக்கம் இருக்குன்னு கவலை. டோரேமான், எந்திரன் சிட்டி பவா. அடுத்து போட்டோகிராஃபிக் மெமரி, ஃப்ரீஸு. ஃப்ரீஸ், எல்லாத்தையும் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறது. ஓகே, எனக்கும் ஆக்சுவலி அந்த ஆசை வந்து இருக்கும். when we go through குட் மொமெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் வந்து நடக்கிறப்போ எனக்கு வந்து தோணும், இந்த மொமெண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடலாம், கொஞ்ச நேரம் வந்து பீஸ்ஃபுல்லா இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து லைஃப்குள்ள போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. டைம் டிராவல். ஓகே, அடுத்து சேட் ஸ்டோரி லாஸ்டா சொல்றேன். போட்டோகிராஃபிக் மெமரி. ஓகே, கொஷின் பேப்பர் தெரியுற பவர். எனக்கு ஆக்சுவலி ஸ்கூல் படிக்கிறப்போ எனக்கு அது வந்து இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் வந்துச்சுன்னா நான் இன்விசிபிள் ஆயிட்டு நேரா போயிட்டு ஸ்டாஃப் ரூம்ல இல்லைன்னா எந்த இடத்துல கொஷின் பேப்பர் வச்சிருக்காங்களோ அந்த ஒரு கொஷின் பேப்பரை பார்த்து நான் வந்து அந்த கொஷின்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சூப்பரா படிச்சுட்டு போய் எழுதினா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும். ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேய்லாம் உனக்கு ஃப்ரெண்டான, முன்னாடி ஒரு படம் அது ஆனந்தபுரத்து வீடு அப்படின்னு ஒரு படம் இருக்கு தெரியுமா? இல்ல பேய்லாம் நல்ல பேயா இருக்கும், எல்லா பேயும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி உங்க பாட்டி தாத்தாவோட ஆவி வந்து நல்ல ஆவியா இருக்கும், ஹெல்ப் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி எனக்கு மட்டும் ஒரு நல்ல ஆவி கிடைச்சா ஹோம்ஒர்க்லாம் எழுத வச்சிடலாம், போய் கொஸ்டின் பேப்பரை போய் பார்த்துட்டு வர சொல்லலாம் அப்படின்னு நினைப்பேன். ChatGPT பவர். 24 மூவி சூர்யாவுடைய வாட்ச், நோயிங் ஃபியூச்சர் அண்ட் டைம் டிராவல், பீயிங் அ காட். ஓகே, சூப்பர் நேச்சுரல் AI மைண்ட். ஓகே, ஐ வில் ஸ்டாப் த டைம் மேம். டே ஓகே, வெப் பவர், ஐ வாண்ட் நாலேஜ் எனிவேர். ஓகே, ஐ வில் ஸ்டாப் த டைம் மேம். ஃபுல்லா படிக்கிற பவர். ஓகே, ஹெவனுக்கு போகணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பீயிங் அ காட் இப்படிலாம் சொன்னதுனால வந்து ஐ வாண்ட் டு பி ஆரா அப்படின்னா என்னடா? ஆரா 10,000, ஆரா 1 lakhனா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து இன்னொரு கேள்வி வந்து கேட்குறேன். இஃப் யூ ஆர் காட், இந்த ஒரு நாள் சிஎம் அப்படிங்கிற மாதிரி இனிமே நீ தான்டா காட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து நீ தான் காட், யூ ஓன் திஸ் த பிளானட் எர்த். ஓகே, நீ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீ வந்து நினைக்கிற அப்படின்னா வாட் யூ வில் டூ? அப்போ நீ வந்து என்ன பண்ணுவ? நீ தான் காட் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவ? லைக் இந்த வேர்ல்டுல எதை மாத்துவ? வேர்ல்டுல எதை கொண்டு வருவ? வேர்ல்டுல வந்து எதை மாத்துவ? டிஸ்அப்பியர் லைக் நெவர் எக்ஸிஸ்ட். சூப்பர் மெமரி பவர். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பவர். நோ ஸ்கூல் சாக நினைக்கிறேன். ஏன்டா டிப்ரெஸ்டா இருக்கீங்க? நோ எக்ஸாம், நோ எர்த். ஹை மெமரி பவர். டெஸ்ட்ராய் ஹியூமன்ஸ். ஓகே, நோ டிசீஸ். டெஸ்ட்ராய். ஓகே, அடுத்து ஐ வாண்ட் டு ஃப்ளை த்ரூ த வேர்ல்ட். அடுத்து டெஸ்ட்ராய் ஹியூமன்ஸ். என்னடா ஹியூமன்ஸ் டெஸ்ட்ராய் பண்றதுலே இருக்க? காடா போகணும். நோ ஹியூமன்ஸ்.
பாருங்க நீங்கலாம் வந்து ஏன் வந்து ஹியூமன்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்றீங்க பிகாஸ் யூ நோ ஹவு ஃபில்தி ஹியூமன் பிஹேவியர்ஸ் ஆர் ஹியர் இல்லையா ஹியூமன்ஸ் வந்து இங்க என்னென்னலாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறத நீ வந்து பாக்குற அப்ப உனக்கே தெரியுது நீயே கடவுளானா வந்து இதுதான் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவேன் ஹியூமன்ஸை தான் டெஸ்ட்ராய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஹியூமன்ஸ் என்ன பண்றாங்க சக ஹியூமன்ஸையும் அழிக்கிறாங்க காட்டை அழிக்கிறாங்க அனிமல்ஸ் அழிக்கிறாங்க நேச்சரை அழிக்கிறாங்க எர்த்தை பொல்யூட் பண்றாங்க கரெக்டா லைக் பி ஷிமோன் சார் டெஸ்ட்ராய் ரிலேஷனா ஓகே டன் controller of time if you want to have a super power what would you ask for கண்டிப்பா வந்து நான் வந்து இந்த டைம் ஃப்ரீஸ் பண்றது வந்து கேட்பேன் டைம் ஃப்ரீஸ் பண்ணிடணும் அப்படி சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இஃப் ஐ வேர் அ காட் அப்படின்னா நிறைய நான் பிளான் வந்து வச்சிருக்கேன் ஒரு புக்கே எழுதுறாங்கிற அளவுக்கு நான் நிறைய பிளான் வச்சிருக்கேன் பட் தெரியல மேபி 2 எக்ஸ்ட்ரீம் ஒண்ணுமே பண்ணாம நீங்களே அடிச்சுட்டு செத்துருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி விட்டுருவேனா இல்லைன்னா வந்து நிறைய மாத்துவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ வந்து அதை நம்ம ஹோல்டில் வைப்போம் ஸோ எஸ் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு இது பார்ப்போம் இதை பார்த்துட்டு போகலாம் அதுக்குள்ள நான் உங்களுக்கு PDF ஷேர் பண்ணிடுறேன் ஓகே ஸோ யூ ஆர் கோயிங் டு ஸ்பாட் த டிஃபரன்ஸ் இப்போதான் ஒருத்தரா வந்துட்டு இருக்காங்க Shravani ma'am destroyers 140 members are here ஆமா சோ எல்லாரும் क्वेश्चन பேப்பர் PDF வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்களா பப்ளிக் எக்ஸாம் உடைய क्वेश्चन பேப்பர் PDF எஸ் பப்ளிக் எக்ஸாம் இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் மிட்டம் எக்ஸாம் உடைய क्वेश्चन பேப்பர் PDF நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படினா நான் உங்களுக்கு அத வந்து நான் I will share you right now I will share it with you எல்லாரும் வந்துருங்கடா டக்கு டக்குன்னு வாங்க chatல போட்டுருக்கேன் wait a minute ஓகே நான் இத முடிச்சிட்டு தரேன் சரியா ஆமா வாங்க நண்பர்களே எல்லாரும் ஒன்றாய் படிக்கலாம் முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும் எதுக்கு நம்ம படிக்கிறோம் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு ஓகே எஸ் சோ வாட் ஆர் ஆல் தி டிஃபரன்சஸ் டக்கு டக்குன்னு டெயில் இருக்கு டெயில் இல்ல ஓகே அடுத்து என்னப்பா பவுல் ஓகே இங்க பவுல்ல வந்து அந்த கால் பதம் இருக்கு இங்க வந்து பவுல்ல வந்து கால் இல்லை ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கிளவுட் இங்க வந்து கிளவுட் இருக்கு இங்க வந்து கிளவுட் இல்ல ஓகே அடுத்து நெக்ஸ்ட் டீச்சர்ஸ் ஆர் டு பி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு பிகம் டீச்சர் ஆமா நீங்களாம் டீச்சர் ஆகுங்க எனக்கும் அதேதான் ஆசை அப்பதான் உனக்கு இங்க இருக்கிறது உனக்கு தெரியும் தெரியல ட்ரீல என்னப்பா என்ன ட்ரீ தோ பார் என்னது ட்ரீல வாட் ட்ரீ மேம் டாகோட பிளேட் பண்ணியாச்சுடா வாட் ட்ரீ ஃபென்ஸ்ல ஸ்க்ரூ இல்லையா கரெக்டா தான் இருக்கு அவ்வளவுதான் ஓகே சோ ஓஹோ இங்கயா ட்ரீக்கு இங்க வந்து கால் இருக்கு இங்க வந்து கால் இல்லை டன் லாஸ்ட் ட்ரீ ஸ்டெம் ஓகே டன் சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா these are all the spot the difference இப்போ brain வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நமக்கு ஓகே கொஞ்சம் அவேக் ஆகும் தூங்கி எழுந்துக்கும் கரெக்டா ஓகே ஹவுஸுக்கு பேக்ல ஆமா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ இல்ல இங்க வந்து ஸ்க்ரூ இருக்கு சூப்பர் the screw is a difference done so இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 12th உடைய ஆல் சப்ஜெக்ட் क्वेश्चन பேப்பர் உடைய PDF வந்து நான் உங்களுக்கு chatல அனுப்பிச்சிருக்கேன் சரியா 12th உடைய ஆல் சப்ஜெக்ட் क्वेश्चन பேப்பர் உடைய PDF வந்து நான் உங்களுக்கு chatல அனுப்பிச்சிருக்கேன் அந்த PDF பாத்தீங்கன்னா நேத்திக்கு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன் 11th and 12th ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் क्वेश्चन பேப்பர் அப்படினு சொல்லிட்டு சோ ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ஆஃப் இங்கிலீஷ் மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்திருக்கோம் ஓகே டன் சோ ஸ்டார்ட் பண்ணலாமா எஸ் ஒரு ஃபயரை போடுங்க நம்ம 6th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு அப்புறம் ஃபோக்கஸ்டா அடுத்த 30 மினிட்ஸ் படிக்க போறோம்
Okay, we shall start chapter 6. PDF வந்து descriptionல இருக்கு, நான் chatலயும் வந்து அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இப்போ திருப்பியும் அனுப்பிச்சு விடுறேன் கொஞ்ச நேரம். எஸ், திருப்பியும் வந்து நான் அனுப்பிச்சு விட்டுருக்கேன். question paper PDF, important question PDF வந்து descriptionல இருக்கு. ஓகே, டன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த டிஃபரன்ஸ் இன் யூனிட் செல்ஸ்? ஓகே, சாரி, டிஃபைன் யூனிட் செல். பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இல்லை என்று சொல்லுபவர்களுக்கு ஐ வாண்ட் டு ஷோ, தோ இருக்கு பார், இங்க பார், நம்ம வீடியோவா போல்லாம் இருக்கா? ஓகே, நேரா இங்க வாங்க, இங்க பார், பிளேலிஸ்ட் எல்லாம் இங்க இருக்கா? எல்லா பிளேலிஸ்ட் இருக்கா? தோ பார், ஸ்டடி டார்கெட் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கா? எல்லா ஸ்டடி டார்கெட் பிடிஎஃப் இருக்கா? அடுத்து பார், 12th கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப் இருக்கா? ஓகே, இது வந்து எதுக்கு அப்படின்னா நீங்க நீட்டுக்கு ஜேஇக்குலாம் படிக்கிறீங்கன்னா இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேதாந்து லேர்னிங் சென்டர்ல இருந்து உங்களுக்கு வரும். இதுவும் வேதாந்து லேர்னிங் சென்டர் ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இது யாருக்கு? தீமினல் பேட்ச்க்கு. தீமினல்லாம் ஜாயின் பண்ணாதவங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, டன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேடா, சூப்பர். ஸோ இப்போ வந்து வாட் இஸ் யூனிட் செல்? எல்லாருமே வந்தாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா யூனிட் செல்னா என்ன? எஸ், how will you manage the sorry, what is unit cell? Define unit cell. யூனிட் செல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பேசிக் ரிப்பீட்டிங் ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் அ கிறிஸ்டலின் சாலிட். ஓகே, இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. சரியா? ஒரு கிளாஸ் ரூம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதே கிளாஸ் ரூம் தான் ரிப்பீட் 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 ஆகி நமக்கு வந்து இட் இஸ் ஃபார்மிங் அ ஸ்கூல். ஒரு ஸ்கூல் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? இப்போ டைல்ஸ் செவத்துல வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டி இருக்கும். சரியா? அந்த டைல்ஸை திருப்பி 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 அதே ரிப்பீட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா ஒரு வால், ஒரு செவுரு கிடைக்குது நமக்கு, இல்லையா? சோ அதே மாதிரி தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிட் செல் அப்படிங்கிறது இதுதான் ஒரு யூனிட் செல். இப்போ இந்த யூனிட் செல் ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆகி தான் நமக்கு கிறிஸ்டல் லாட்டிஸ் கிடைக்குது. ஓகே, நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸ் கிடைக்குது. 52 இல்லடா 150 165 people இப்ப லைவ் வாட்ச் பண்ணிருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டே இருக்காங்க. சரியா? ஓகே, சோ வாட் இஸ் a unit cell? A basic repeating structural unit of a crystalline solid க்கு பேர் தான் வந்து unit cell. A basic repeating structural unit தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா unit cell அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, write a short note on Schottky defect. So கண்டிப்பா Schottky, Frenkel, metal excess, metal deficiency. So இந்த defectsல இருந்தெல்லாம் டெஃபினட்டா ஒரு question வந்து நமக்கு கேட்க போறாங்க, இல்லையா? எஸ். ஸோ Schottky defect அப்படின்னா என்ன? கிளாஸ்ல வந்து நம்ம கவனிச்சிட்டு இருக்கோம். என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து பேசிட்டே இருக்காங்க. பவித்ரா அப்படிங்கிற பொண்ணு வந்து பேசிக்கிட்டே வந்து இருக்கா. ஓகே, ஸோ வந்து மேம் என்ன பண்றாங்க அப்படின்னா பவித்ரா கெட் அப் கெட் அப் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஓகே, ஸோ பவித்ரா வந்து கிளாஸ் விட்டு வெளில போயிடுறாங்க. ஓகே, ஆனா சும்மா போல, மேம் நான் ரேவதி கூட தான் மேம் நான் பேசிட்டே இருந்தேன், ரேவதி ஓவியா கூட தான் மேம் நான் பேசிட்டு இருந்தேன், அவ தான் மேம் என்கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாயை மட்டும் சும்மா இருந்திருக்கலாம்ல? இல்ல. சரி, என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மேம் வந்து both of you get out அப்படின்றாங்க. ஸோ கிளாஸ் விட்டு ரெண்டு பேருமே காணா போயிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம Schottky டிஃபெக்ட்லையும் வந்து பார்க்க போறோம். ஓகே ஓகே, இதுதான் வந்து என்னது அப்படின்னா Schottky டிஃபெக்டும். ஸோ NaCl கிறிஸ்டல் லாட்டிஸ்ல NaCl கிறிஸ்டல் லாட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சோடியம் காணும். ஓகே, சோடியம் காணும். இந்த பாரு, மிஸ்ஸிங் ஆஃப் சோடியம். கூடவே பின்னாடியே குளோரினும் போயிடுச்சு. ரெண்டு பேரும் பேரா கிளாஸ் விட்டு காணா போயிட்டாங்க, ஜோடியா. சோடியம் காணும், கூடவே குளோரினும் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து காணா போயிடுச்சு. சரியா? சோ இதுக்கு பேர் தான் Schottky defect. சோ கவனிங்க, Schottky defect arises due to missing of equal number of
cation and anion from the crystal lattice. ஒரு cation காணா போச்சுனா கூடவே வந்து ஒரு ஆனயானும் காணா போய்டும். cation காணா போச்சுனா ஆனயானும் வந்து நமக்கு காணா போய்டும். சரியா? அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படினா Schottky defect. ஓகே? No change in stoichiometry. Stoichiometry னா என்ன தெரியுமா? இந்த cation anion ரேஷியோவை தான் நம்ம வந்து stoichiometry அப்படினு சொல்லுவோம். cation anion ரேஷியோவை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படினா stoichiometry அப்படினு வந்து சொல்லுவோம். ஓகே? இப்போ நல்லா கவனி, கிளாஸ்ல 50 பாய்ஸ் இருக்காங்க, 50 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. சரியா? எனக்கு வந்து கிளாஸ்ல ஒரு நாள் வந்து ஒரு கேர்ள் ஒரு பாய் வந்து ஆப்சென்ட், அன்னைக்கு அவங்க வந்து ஸ்கூலுக்கு வரல. சரியா? இப்போ 50 கேர்ள்ஸ் 50 பாய்ஸ் இருக்கிறப்போ what is the ratio of boys and girls in the class? Let me know in the chat section. What is the ratio of boys and girls in the chat? Class. Faster da 1:1. கரெக்ட்டா? இப்போ ஒரு நாள் வந்து ஆப்சென்ட் ஆயிட்டாங்கடா, ஒரு கேர்ள் ஆப்சென்ட் ஒரு பாய் வந்து ஆப்சென்ட். அப்போ கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா there will be 49 girls and 49 boys. ஓகே? 49 girls and 49 boys. ஓகே? இப்போ what is the ratio of boys and girls in the class? இப்போ boys and girls உடைய ரேஷியோ என்ன? அதே 49 அதே 1:1 ரேஷியோ தான். இங்கேயும் அதே மாதிரி தான் cation anion. ஓகே? 10 cation இருக்கு, 10 anion இருக்கு. ஒரு cation ஒரு anion ஈக்குவலா எனக்கு காணா போகிறப்போ அப்ப நமக்கு stoichiometry மாறாது. சோ cation anion ரேஷியோ நமக்கு மாறாது. அதனால தான் no change in stoichiometry அப்படினு வந்து நம்ம சொல்றோம். no change in stoichiometry அப்படினு சொல்றோம். and இன்னொரு பாயிண்ட் வந்து எழுதிக்கோங்க. அது வந்து என்னது அப்படினா டென்சிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகும். இப்ப கிளாஸ்ல ரெண்டு பேர் காலம்னா கிளாஸோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாகும்ல, அதே மாதிரி இங்க கிறிஸ்டலுடைய டென்சிட்டி வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா டிக்ரீஸ் ஆகுது. கிறிஸ்டலுடைய டென்சிட்டி வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா டிக்ரீஸ் ஆகுது. சரியா? ஓகே. சோ ionic solids in which cation and anion are of similar size known as Schottky defect. இப்போ கிளாஸ்ல வந்து நான் என்ன சொன்னேன், யாருப்பா? ரேவதியும் வேற யார் பேர் சொன்ன மறந்துட்டேன். ரேவதி அண்ட் பவித்ரா. கரெக்டா? சோ ரேவதி பவித்ரா வந்து கிளாஸ்ல இருந்து வந்து பேசிட்டே இருக்காங்க, மேம் வந்து வெளில துரத்திட்டாங்க. கரெக்டா? அப்ப ரேவதிக்கும் பவித்ராக்கும் ஒரே மாதிரி சாய்ஸ், ஒரே மாதிரி வந்து டேஸ்ட் இருந்தனால தானே அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, வெளில துரத்தினோம். இப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு cation and anion ஏறத்தாழ சிமிலர் சைஸா தான் இருக்கும். ரைட்? ஏறத்தாழ சிமிலர் சைஸா தான் இருக்கும். ஓகே? சோ அதுதான் நம்மளுடைய Schottky defect. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? missing of equal number of cation and anion. கதையெல்லாம் ஞாபகம் இருக்கு மேம், எக்ஸாம் போனா மேம் கதையெல்லாம் ஞாபகம் இருக்கு மேம், ஆன்சர் மறந்துருச்சு மேம் அப்படின்னு சொல்லாத. சோ ஒரு வாட்டி ஆன்சரையும் ரீகால் பண்ணிடலாம். missing of equal number of cation and anion வந்து எனக்கு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருந்து மிஸ் ஆகுது. ஆனா stoichiometry மாறல. no change in stoichiometry. ஓகே? அடுத்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி டிக்ரீசஸ். அதோடைய டென்சிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அண்ட் அயானிக் சாலிட்ஸ்ல cation and anions வந்து எனக்கு ஏறத்தாழ சிமிலர் சைஸா வந்து இருக்கிறப்போ இந்த Schottky defect நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் NaCl. 5 பாயிண்ட் டன். இந்த क्वेश्चनக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒருத்த வந்து சாட்ல உங்களை எல்லாம் வந்து திட்டுறான், டே இருடா கருமோ பிடிஎஃப்னு அப்படின்னு. உங்க மைண்ட் வாய்ஸ்லயே படிச்சுட்டேன் ரமேஷ், நான் சொல்லலப்பா, மிஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிறவர் தான் வந்து சொல்றாரு, டே இருடா பிடிஎஃப்னு அப்படின்றாரு. ஓகே? கடுப்பாவது எல்லாருக்கும். சரி. சோ இட்ஸ் a 5 மார்க் क्वेश्चन. கண்டிப்பா டயக்ராம் வரையணுமா? வரையலன்னா உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ரைட்? சோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வாங்க. சோ எஸ் இதுதான்ப்பா. என்ன cation எப்பயுமே சின்னதா இருக்கும், anion எப்பயுமே கொஞ்சம் பெருசா இருக்கும். anion பெருசா இருக்கும். இத வரைஞ்சா போறோம், நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மாதிரி சிம்பிளா வரைஞ்சா போறோம். cation கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ், anion கொஞ்சம் லைட்டா பெருசு. இப்போ அதே திருப்பி வரைஞ்சுக்கோ. anion cation.
ஓகே சோ இப்போ வந்து ரெண்டு பேரை மிஸ் பண்ணி விட்டுரு அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எனக்கு கேட்டையான் மிஸ் ஆகுது, கூடவே இந்த இடத்துல வந்து எனக்கு let us draw like this. இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா கேட்டையான் மிஸ் ஆகுது, கூடவே வந்து எனக்கு ஒரு ஆனியான் மிஸ் ஆகுது, இந்த இடத்துல எனக்கு கேட்டையான் மிஸ் ஆகுது அவ்வளவுதான். சோ நீ இப்படி எழுதிக்கோ, இங்க வந்து எனக்கு ஒரு Na plus missing, Na plus and Cl minus missing of cation and anion. Okay, so simple இது வரைஞ்சிட்டாலே நமக்கு போதும். Okay, done. அடுத்து பா, write a note on Frenkel defect. Frenkel defect வந்து என்ன தெரியுமா? ஆன்லைன் கிளாஸ்ல, ஆஃப்லைன் கிளாஸ். ஆமா எல்லாருக்கும் என்னப்பா இந்த ப்ளூ கலர் யூஸ் பண்ணுன்றீங்க. சரி ஓகே. செமையா பசிக்குது, பயங்கர பசி, பசி வந்தா பத்தும் பறந்துரும் அப்படிம்பாங்கல்ல, அதனால செம பசி. அப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்கடா, ஸ்கூல்லன்னு சொல்ல வேணாம், காலேஜ்லன்னு வச்சுக்கோ. காலேஜ்ல இல்லைன்னா ஸ்கூல்ல நீ வந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்க, செம பசி வருது, அப்ப என்ன பண்ணுவ? கீழே பேக்ல வந்து லஞ்ச் பேக் கால் கிட்டே தான் வச்சிருக்கீங்க, அதுல வந்து யூ ஹாவ் ஃபுட், சம் ஃபுட் இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு ஃபுட் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க? மிஸ்ஸுக்கு தெரியாம ஒளிச்சு வச்சு சாப்பிடுவீங்க இல்லையா? சோ வந்து இப்போ வந்து இந்த பையன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா சம பசி. சோ அதனால அவன் பெஞ்சுக்கு அடியிலேயே ஒளிஞ்சு போய் சாப்பிட போயிடுறான், பெஞ்சுக்கு அடியிலேயே ஒளிஞ்சு போய் சாப்பிட போயிடுறான். ஓகே, டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க, என்ன இந்த பிளேஸ்ல இந்த ரமேஷை காணோம், ரமேஷ் எங்க, இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு வரலையா, லீவா அப்படின்னு மேம் வந்து கேக்குறாங்க. சரியா? சோ இதான் வந்து Frenkel defect. ஓகே, so Frenkel defect it arises due to dislocation of ions from the crystal lattice. ஓகே, எப்படி அந்த பையன் தன்னுடைய பிளேஸை விட்டுட்டு நடுவுல இருக்கிற கேப், பெஞ்ச் கடியில இருக்கிற கேப்ல ஒளிஞ்சுக்கிறான், பெஞ்ச் கடியில இருக்கிற கேப்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். அந்த மாதிரி இங்க என்ன ஆகுது அப்படின்னா dislocation of ion வந்து தன்னோட லொகேஷனை விட்டு நவுந்து போயிடுச்சு, அதான் dislocation from the crystal lattice. The ion which is missing from the lattice point occupies interstitial position. இடுக்கு, ஓகே, இடுக்குல இருக்கக்கூடியதுதான் வந்து இந்த interstitial position. ஒரு அயானுக்கும் இன்னொரு அயானுக்கும் நடுவுல இருக்கிற இடுக்கு, பெஞ்ச் கடியில போயிட்டு அந்த அயான் வந்து ஒளிஞ்சுக்குது, interstitial position போயிட்டு ஆக்குபை பண்ணிக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இங்க கவனி, AgBr வந்து இருக்கு. இப்போ இங்க வந்து சைஸ் டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கும், அப்போதானே கேப் கிடைக்கும். ஒரு குண்டு அயான் ஒரு குட்டி அயான் அப்படி இருக்கிறப்ப தானே நமக்கு நடுவுல வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கேப் வந்து கிடைக்கும். சோ பார்த்தனா நடுவுல இருக்கிற இந்த கேப்புக்கு பேர் தான் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன், இன்டர்ஸ்டிஷியல் சைட். ஏய் என்னடா ரமேஷ காணும் அப்படின்னு தேடுறாங்க, பார்த்தா தோப்பர் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான், அதான் இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி பாரு இங்க பாரு, இங்க இன்னொரு பையனை காணும் பாரு அப்படின்னா அவனும் பாரு இங்க ஒளிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கான், சரியா? சோ AgBrல சில்வர் புரோமைட்ல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டிஃபெக்டை நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே, ஹியர் வாட் ஹேப்பன்ஸ், நமக்கு இருக்கக்கூடிய இந்த கேட்டையான் தான் ஒளிஞ்சுக்கும். ஏன் ஆனையான் ஒளிஞ்சுக்காது? கேட்டையான் தான் எப்ப பார்த்தாலும் ஒளிஞ்சுக்குது, ஏன் கேட்டையானுக்கு தான் பசிக்குமா? கிடையாது, பிகாஸ் ஆனையான் சம பல்கியா இருக்குது. பார், ஆனையான் சம பல்கியா இருக்கு, அதால வந்து உள்ள அந்த குட்டி கேப்ல போயிட்டு ஒளிஞ்சுக்க முடியாது. நம்மளுடைய இதுதான் குட்டி சின்னதா இருக்கு, கேட்டையான் தான் சைஸ் சின்னதா இருக்கு, ஈஸியா ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா வந்து இருக்கும், ஸ்மாலர் சைஸ் அப்படிங்கிறதுனால. ஓகே, அவ்வளோதான். ஆன்சர் பார்க்கலாமா? Frenkel defect ஏன்பா வருது? டிஸ்லோகேஷன் ஆஃப் அயான் ஃப்ரம் த கிறிஸ்டல் லாட்டிஸ். கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருந்து அயான்ஸ் வந்து டிஸ்லோகேட் ஆகிறதுனால தான் இந்த Frenkel defect வந்து அரைஸ் ஆகுது. The ion which is missing from the lattice position occupies interstitial position. இப்போ இந்த மிஸ் ஆகிற அயான் வந்து எங்க போயிட்டு நமக்கு வந்து ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னா interstitial position இருக்கிற இந்த கேப்பை போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஆக்குபை பண்ணிக்கும். This defect is shown by ionic solids in which cation anion வேற வேற சைஸ்ல இருக்கிறப்போ இந்த Frenkel defect நீங்க பார்க்கலாம். So cation anion வந்து when they are in different in size, when the cation and anion are in different size, நம்ம வந்து இந்த Frenkel defect சூப்பரா பார்க்கலாம். ஓகே, அடுத்து no change in density of the crystal. crystal உடைய டென்சிட்டில வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே வந்து இருக்காது. கிறிஸ்டலுடைய டென்சிட்டியில எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஏன் சேஞ்சஸே இருக்காது? ஏன்னா அது அந்த கிறிஸ்டலை விட்டு வெளியே போல, கிறிஸ்டலுக்குள்ளதான் அங்க இருக்கு. அப்போ டென்சிட்டி will not change. கிளியர்? ஓகே, டயக்ராம் சிம்பிளா வரைஞ்சுக்கோ. AgBr AgBr AgBr. ஓகே, AgBr
அவ்வளவுதான், ஒரு கேட்டையான காணும். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டையான வந்து காணும். எங்க ஆக்குபை பண்ணிட்டு இருக்குன்னா இதோ பாரு இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போயிட்டு ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. மிஸ்ஸிங், கேட்டையான் மிஸ்ஸிங், Ag plus occupying interstitial site. ரெண்டு மார்க் பண்ணி எழுதிட்டீங்கன்னா you will get the mark. Stoichiometry differ ஆகாது, இங்கேயும் stoichiometry differ ஆகாது. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா metal excess defect. ஓகே, metal excess defect. ஓகே, so what is this metal excess defect? Metal excess defect அப்படின்னா வந்து என்னது? இதுல வந்து நமக்கு metal வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். கரெக்டா? which is positive ion, number of cations வந்து அதிகமா இருக்கு when you compare anions. Girls boys ratio வேற வேற இருக்கு அப்படிங்கிற மாதிரி. number of positive ions அதிகமா இருக்கு, negative ion கம்மியா இருக்கு அப்படிங்கிறப்போ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த metal excess defect வந்து நடக்கும். ஓகே, சோ வாங்கப்பா, டென்சிட்டினா அடர்த்திடா, டென்சிட்டினா அடர்த்தி தமிழ்ல. ஓகே, metal excess defect arises due to the presence of more number of metal ions as compared to anions. Metal ions என்ன அர்த்தம்னா cations னு அர்த்தம். Metal ions னா positively charged cations அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, alkali metal halide NaCl, KCl இவங்கெல்லாம் இந்த டைப் ஆஃப் டிஃபெக்ட் ஷோ பண்ணுவாங்க. மேம் NaCl வந்து நீங்க என்ன மேம் சொன்னீங்க? 1v1 கவனிங்கடா. சோ வந்து நீங்க என்ன சொன்னீங்க? மேம் NaCl வந்து ஷார்ட் கி டிஃபெக்ட் அப்படின்னு தானே வந்து சொன்னீங்க. ஆமா, ஷார்ட் கி டிஃபெக்ட்டும் காஸ் பண்ணும், மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்டும் காஸ் பண்ணும். சரியா? ஓகே, சோ NaCl KCl லாம் it shows that. So metal excess defect னா more excess of metal ions which is cations அதிகமா இருக்கும் when you compare anions. ஓகே, இப்போ இதுல தான் நம்ம படிக்க போறது F center. F center இது அப்படியே படி. When NaCl crystals are heated in the presence of sodium vapor, Na plus ions are formed and deposited on the surface of the crystal. Chloride ion diffused to the surface of the crystal lattice and combines with sodium ion. புரியுதா? புரியல இல்லையா? சோ ஈஸியா சிம்பிளா நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, சோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா சோடியம் அட்மாஸ்பியர்ல நல்லா கவனி, சோடியம் அட்மாஸ்பியர்ல நான் வந்து NaCl கிறிஸ்டலை ஹீட் பண்றேன். நல்லா கவனிச்சிங்கன்னா இது வந்து Na, இது வந்து என்னது அப்படின்னா Na plus Cl minus Na plus Cl minus திருப்பியும் Cl minus Na plus so இதுதான் NaCl கிறிஸ்டல். ஓகே, சோ இந்த NaCl கிறிஸ்டல்ல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா லிசன், நீங்க மட்டும் தான் சேம் மாடுலேஷன்ல எடுக்கிறீங்க ஒரு क्वेश्चन போரே அடிக்காம. கவனிக்கலாமா? நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் in the chat. ஓகே, சோ இப்போ NaCl இருக்கா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோடியம் அட்மாஸ்பியர் நான் வந்து ஹீட் பண்றேன். அப்போ இந்த சோடியம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஹீட் பண்றப்போ அயனைஸ் ஆகும், அயான்ஸா பிரியும். கரெக்டா? சோடியம் வந்து என்ன ஆகும் நமக்கு அயான்ஸா பிரியும். எப்படி நமக்கு வந்து அயான்ஸா வந்து பிரியுது கவனிக்கலாமா? Na பிளஸ் ஆவும், நல்லா கவனி, எப்படிப்பா Na பிளஸ் ஆவும் எலக்ட்ரான் ஆவும் பிரியும். ரைட், அதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் தனியா பிரியுது. Na பிளஸ் ஆவும் எலக்ட்ரான் ஆவும் நமக்கு வந்து பிரியுது. இப்போ அந்த Na பிளஸ் சும்மா இல்ல, நேரா வருது இந்த கிறிஸ்டலோட சர்ஃபேஸ்க்கு டிஃப்யூஸ் ஆகி வருது. டிஃப்யூஸ்னா மூவ்னு அர்த்தம். கிறிஸ்டலோட சர்ஃபேஸ்க்கு மூவ் ஆகி வருது. புதுசா வந்த இந்த Na பிளஸ் பார்த்துட்டு பழைய ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு போயிடுறான் இந்த குளோரின். பழைய ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு குளோரின் புதுசா வந்த சோடியம் கூட ஃப்ரெண்டாக போயிடுறான். ஏமாத்திட்டானே, நேத்து வந்தவனுக்காக குளோரின் தன்னுடைய பிளேஸையே தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணிடுது, நியூ ஜாயினி சோடியம் கூட போயிட்டு பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுது. அவங்க ரெண்டு பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. சரியா? ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த இடம் எப்படி இருக்கும்? இப்போ எம்டியா இருக்கும், வேக்கண்ட் ஸ்பேஸ் இருக்கும். ஆனியான்ல குளோரின் என்ன கேட்டையானா ஆனியானா நெகட்டிவ் அயான் ஆனியான் விட்டு சென்ற வேக்கன்சிக்கு பேர் தான் ஆனியானிக் வேக்கன்சி.
ஆனியான் விட்டு சென்ற ஒரு இடத்துக்கு பேர் தான் ஆனியானிக் வேகன்சி. இப்போ இந்த ஆனியானிக் வேகன்சியை யார் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க? இந்த ஆனியானிக் வேகன்சியை யார் வந்து ஆக்குபை பண்ணிப்பாங்க? தோ இந்த சோடியம் தானே இங்க வந்துருச்சு. இது என்ன பண்ணிடுச்சு? இந்த எலக்ட்ரானை தனியா விட்டுருச்சுல, இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, அதுக்கு பேர் தான் எஃப் சென்டர். ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா எஃப் சென்டர். ஆமா, கேட்டயான்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ஆனியான்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு. ஓகே, ஒன்ஸ் அகைன் நான் சொல்லித்தரேன். இப்போ அதை படிச்சு பார்த்தனா அவ்வளோதானா, ஒண்ணுமே இல்லை, எஃப் சென்டர் போய் உட்காந்து மனப்பாடம் பண்ணோமே அப்படின்னு உனக்கு இருக்கும். ஸோ சோடியம் அட்மாஸ்பியர்ல NaCl கிறிஸ்டல் இருக்கு, NaCl, NaCl. ஓகே, NaCl, Cl, Na. ஓகே, இது என்னது? Na பிளஸ் அண்ட் இது வந்து Cl மைனஸ், Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ், Cl மைனஸ் Na பிளஸ், Cl மைனஸ் Na பிளஸ். ஓகே, சோடியம் நான் வந்து ஹீட் பண்றேன். அப்ப சோடியம் என்ன ஆகும்? பிரியும், அயனைஸ் ஆகும், Na பிளஸ் ஆகும், எலக்ட்ரான் ஆகும், பிரியும். கரெக்டா? அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்? அந்த சோடியம் வந்து சும்மா இல்லாம என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து நேரா சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வருது. இந்த சோடியம் என்ன பண்ணுது? சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வருது சும்மா இல்லாம. சோ இட் இஸ் கமிங் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டல். ஓகே, வந்துருச்சு. இப்போ இந்த புதுசா வந்த சோடியம் பார்த்துட்டு, புதுசா டிஃப்யூஸ் ஆகி சர்ஃபேஸ் ஆஃப் த கிறிஸ்டலுக்கு வந்த சோடியம் பார்த்துட்டு வாட் ஹேப்பன்ஸ்? நம்ம கிறிஸ்டல்ல இருக்கிற குளோரின் வந்து தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு டிஃப்யூஸ் ஆகும். கிறிஸ்டல்ல இருக்கிற குளோரின் தன்னுடைய பொசிஷனை விட்டுட்டு போயிட்டு டிஃப்யூஸ் ஆகும். ஓகேவா? கிளியரா? எஸ். சோ அங்க போயிட்டு தே ஃபார்ம் அ பாண்ட், அவங்க கூட போயிட்டு கம்பைன் ஆயிடும். இப்போ இந்த ஆனியானிக் வேகன்சியை யார் வந்து ஆக்குபை பண்ணுவாங்க? தோ இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஓகே, இந்த எலக்ட்ரான் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். இந்த டயக்ராம் வரையணும் எஃப் சென்டர் கேட்டாங்கன்னா. இப்போ இதை படிச்சு பாரு, புரிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து படிச்சு பாரு, நீ ஓனாவே எழுதிடலாம்னு உனக்கு தோணும். என்னதுன்னா, if NaCl crystals are heated in the presence of sodium vapor. Okay, அப்ப Na plus ions are formed and deposited on the surface of the crystal. Surface of the crystal Na plus வந்து புதுசா deposit ஆகுது. அப்போ chloride ions diffuse to the surface from the lattice point and combines with sodium ion. அப்போ லாட்டிஸ்ல இருக்கக்கூடிய இந்த குளோரைட் அயான் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த சோடியம் கூட போயிட்டு கம்பைன் ஆகுது. The electron lost by the sodium vapor. இப்போ அந்த சோடியம் வேப்பர் லூஸ் பண்ண எலக்ட்ரான் diffuse to the crystal lattice and occupy the vacancy created by the chlorine ions. அந்த எலக்ட்ரான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குளோரின் அயான் விட்டு சென்ற வேகன்சியை போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். Such anionic vacancies which are unoccupied by unpaired electrons are called as F center. Okay, இதுக்கு பேர் தான் F center. ஓகேவா? புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் F center செம கிளியர் மேம், பக்கா கிளியர் மேம். சோ இந்த டயக்ராம் இருக்குல்ல, நீ இத்தனை வரையணும்லாம் அவசியம் கிடையாது. நான் வரைஞ்ச மாதிரி சும்மா 2 ரோ மட்டும் வரைஞ்சுக்கோ, அவ்வளவுதான் F center. கிளியர்? யாருக்கெல்லாம் பக்கா கிளியர்? F center, F center யாருக்கெல்லாம் கிளியர்? ஓகே, டன். அடுத்து போலாமா? மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். இந்த சாப்டரே முடிய போகுதுடா. இம்பியூரிட்டி டிஃபெக்ட்க்கு அப்புறம் வெரி ஃபியூ क्वेश्चंस தான் இருக்கு 2 மார்க்ல. ஃபியூலாம் இல்ல, நிறைய இருக்கு. வாங்க முடிச்சிடலாம். டோன்ட் தூங்காதே தம்பி தூங்காதே, உன் ஃபியூச்சர் செல்ஃப் தான் நானு. புரியுதா? உன்கிட்ட வந்து சொல்றேன், தூங்காத, படிடா பரமா அப்படின்றேன். படி. ஓகே, how to study without getting tired? யாருக்கெல்லாம் இந்த டவுட் வந்து இருக்கு? ஓகே மேம், தூக்கமா வருது மேம். ஓகே, நான் வந்து படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்பதான் மேம் எனக்கு வந்து தூக்கமா வந்து வருது, ரொம்ப டயர்ட் ஆகுது மேம் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களா வந்து யாரு? மீ. How much
நீலாம் எனாஃப் தண்ணி குடிக்கிறியா? உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் இருக்கு. எனாஃப் தண்ணி குடிக்கிறியா? எஸ் ஆர் நோ? சாட்ல சொல்லு. எனாஃப் தண்ணி குடிக்கிறியா? போதுமான அளவு தண்ணி குடிக்கிற அப்படின்னு நீ நினைக்கிறியா இல்லையா? எஸ் ஆர் நோ? நோ அப்படின்னா தண்ணி குடிங்க. சரியா? ரெண்டாவது, உங்களுடைய லஞ்ச் பாக்ஸ்ல இல்லைன்னா உங்க பிளேட்ல சாதம் நிறைய இருக்குமா, இல்லைன்னா இந்த பொரியல், சுண்டல், கூட்டு, இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்குமா, இல்லைன்னா ரைஸ் நிறைய இருக்குமா? எப்படி இருக்கும் உங்க லஞ்ச் பாக்ஸ் பார்க்கறதுக்கு? எது கம்மியாவும் எது நிறையாவும் இருக்கும்? ரைஸா இல்லைன்னா சைட் டிஷ்ஷா? ரைஸ். அப்போ தூக்கம் தான் ஆகும். அப்படியே ரிவர்ஸ் ஆக்கிடு. அப்படியே ஜஸ்ட் ரிவர்ஸ். ஓகே, அம்மாட்ட அப்படியேம்மா நீ ரைஸ் எவ்வளோ வைப்பியோ அந்த அளவுக்கு பொரியல் வைமா. ஸோ நிறைய பொரியல், கூட்டு, இதெல்லாம் ஃபைபர்ஸ், இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீ இதெல்லாம் சாப்பிடு, ஒரு 15 days சாப்பிடு. அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ, கூட்டு, பொரியல், இதெல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்களோ இதெல்லாம் கொஞ்சம் நிறையா சாப்பிடு. ரைஸை கம்மி பண்ணிக்கோ. நான் ரைஸ் சாப்பிடாத அப்படின்னு சொல்லலை. ஓகே, ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. இது கொஞ்சம் அதிகமா சாப்பிடு. எப்பயுமே இல்ல இப்படி சாப்பிடவே கூடாது. எப்படின்னா நீங்களாம் எப்படி சாப்பிடுங்க? பாயிண்ட் நம்பர் 1 இல்ல செம்மையா வயிறு கட்ட முட்டை இதுக்கு மேல என்னால ஒரு வாய் கூட சாப்பிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நான் சாப்பிடுவேன் மேம். இல்ல ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு நான் சாப்பிடுவேன். ஸோ ஃபுல் அப்படின்னா 1 அப்படின்னு சாட்ல போடுங்க. ரெண்டாவது இல்ல முக்காவாசி சாப்பிட்டேன் போறோம், இதுக்கு மேல என்னால முடியும் ஆனா வேண்டாம், என்னோட பசி போயிடுச்சு, நான் முக்காவாசி சாப்பிட்டேன், முக்கா வயிறு சாப்பிட்டேன் அப்படிங்கிறவங்க 2. தேர்டு இல்ல எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் கம்மியா தான் சாப்பிடணும், பசி இருக்கு, நான் நல்ல காவாசி கொஞ்சம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது 3. 1ஆ 2ஆ 3ஆ? 1ங்கிறது ஃபுல்னா என்ன தெரியுமா? லைக் வயிறு ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிறது 1. யாருமே அப்படி சாப்பிடுறீங்கன்னா அதை கொஞ்சம் மாத்தி பாருங்க. அட்லீஸ்ட் படிக்கிறப்போ ஃபுல் வயிறு சாப்பிட வேண்டாம், முக்கா வயிறு போரும், இது போரும் அப்படிங்கிற அளவுக்கு பசி போனா போரும், அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிட்றத வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் 4th விஷயம், வெரி குட், டெய்லி ஒரு டேட்ஸ் சாப்பிடு. ஓகே, பேரிச்சம்பழம், டெய்லி ஒரு வாழைப்பழம், 2 மட்டும் நீலேருந்து ஃபாலோ பண்ணு. டெய்லி ஒரு பேரிச்சம்பழம், ஒரு வாழைப்பழம். ஓகே. when there is good iron content அப்படின்னா அயன்ல தான் என்ன இருக்கும்? நமக்கு ஹீமோகுளோபினுக்கு அயன் வேணும், ரைட்? ஹீமோகுளோபின்ல அயன் இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ணும்னா பாடியில இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஆக்சிஜனை கொண்டு போய் தரும். சரியா? அப்போ உனக்கு ஆக்சிஜன் வேணும், ரைட்? ஓகே. இல்ல மேம் எல்லாமே நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன், அப்படியே எனக்கு தூக்கம் வருது, உடம்பு எப்பயுமே டயர்டாவே இருக்கு அப்படின்னா டூ சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. தப்பே இல்லை. 10 நிமிஷம் அட்லீஸ்ட் பிரீத் இன் பிரீத் அவுட் காலையில எழுந்து பண்ண முடியாதா? நான் 20 நிமிஷத்துல இருந்து கம்மி பண்ணிட்டேன். 20 நிமிஷம் ரன்னிங்கோ, வாக்கிங்கோ, ஸ்கிப்பிங்கோ, சூரிய நமஸ்காரோ, பிராணாயாமா, யோகா, வாட் எவர் நீ உனக்கு என்ன தெரியுமோ, நீ என்ன கத்துக்கிட்டியோ அதை பண்ணு. புரியுதா? புதுசாலாம் ஒன்றும் பண்ண வேணாம். ஒண்ணுமே தெரியாதா? பிரீத் இன், பாஸ், பிரீத் அவுட், அதையாச்சும் பண்ணு. புரியுதா? ஸோ அதனால தயவு செய்து ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் உன் நாள்ல இல்லாம இருக்கவே கூடாது. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ காலையிலேயே மொட்டை மாடியில் எழுந்து பிரீதிங் எக்ஸசைஸோ ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீ பண்ணனா டெஃபினட்டா அன்னைக்கே உனக்கு தெரியும், அந்த நாள் முழுக்க உனக்கு ஹெல்த்தியா இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் அதிகம் பண்ணி ரைஸை கம்மி பண்ணு. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்கப்பா. மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட் அப்படின்னா என்ன? மெட்டல் டெஃபிஷியன்சினா அதுல நமக்கு நம்பர் ஆஃப் இது கம்மியா இருக்கும், நம்பர் ஆஃப் ஆனயான்ஸ் அதிகமா இருக்கும், கேட்டயான்ஸ் கம்மியா இருக்கும், கரெக்டா? So metal deficiency arises due to the number of cations more than anions. Positive ions அதிகமா இருக்கும், negative ions கம்மியா இருக்கும். This defect is observed in the crystal in which contains cations have variable oxidation state. எங்கெல்லாம் cations variable oxidation state இருக்கோ அங்க நீங்க இந்த metal deficiency defect பார்க்கலாம். Okay, for example FeO iron oxide இருக்கா? Some of the iron 2+ ions are missing from the crystal lattice. Okay, some of the iron 2+ நமக்கு என்ன ஆகுது அப்படினா மிஸ் ஆகுது. நல்லா கவனி. FeO
அயன் ஆக்சைடு கிறிஸ்டல்ல Fe2+ வந்து மிஸ் ஆகுது. இப்போ அது மிஸ் ஆகுறப்போ என்ன ஆகும்? பாசிட்டிவ் அயான் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும். கரெக்டா? எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி வந்து நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். பாசிட்டிவ் அயான் கம்மியாகவும் நெகட்டிவ் அயான் அதிகமாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மீதி இருக்கிற அயன் இருக்குல்ல Fe2+ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிடும். Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிடும். இப்போ ஒரு Fe2+ மிஸ் ஆச்சுன்னா மீதி இருக்கிற 2 Fe2+ எனக்கு என்ன ஆகும்? Fe3+ ஆக்சிடைஸ் ஆயிடும். சோ மொத்தமா பாரு 2 பாசிட்டிவ் அயான் மறுபடியும் நமக்கு கிடைச்சிருச்சு. இங்க டயக்ராம் பார்த்தனா உனக்கு கிளியரா புரியும். நல்லா பாரு. இங்க எனக்கு வந்து ஒரு Fe2+ மிஸ்ஸிங். கவனி, Fe2+ வந்து எனக்கு மிஸ் ஆகுது. அது மிஸ் ஆகிறதுனால மீதி இருக்கிற 2 Fe2+ வந்து எனக்கு என்ன ஆகுது? Fe3+ ஆக்சிடைஸ் ஆகுது. Fe3+ மாறிடுச்சு. அப்போ இங்க ஒரு +1 இங்க ஒரு +1 பாரு 2+ காம்பன்சேட் பண்ண முடியுது. கரெக்டா? காம்பன்சேட் பண்ண முடியுது. அவ்வளவுதான் மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட். இம்பியூரிட்டி டிஃபெக்ட். இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னா நம்ம ஒரு இம்பியூரிட்டி ஆட் பண்றதுனால உருவாகக்கூடிய ஒரு டிஃபெக்ட் தான் நம்ம வந்து இம்பியூரிட்டி டிஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? So if the impurity ions are different valence state from that of host, vacancies are created in the crystal lattice of the host. Okay? இப்போ நம்ம ஒரு impurity add பண்றதுனால அரைஸ் ஆகக்கூடிய ஒரு டிஃபெக்ட். நல்லா கவனிங்களேன். நான் cadmium chloride AgCl ல ஆட் பண்றேன். AgCl கிறிஸ்டல் இருக்குடா. AgCl கிறிஸ்டல் இருக்கு. AgCl ல எப்படி இருக்கும்னா கிறிஸ்டல்ஸ் Ag+ ஆவும் Cl- ஆவும் இருக்கும். Cl- ஆவும் வந்து நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா whereas the divalent cadmium இப்போ CdCl2 அப்படிங்கிற impurity நான் வந்து ஆட் பண்றேன். I am adding the impurity cadmium chloride. டெஃபினட்டா இந்த क्वेश्चन உங்களுக்கு வரும்டா. ஒரு டிஃபெக்ட்ல இருந்து டெஃபினட்டா you will get one question. ஓகே, cadmium chloride நான் வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்றப்போ என்ன தெரியுமா பண்ணுது? இது எப்படி தெரியுமா அயனைஸ் ஆகும்? cadmium 2+ ஆகும் 2Cl- ஆகும் அயனைஸ் ஆகும். cadmium 2+ அயான் வந்து Ag+ ஓட அயானா ஆக்குபை பண்ணிக்கும். அதோட இடத்த போயிட்டு ஆக்குபை பண்ணிக்கும். Ag+க்கு பதிலா cadmium போயிட்டு ரீப்ளேஸ் ஆயிடும். புரியுதா? அப்போ என்னடா ஆகும்? நீ கவனி, Ag+க்கு பதிலா cadmium 2+ போய் ரீப்ளேஸ் ஆச்சுன்னா இது 2+ இது பிளஸ். அகைன் எனக்கு இந்த எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி போயிட்டு டிஸ்டர்ப் ஆக போகுது. ரைட்? In order to maintain the same proportional number of Ag+ leaves the crystal lattice. என்ன ஆகும்? ஒரு Cd2+ உள்ள வந்துச்சுன்னா இது 2+, 2 Ag+ வெளில போய் தான் ஆகணும். 2 Ag+ வெளில போய் தான் ஆகணும். ஓகே, இதனால கேட்டயானிக் வேகன்சி எம்டி ஸ்பேஸ் வந்து நமக்கு உருவாகும். அதுக்கு பேர் தான் இம்பியூரிட்டி டிஃபெக்ட். யாருக்கெல்லாம் புரியலையோ ஒரு வாட்டி நான் கிளியரா சொல்லி தரேன். கவனிங்க. AgCl கிறிஸ்டல் இருக்கு. Ag+ Cl-, Ag+ Cl-, Ag+ Cl-. சரியா? நல்லா கவனிங்க. Ag+ Cl-, Ag+ Cl-, Ag+ Cl-. இப்போ நான் இதுல யாரை ஆட் பண்றேன் அப்படின்னா I am adding. இதை படித்தா போதுமா? போதும். கவனிடா. கேட்கறதுக்கு முன்னாடி அதை படிடா. புரியுதா? ஹபா. இப்போ நான் இதுல என்ன இம்பியூரிட்டி, ஒரு இம்பியூரிட்டி வந்து ஆட் பண்றேன். அந்த இம்பியூரிட்டி வந்து என்னது அப்படின்னா CdCl2 cadmium chloride நான் ஆட் பண்றேன். அது என்ன தெரியுமா பண்ணுது? Ag+ ஓட இடத்தை ஆக்குபை பண்ணிக்குது. சோ நான் என்ன பண்றேன்னா இந்த Ag+ ரிமூவ் பண்ணி கீழே எழுதிக்கிறேன். ஓகே, இந்த Ag+ நான் இங்க எழுதிக்கிறேன். சரியா? Ag+ ஓட இடத்தை என்ன பண்ணுது அப்படின்னா வந்த Cd2+ வந்து ஆக்குபை பண்ணிக்குது. இப்போ என்னடா ஆகும்? எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி பயங்கரமா அடி வாங்கும் இல்லையா? ஒரு பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல 2+ இருக்கு. அப்போ 2+ வெளில போனாதானே 2+ பேலன்ஸ் பண்ண முடியும். சோ இவங்க 2 பேரும் வாப்பா நம்ம வெளில போலாம் அப்படி சொல்லிட்டு சோ இவங்க 2 பேரும் வெளில போயிடுறாங்க. these two வந்து வெளில போயிடுறாங்க. they are leaving the site. இப்போ என்ன ஆகும்?
2 பேர் வெளில போயிட்டாங்கங்கிறப்போ ஒருத்தர் பொசிஷனை தான் இவன் ஆக்குபை பண்ணியிருக்கான். இவன் இடத்துல பார்த்தனா இங்க எனக்கு வேக்கண்டா இருக்க போகுது, இங்க எனக்கு வேக்கண்டா இருக்க போகுது, ரைட்? இப்போ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா நம்மளுடைய impurity defect. ஓகே, impurity defect. டன். கண்டினியூ பண்ணலாமா? டென்சிட்டி ஒன்றும் ஆகாது. டென்சிட்டி பத்தி நம்ம இங்க பேசவே, அது நம்ம என்ன என்ன இம்பியூரிட்டி ஆட் பண்றோமோ அதை பொறுத்து. ஐஸ் பிரேக்கரா டென்சிட்டி இதுவா? அடுத்த கொஸ்டினா? ஐஸ் பிரேக்கரா அடுத்த கொஸ்டினா? 2 o'clock பண்ணோம் இல்லையா? 40 minutes. டன். இப்போ ஒரு ஐஸ் பிரேக்கர் யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிளாப்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய குடோஸ். ஓகே, so let us again go to the icebreaker session. சும்மா எஸ், நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன் ஃபாஸ்டா. அகைன் இன்னொரு வாட்டி சாட்ல போட முடியுமா? கோட்ஜில்லா, டிராகன், ராபிட், டைனோசர், இல்லையா? இல்லாத அனிமல்லாம் சொல்றியடா. நீ இப்போ வந்து டைனோசரா உன்னை மாத்திட்டா, நீ எக்ஸ்டென்ட் ஆயிட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சீட்டா, டாக், ஹார்ஸ், லயன், கோட்ஜில்லா, ராபிட், கேட், டிராகன், லயன், ஸ்னேக், பிகாச்சு, பிக், டாங்கி, ஹார்ஸ், லயன், டிராகன், ஈகிள். பேர்ட்ஸும் சொல்லலாம், தப்பு கிடையாது. பேர்ட்ஸும் சொல்லலாம். ஸ்லாத், லயன், ஆக்டோபஸ். ஏன் ஆடெல்லாம் யாருமே சொல்ல மாட்டீங்க? ஏன் ஆடுலாம் சொல்ல மாட்டீங்க? ஆடு, மாடுலாம் யாருமே ஏன் கோழி சொல்ல மாட்டீங்க? nobody wants to become a கோழி, ஆடு, கோட். கோட்லாம் சொல்றோம்ல மேம், அது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மேம். கவ் ஏன் தெரியும், ஆடானோன்னா கறி போட்டுருவாங்க. சண்டே நம்ம யார் வீட்டுக்கோ சண்டே வந்து நம்ம ஒரு மீல் ஆயிடும் இல்லையா? அதனால ஆடெல்லாம் சொல்ல மாட்டோம் மேம். கோழி, கோழினா வந்து பிறந்ததுலேருந்தே நான் ஒரு குட்டி கூண்டுக்குள்ளேயே ஃபுல்லா வாழ்ந்து அடைச்சி போட்டு என்னை ஊரை விட்டு ஊர் டிரான்ஸ்போர்ட் பண்ணி என்னை வந்து கிரைண்டர்ல போட்டு வெட்டி என்னை வந்து வேற 65 பண்ணி போட்டுருவாங்க மேம். அதனால என்ன கோழியும் வேணாம் மேம். நான் வந்து பேசாம லயன் ஆயிடுறேன் மேம். லயன் ஆயிட்டா என்னை யாருமே மனுஷங்க வந்து என்னை தொல்லை பண்ண மாட்டாங்க. ரேட்டு, ரேட்டுனா வந்து என்ன லேப் ரேட் ஆக்கிடுவாங்க மேம். லேப்ல என்னை வச்சு வந்து டெஸ்டிங்லாம் பண்ணிடுவாங்க. ரேபிட்னு சொல்லுவாங்க. ரேபிட்டும் வந்து லேப்ல எல்லாம் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறோம் இல்லையா? இப்போ இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் வந்து எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஸ்கின்ல ரேஷ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதுக்குலாம் அவ்வளோ தூரம் டெஸ்டிங்க்குலாம் வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணுவாங்க. நீ எதுக்குமே உறுப்பு இல்லைன்னா கூட உன்னை டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மங்கிலாம் ஃபுல்லா டெஸ்டிங்க்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஜெல்லி ஃபிஷ் பிகாஸ் இட் ஹாஸ் நோ டெத். நீங்க எந்த அனிமல் மேம்? நான் அனிமலாவே ஆக மாட்டேன். ஏன்னா நான் பாக்குறேன் இல்லையா அனிமல்ஸோட நிலவரம்லாம் என்ன, நாட்டுல அனிமல்ஸோட நிலவரம்லாம் என்ன அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ ஐ ஒன்ட் பிகம் எனி ஆஃப் த அனிமல்ஸ். நான் செத்து கூட போறேங்க, அனிமலா மட்டும் ஆக மாட்டேங்க அப்படின்றேன்.
ஏன்னா எல்லா அனிமல்ஸுமே இன் சம் வே நம்ம அவங்கள வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இல் ட்ரீட் தான் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? நாங்க காடை அழிப்போங்க. நீ லயன் சிங்கம் ஆனாலும் நாங்க பண்ணுவோம் என்ன தெரியுமா? காட்டை அழிச்சிருவோம். ஆனா நீ நாட்டுக்குள்ள வரக்கூடாது. உன்னோட காடு, உன்னோட வீடு, அதை நான் டெஸ்ட்ராய் பண்ணி நான் அங்கேயே வந்து பில்டிங் கட்டிடுவேன். அப்ப நீ எங்க போவ? நீ உன் காட்டுக்குள்ளதான் திருப்பி நீ வந்த அப்படின்னா அப்போ வந்து உன்னை வந்து மக்களை வந்து புலி கொன்னுடுச்சுங்க, மக்களை வந்து சிங்கம் கொன்னுடுச்சுங்க, சிங்கத்தை பிடிச்சி ஜெயில போடுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடுவோம். கரெக்டா? அதனால வந்து சிங்கம் புலியும் வந்து வேணாம். ஹியூமன்ஸ் ஈக்குவல் டு அனிமல்ஸ்லாம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. ஈகிள் என்ன ஆனாலும் பிரச்சனை தான், எந்த சைடு போனாலும் பிரச்சனை தான். சரியா? ஓகே. சோ வந்து டன். நீ வந்து இதை சரி எதுவுமே வேணாம், நான் கடலுக்குள்ள போயிடுறேன் அப்படின்னா கூட ஆயில் ஸ்பில் பண்ணிருக்கோம், என்னென்னமோ பண்ணிருக்கோம் கடலுக்குள்ளயும். அதனால அதுவும் வந்து சரி வராது. சோ வாங்கப்பா இதை முடிச்சிருவோம். இதை முடிச்சிட்டு நம்ம போகலாம். So spot the difference. What are all the difference? Quick. Honey bee, bee. அடுத்து வேலா. மஷ்ரூம் பீ சொல்லியாச்சு. கோழியா? கேட்டர்பில்லர், ஆண்ட், இன்செக்ட். இங்க இன்செக்ட் இருக்கு, இங்க இன்செக்ட் இல்ல. அடுத்து ஆண்ட். கேட்டர்பில்லரா? அது எங்க இருக்கு? கேட்டர்பில்லர் அவ்வளவுதானா? கிரீன் பூச்சி, worm, டால்பினா? நீலாம் கடல் வாயாடி அனிமல் ஆனன்னு வச்சுக்கோ, உனக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் கூட இருக்காது. அந்த அளவுக்கு நாங்க கடல்லாம் ஃபுல்லா ஆயில் ஸ்பில் பண்ணி அழிச்சு வச்சிருக்கோம் நம்ம ஹியூமன்ஸ். சோ அவ்வளவுதான்டா. 1 2 3. ஓகே, 3. ஸ்பாட் த டிஃபரன்ஸ். ஓகே, சம. எல்லாரும் வாங்கப்பா நம்ம தண்ணி குடிச்சிட்டு கிளாஸ் கவனிக்கலாம். ஸோ 6th சாப்டர் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஸோ தட் அதுக்கப்புறமா 2 சாப்டர் தான் நமக்கு இருக்க போகுது. ஓகே, ஃபாஸ்டா 6th சாப்டர் முடிச்சிடலாம். சொல்றேன் பார், எவ்வளவு ஸ்லைடு நம்ம முடிச்சிருக்கோம்னு நான் சொல்றேன். உனக்கே வந்து இவ்வளவு முடிச்சிட்டோமா அப்படின்னு இருக்கும் பார். இப்போ எவ்வளவு ஸ்லைடு தெரியுமா முடிச்சிருக்கோம் நம்ம? நீயே கணக்கு பாரு. 99 ஸ்லைடு முடிச்சிருக்கோம். which is இது 100th ஸ்லைடு, 100வது ஸ்லைடு இது. சரியா? சூப்பர். ஓகே, வாங்கப்பா. What is meant by the term coordination number? coordination number அப்படின்னா என்னது? coordination numberனா ஒண்ணும் கிடையாது மேம். பக்கத்து வீட்டு பையன், ஓகே, பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டு பையன் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், அக்கம் பக்கம், நெய்பர்ஸ்க்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர். இன்னும் எவ்வளவு ஸ்லைடு இருக்குன்னு கேட்க கூடாது. எவ்வளவு ஸ்லைடு முடிச்சிருக்கோம்? 100 முடிச்சிருக்கோம். அதை நினைச்சு பெருமையா ஃபீல் பண்ணுங்க. The number of nearest neighbors. ஓகே, அப்ப நமக்கு வந்து நெய்பர்ஸ் அப்படின்னா இந்த ரைட் வீட்டு சைடு, லெஃப்ட் வீட்டு சைடு, எதிர் வீட்டு சைடு, பேக் சைடு, இதெல்லாம் வந்து வரும் இல்லையா? உங்க ஏஜ் வந்து 36 இல்லடா 47. சரியா? கவனி, எதுக்கு கிளாஸ் கவனிடா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் PDF எங்க? டிஸ்கிரிப்ஷன்ல போய் தேடு தம்பி. ஓகே, go to the description and then search for it. Okay, வாங்கப்பா. So the number of nearest neighbor. Okay, the number of nearest neighbor surrounding a particle. Okay, ஒரு particle in a crystal surround பண்ணி இருக்கக்கூடிய அந்த neighbors தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா coordination number அப்படின்னு சொல்லுவோம். BCC க்கு coordination number வந்து என்னன்னு கேக்குறாங்க, which is equal to 8. Okay, so இங்க பாருடா, இதுதான் நம்மளுடைய crystal. இதுதான் நம்மளுடைய கிறிஸ்டல். இப்போ இதுல வந்து நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா தோ இதுதான் நம்மளுடைய ஹீரோ, which is ஒரு பார்ட்டிகல். இந்த பார்ட்டிகளோட நெய்பர் யாரு? க்ளோஸ்லி அட்டாச்டா யார் இருக்காங்க? 1 2 3 4 4 பேர் இருக்காங்க இல்லையா? சோ அப்ப இங்க கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது அப்படின்னா which is equal to 4. கோஆர்டினேஷன் நம்பர் which is equal to 4. BCC க்கு என்னப்பா? 8. BCC க்கு என்னது? 8.
characteristics of ionic crystals. Okay, ionic crystals உடைய characteristicsலாம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். Okay, so first ionic solids have high melting point. Ionic solids உடைய melting point வந்து எப்படி இருக்கும்? நமக்கு high-ஆ இருக்கும். Ionic solids have high melting point. Okay, these solids do not conduct electricity because the ions are fixed in the lattice position. So ionic solids வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய lattice position வந்து கரெக்டா வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருப்பாங்க. So they do not conduct electricity. Okay, அது வந்து electricity conduct பண்ணாது. ஏன்னா fixed positionல இருக்கிறப்போ electrons மூவே ஆக முடியாதுங்கறப்போ electricity conduct பண்ணவே முடியாது. அடுத்து they do conduct electricity in molten state. Okay, or when dissolved in water. நீ அதை வந்து மெல்ட் பண்ணாலோ, ஓகே, அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அதை வந்து மெல்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதை டிசால்வ் பண்ணிட்டோம், வாட்டர்ல போட்டு நம்ம வந்து அதை டிசால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகே, அப்போ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா they are hard as only strong external force can change their relative position of ions. ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா, அவங்களுடைய பொசிஷனை வந்து நான் மாத்தி வைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பொசிஷனை வந்து நம்ம மாத்தி வைக்கணும் அப்படின்னா I need a strong external force வந்து எனக்கு வேணும். ஓகே, so ionic solids have high melting point. High melting point இருக்கும். Solid stateல they do not conduct electricity. ஏன்னா அவங்க they have fixed lattice position. இந்த lattice position வந்து நமக்கு fixedா வந்து இருக்கு. ஜனார்தன் கிளாஸ் கவனி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு molten stateலயோ இல்லனா நம்ம அத தண்ணி கூடயோ நம்ம வந்து அதை dissolve பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஓகே, அப்போ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். they are hard. ரொம்ப வந்து ஹார்டா இருக்கும். ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மட்டும் தான் போயிட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுடைய பொசிஷன் ரிலேட்டிவ் பொசிஷன்ஸை வந்து சேஞ்சே பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேன் ஒன்லி சேஞ்ச் த ரிலேட்டிவ் பொசிஷன். now coming to Bragg's equation. Bragg's equation கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதணும் கூட அவசியம் கிடையாது, இது முக்கியமா எழுதணும். n lambda which is equal to 2d sin theta. இதுல இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணாலே போரும். சரியா, சோ இப்போ d அப்படிங்கிறது தான் இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். d தான் இன்டர்பிளேனார் டிஸ்டன்ஸ். தோ இருக்கு பாரு, n lambda is equal to 2d sin theta. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா lambda தான் நம்மளுடைய வேவ் லென்த். ஓகே, சோ n தான் ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். ஓகே, n தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், தீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன் அண்ட் லாம்டா வந்து வேவ் லென்த். ஓகே, சோ அதுதான் n lambda which is equal to 2d sin theta. ஓகே, சில பேரை நான் வந்து பிளாக் பண்ணணும். ரமேஷ் தம்பி உங்களை பிளாக் பண்ணணுமா? லாஸ்ட் வார்னிங் தரேன், சாட்ல எதுவும் கதை பேச மாட்டீங்க. ஓகே, so n lambda which is equal to 2d sin theta. இதுல n வந்து என்னது? n தான் order of diffraction and lambda வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய wavelength and d வந்து interplanar distance and theta வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய angle. okay, angle of diffraction. clear? so n lambda is equal to 2d sin theta ன்னு எழுதி இதை நீங்க explain பண்ணாலே போதும். Draw simple cubic BCC FCC and calculate the number of atoms. Draw பண்ணலாமா? சோ வாங்கப்பா, simple cubic ஒரு கியூபை நீங்க எப்படி வரைவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் போட்டுப்போம். அந்த ஸ்கொயருடைய சென்டர்ல இருந்து இன்னொரு ஸ்கொயரை போட்டுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ நீட் டு draw ஸ்கொயர். அந்த ஸ்கொயருடைய சென்டர்ல இருந்து இன்னொரு ஸ்கொயர் நீங்க வந்து draw பண்ணிக்கணும். ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயருடைய சென்டர்ல இருந்து இன்னொரு ஸ்கொயர் நீங்க வந்து டிரா பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எல்லா கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணணும். எல்லா கார்னர்ஸையும் ஜாயின் பண்ணிக்கணும் parallel-ஆ. 1 2 3 4 1 2 3 4. okay,
இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எங்கெல்லாம் இருக்க போகுது. ஸோ சிம்பிள் கியூபிக்கா இருக்கட்டும், ஓகே, இல்லைனா வந்து அது வந்து பிசிசியா இருக்கட்டும், இல்லைனா வந்து அது எஃப்சிசியா வந்து இருக்கட்டும். சரியா? கார்னர்ஸ்ல வந்து ஆட்டம்ஸ் இருக்கும். கரெக்டா? எவ்ரி கார்னர் ஹேஸ் ஆட்டம்ஸ். எவ்ரி கார்னர் ஹேஸ் ஆட்டம்ஸ். மொத்தமா எத்தனை கார்னர்? 8 கார்னர். அப்ப 8 கார்னர்ல 8 ஆட்டம். எல்லாத்துலயுமே கார்னர்ஸ்ல ஆட்டம்ஸ் இருக்கும். எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்னர்ல வந்து ஆட்டம்ஸ் வச்சிருப்பாங்க. அது பிசிசியா இருக்கட்டும், எஃப்சிசியா இருக்கட்டும், இல்ல சிம்பிள் கியூபிக்கா இருக்கட்டும், எல்லாருமே வந்து கார்னர்ஸ்ல ஆட்டம்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ கார்னரை தாண்டி நம்மளுடைய பாடி சென்டர்ல எங்க ஆட்டம் இருக்கும் அப்படின்னா, அது நான் வேற கலர்ல கூட வரைஞ்சிடுறேன். பாடியுடைய சென்டர்ல, ஓகே, கார்னர்ஸ் தாண்டி பாடி சென்டர்ல வந்து இருக்கும். ஃபேஸ் சென்டர்ல பாத்தீங்கன்னா எவ்ரி ஃபேஸ் உடைய சென்டர், ஒரு கியூபுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த 6 ஃபேஸஸ் உடைய சென்டர்லயும் நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். 1 1 2, அதாவது டாப் பாட்டம் 4 சைடு, 1 2 3 4, 4 சைடு. சரியா? 4 சைடு, டாப் பாட்டம், 6 ஃபேஸ். ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளுடைய சிம்பிள் கியூபிக். சிம்பிள் கியூபிக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடி சென்டர்ட் கியூபிக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சென்டர் கியூபிக். ஓகே, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கால்குலேட் பண்ண போறோம் நம்ம. சரியா? அதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று வந்து நமக்கு தெரியணும். ஸோ சிம்பிள் கியூபிக்ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர்ஸ் எவ்வளோ? கார்னர்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 8 ஆட்டம் இருக்கு. ஒரு ஆட்டம் வந்து அதோட கான்ட்ரிபியூஷன் என்ன தெரியுமா? கார்னர்ல இருக்கக்கூடிய ஆட்டமோட கான்ட்ரிபியூஷன் வந்து 1/8. 8 யூனிட் செல்ஸ் கூட ஷேர் ஆகி இருப்பாங்க. அப்ப கார்னர்னா 1/8. 8 into 1/8 1. அப்ப நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் வந்து 1. ஓகே, கான்ட்ரிபியூஷன் யாருக்கும் தெரியாதோ தெரிஞ்சுக்கோங்க. கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா அவங்க எத்தனை யூனிட் செல்ஸ் கூட ஷேர் ஆகி இருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம். ஒரு பிஸா இருக்கு, 8 பேர் சேர்ந்து அந்த பெரிய பிஸாவை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அப்ப காசையும் 1/8 தானே நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். அதே தான் இங்கேயும் 724 லைக்ஸ் வாங்கிட்டோம் நம்ம இப்போ. ஓகே, இன்னைக்கு அட்லீஸ்ட் 2K லைக்ஸ் ஆகுது இந்த வீடியோக்கு கண்டிப்பா இருக்கணும். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 2K. ஓகே, டன். கவனிக்கலாமா? எஸ், குட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன். ஸோ வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன்? கான்ட்ரிபியூஷன்ல ஃபார் சிம்பிள் கார்னர்ஸ் உடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? கார்னர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/8. ஏன்னா கார்னர்ல இருக்கிற ஒரு ஆட்டம் 8 இது கூட வந்து நமக்கு ஷேர் ஆகி இருக்கும். சரியா? 8 இது கூட நமக்கு வந்து என்ன ஆகி இருக்கும் அப்படின்னா ஷேர் ஆகி இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு என்னன்னு வரும்? இட் வில் பி ஆஸ் 1/8. கரெக்டா? 1/8 அப்படின்னு தான் நமக்கு வந்து இருக்கும். சரியா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சென்டர். ஃபேஸ், ஒரு ஃபேஸ் பக்கத்துல இன்னொரு கியூப் வந்து இருக்கும். அப்போ 2 கியூபுக்கு நடுவுல ஒரு ஆட்டம் வந்து இருக்கும். அப்போ அதோட கான்ட்ரிபியூஷன் 1/2. 2 பேர் கூட ஷேர் ஆகி இருக்கும் ஃபேஸ்ல இருக்கிறது. ஸோ 1/2. ஓகே, 1/2. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி சென்டர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடி சென்டர். பாடி சென்டர்ல நம்ம வந்து என்ன பார்ப்போம்? ஐஸ் பிரேக்கா? இப்பதானடா முடிச்சுட்டு ஒரு கொஸ்டினே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ள என்னடா பப்ளிக்கு படிக்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். ஓகே, யா, மிட்டம் எக்ஸாம் தான். மிட்டம் எக்ஸாம்க்கு அப்புறம் பண்ண மாட்டேன். என்னடா கேள்வி கேட்குற? கண்டிப்பா பண்ண போறேன். ஓகே, டன். ஸோ பாடி சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும்? ஒன்னே ஒன்று தான். ஏன்னா அந்த ஒரு யூனிட் செல்குள்ள மட்டும்தான் அந்த ஆட்டம் வந்து இருக்க போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 1. ஓகே, ஸோ கவனிங்க. இப்போ பிசிசிக்கு வந்து பாருங்கப்பா, எங்கெல்லாம் ஆட்டம்ஸ் இருக்கும்?
கார்னர்லயும் இருக்கும், பாடி சென்டர்லயும் இருக்கும் இல்லையா? கார்னர்ல 8 இன்டு அதோட கான்ட்ரிபியூஷன் 1/8 which is equal to 1. பாடி சென்டர்ல 1, அதோட கான்ட்ரிபியூஷன் 1 which is equal to 1. So டோட்டலா 2. So BCC ல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 2. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா FCC. FCC வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் கார்னர்ஸ் வந்து என்னது? 8 இன்டு அதேதான் கான்ட்ரிபியூஷன் 1/8 equal to 1. அப்புறமா ஃபேஸ்ல மொத்தமா எத்தனைப்பா? 6 ஆட்டம்ஸ் இருக்கு இன்டு கான்ட்ரிபியூஷன் 1/2 அப்போ 3. ஸோ டோட்டலா 4. ஸோ FCCல வந்து 4. கிளியரா? கிளியரா? பக்கா? ரெடி? ஓகே. ஸோ சிம்பிள் கியூபிக்கோட நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல வரத்துக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ தயவு செய்து நல்லபடியா பார்த்துக்கோங்க. இந்த சாப்டர்லயே நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நடத்துறது இதுதான், டிஃபெக்ட்ஸ்க்கு அப்புறமா. ஓகே, நந்தீஷ், எனக்கு ஏஜ் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, ஓகேவா? ஆனா தேவையே இல்லாம நீ கேள்வி கேட்கறது தான் என் பிரச்சனை. இங்க அவ்வளோ பேர் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. டோன்ட் டிஸ்ட்ராக்ட் தெம், டோன்ட் டைவர்ட் தெம். ஓகே, உனக்கு ஏதோ ஒரு கேள்வினாலும் உனக்கு ஏதோ யூஸ் இருக்குன்னா கேளுடா. உனக்கும் யூஸ் இல்லை, யாருக்கும் யூஸ் இல்லை. இப்போ என் ஏஜ் தெரிஞ்சு என்ன பண்ண போற? என் ஏஜ் 20 இருந்தா உனக்கு நீ என்ன பண்ண போற? 30 இருந்தா என்ன பண்ண போற? யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனிதிங், ரைட்? தம்பி வேணாம்ப்பா. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் கியூபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதோடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் 1. அதுக்கப்புறமா பிசிசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் தென் எஃப்சிசிக்கு இட் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, டன். அடுத்துப்பா, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஐசோட்ரோபி அண்ட் ஆனைசோட்ரோபி? சரியா? ஐசோட்ரோபி அப்படின்னா என்னது, ஆனைசோட்ரோபி அப்படின்னா என்னது? நல்லா கவனிங்க. நான் இப்போ அதை வந்து சொல்லி கொடுத்துருவேன், அப்போ ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல ஆட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆர்டர்லி பேக்டா இருக்கும். கிறிஸ்டலின்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கும், ஆர்டரா அரேஞ்ச் ஆகி இருக்கும். அமார்ஃபஸ்ல அப்படியே ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கும், ரேண்டமா அரேஞ்ச் ஆகி இருக்கும். இப்போ நான் வந்து பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நான் வந்து மெஷர் பண்ண போறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு மெஷர் த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து அந்த பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை நான் வந்து மெஷர் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ்லையுமே என்னுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து எனக்கு டிஃப்ரெண்டா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல என் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்டா வந்து வருது அப்படிங்கிறப்போ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், அதை தான் நம்ம வந்து we call it as anisotropy. சரியா? ஸோ இப்போ பாருங்க, நான் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இந்த டைரக்ஷன்ல நான் வந்து மெஷர் பண்றேன். அப்போ எனக்கு இந்த பெரிய ஆட்டம்ஸ் மட்டும் தான் கவர் ஆயிருக்கு. இதுல பார், பெரிய ஆட்டம் குட்டி ஆட்டம் ரெண்டுமே கவர் ஆகி இருக்கு. ஸோ கவனிச்சீங்கன்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ல டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி அது ஷோ பண்ணும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இட் ஷோஸ் டிஃப்ரெண்ட் physical property, different physical property. So அதனால crystalline solids are anisotropy in nature. They are anisotropy in nature. Okay, anisotropy in nature. இதே amorphous பார், அது வந்து என்னதுன்னா amorphous. amorphous solidsல வந்து நமக்கு வந்து கண்ணா பின்னான் தான் அவங்க வந்து அரேஞ்ச் ஆகி இருக்காங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப ரேண்டமா கண்ணா பின்னான் தான் வந்து அரேஞ்ச் ஆகி இருக்காங்க. சரியா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மெஷர் பண்ண போறோம். we are going to measure the physical property. ஸோ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நீ எப்படி எந்த டைரக்ஷன்ல இருந்து நீ மெஷர் பண்ணாலும் ரேண்டமா எல்லா ஆட்டம்ஸும் தான் நமக்கு வரப்போகுது. கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல நமக்கு வந்து we are going to have the same physical property. So அப்ப amorphous solids are isotropy in nature. amorphous solids வந்து பாத்தீங்கன்னா isotropy, crystalline வந்து anisotropy. Okay, done. அடுத்து
அடுத்து what are the characteristics of solids? ஈஸியான ஒரு question. Yes, செம ஈஸியான ஒரு question. So solids have definite volume and shape. சாலிடுக்கு வந்து ஒரு வால்யூம்னு ஒன்று இருக்கும், பர்ஃபெக்ட் ஷேப்னு வந்து ஒன்று இருக்கும். கரெக்டா? கியூப், கியூபாய்டு, சிலிண்டர் அப்படிலாம் சொல்லிட்டு நான் இப்போ ரமேஷ் நான் பிளாக் டைம் அவுட் போட தான் போகிறேன். ரமேஷ் நீங்கள் வந்து அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்க்கு நீங்கள் மெசேஜே பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் கிளாஸை ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. சரியா? நந்தீஷ் தானே? அடுத்த நந்தீஷையும் பண்ணிடுவேன். லாஸ்ட் வார்னிங் நந்தீஷ், கவனிங்க. ஸோ சாலிட்ஸ்க்கு வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வால்யூம் அண்ட் ஒரு டெஃபினட் வால்யூமும் ஷேப்பும் வந்து இருக்க போகுது. ஓகே, அப்புறமா சாலிட்ஸ் ஆர் ரிஜிடு, ஹார்டா வந்து இருக்கும், ரிஜிடா இருக்கும். அண்ட் இன்கம்ப்ரெசிபிள், நீ சாலிடை வந்து ஒரு சிலிண்டர்ல போட்டு கம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது. சாலிடை வந்து நம்ம கம்ப்ரெஸ்லாம் பண்ண முடியாது. சாலிட்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் கொஹெசிவ் ஃபோர்ஸ். ஓகே, கொஹெசிவ் ஃபோர்ஸ், அதசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய பாண்டிங் ஃபோர்ஸ். சரியா? ஸோ இந்த கொஹெசிவ் ஃபோர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வந்து இருக்க போகுது. Solids have short interatomic, ionic or molecular distance. அதாவது நீ பாரு, Na இருக்கு, Cl இருக்கு, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ், இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ், இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஸோ இந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ், இன்டர் மாலிகுலர் டிஸ்டன்ஸ் வில் பி ஷார்ட். அடுத்துப்பா, their constituents, அதாவது அந்த சாலிட் மேடப் ஆகி இருக்கிற ஆட்டம்ஸோ மாலிக்யூல்ஸோ இல்ல அயான்ஸோ ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன்ல இருப்பாங்க. ஓகே, ஒரு ஃபிக்ஸட் பொசிஷன்ல இருக்க போறாங்க. ஸோ இது ரொம்ப பேசிக்கா சாலிட்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் FCC and simple cubic மிக இம்பார்ட்டன்ட். ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னது? 2 மார்க் கொஸ்டின்ல நமக்கு கேட்கலாம், நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, யா, the percentage of total volume occupied by these constituent spheres gives the packing efficiency. ஒண்ணுமே இல்லை, I am giving you, உங்ககிட்ட நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரு 50 ஆப்பிள் கொடுத்துட்றேன். 50 ஆப்பிள் கொடுத்துட்டு ஒரு அட்டைப்புட்டி கொடுத்து இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். ஓகே, ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா செம சூப்பரா பேக் பண்ணிருக்காரு. லைக் அந்த 50 ஆப்பிளையுமே அந்த ஒரே டப்பால அவரால் பேக் பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னொருத்தரால என்ன பண்ண முடியல, அந்த 50 ஆப்பிளையுமே அதுக்குள்ள போட்டு பேக் பண்ண முடியல. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 தான் அவரால் பேக் பண்ண முடிஞ்சது. அப்போ இதுல யார் எஃபிஷியன்ட்டா அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணி பேக் பண்ணிருக்காங்க? 50யும் அதே டப்பால போட்டு பேக் பண்ணவங்க தான். கரெக்டா? ஸோ எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா நம்ம அந்த ஆட்டம்ஸை அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்குள்ள நம்ம பேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பேக்கிங் எஃபிஷியன்சில தெரியுது. The percentage of total volume occupied by these constituent spheres gives the packing efficiency. So இந்த ஸ்பியர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கோ அது வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பேக்கிங் எஃபிஷியன்சி கிடைக்குது. ஸோ FCCக்கு வந்து 74%, சிம்பிள் கியூபிக்கு 52.38%. ஓகே, எஸ், இது மனப்பாடம் பண்ணுமா? ஆமா, மனப்பாடம் தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பேக்கிங் எஃபிஷியன்சிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ பார்க்கலாமா? வெரி குட். So packing fraction or efficiency is given by total volume occupied by the spheres in the unit cell by volume of the unit cell into 100. Okay, so packing efficiency அப்படிங்கிறது வந்து என்னது? total volume occupied by the spheres in the unit cell. ஒரு யூனிட் செல்ல மொத்தமா எத்தனை வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணி இருக்கு divided by volume of the unit cell into 100, divided by volume of the unit cell into 100. Okay, very good. So இப்போ classify the following solids. So இப்போ இந்த solids எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா just நம்ம classify பண்ண போறோம். Okay, we are just going to classify this. Okay, இப்போ நமக்கு நிறைய types of solids நம்ம வந்து படிச்சிருப்போம் இல்லையா? Yes, என்னது அப்படின்னா molecular solids, metallic solids, covalent solids, ionic solids and
different types of solids. நான் ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன், இந்த கிளாஸ்லலாம் ஸ்பேம் பண்ணிருக்கான், வெட்டி கதை பேசிட்டு இருக்கான் இல்லையா, அவனுக்குலாம் ஒரு செக் வைக்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் வந்து சொல்ல போறேன். ஓகே, அது வந்து என்னது அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா கிளாஸ் கம்ப்ளீட்டா ஃபுல்லா அட்டென்ட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து பிடிஎஃப் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த கிளாஸை கம்ப்ளீட்டா ஃபுல்லா அட்டென்ட் பண்றவங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ணி முடிச்ச உடனே கமெண்ட்ல வந்து யூ ஹாவ் டு டெல், நான் சொல்றது நீங்க வந்து கரெக்டா கமெண்ட் பண்ணணும், சரியா. அவங்களுக்குலாம் நான் பிடிஎஃப் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருவேன். மற்றவங்களுக்குலாம் பிடிஎஃப் வராது. ஓகேவா, யூ காட் இட். ஸோ கிளாஸ் அப்போ வந்து இல்லை, சும்மா கிளாஸை மியூட்ல போட்டு ஸ்பேம் பண்றவங்களுக்குலாம் பிடிஎஃப் கிடைக்காது. நான் கிளாஸ்ல இப்போ நடத்துற பிடிஎஃப் வேணுமா, நாளைக்கு காலையில 11:30க்கு நான் அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ண போறேன். ஏன்னா இன்னைக்கு சண்டே, இதுக்கு மேல நான் அது லிங்கை ஜென்ரேட் பண்ண முடியாது. அந்த மேம் நாளைக்கு தான் வருவாங்க. ஸோ டுமாரோ ஐ எம் கோயிங் டு கிவ் யூ த பிடிஎஃப். ஓகே, ஸோ கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்றவங்களாம் யார் ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்றாங்க, யார் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு கன்சிஸ்டன்சியோட அந்த ஒரு கமிட்மெண்ட்டோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணது? மீ நந்தீஷ், நீ நடுவில் ஸ்பேம் பண்ணாலும் உனக்கு கிடையாது. ஸ்பேம் பண்ணாமல் அட்டென்ட் பண்ண, சூப்பர். ஓகே, ஸோ என் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா கமெண்ட்ல வாட் யூ டூ இஸ், கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே கமெண்ட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புட் யுவர் நேம். ஓகே, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு நடுவில் குவிஸ் கொஸ்டின் வந்து கேட்பேன். பை தி எண்டில் ஐ ஆஸ்க் யூ தி குவிஸ் கொஸ்டின்ஸ், அதுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. அண்ட் இந்த லைவ்ல நீ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, உனக்கு இந்த லைவ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, உங்களுக்கு டைம் சேவ் ஆச்சா, இவ்வளோ நேரம் கிளாஸ் போனது எப்படி இருந்துச்சு உனக்கு, நீ என்ஜாய் பண்ணியா இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சா, தனியா படிச்சா இவ்வளோ படிச்சு முடிச்சிருக்க முடியுமா அப்படிங்கிறத நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போற. அதனால தான் நான் நடுவில் கிளாஸ்ல இப்போ சொன்னேன், ஸ்டார்டிங்ல அத்தனை பேர் வந்தான், அவன்லாம் கிளம்பிட்டான். இப்போ இருக்கிற க்ரௌடு கடைசி வரைக்கும் நீங்க இருப்பீங்க. இன்னும் 1 hour தான் கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ யூ லெட் மீ நோ இந்த சாட் செக்ஷன் யுவர் நேம் அண்ட் இந்த லைவ் செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இது எப்படி போச்சு, உங்களுக்கு ஹெல்ப் டைம் சேவ் ஆச்சா, அதுக்கப்புறமா வந்து கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆச்சா, ஓகே இவ்வளோ கொஷின்ஸ் இவ்வளோ ஷார்ட் டைம்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஐஸ் பிரேக்கர் செஷன்ஸ்லாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு உன் எக்ஸ்பீரியன்ஸை நீ ஷேர் பண்ணணும். ஓகேவா, அவங்களுக்கு நான் நாளைக்கு 11:30க்கு ஐ ஜஸ்ட் ரிலீஸ் யூ த பிடிஎஃப். ஓகே, மற்றபடி இங்கே ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தாலோ கதை பேசிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பிடிஎஃப் கிடையாது. ஓகே, எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் பிடிஎஃப் கொடுப்பேன். ஏன்னா அவங்க அழகாக அதை பார்த்து ரிவைஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே டன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உடனே அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து யூ கேன் டவுன்லோட் த பிடிஎஃப். ஓகே, அதுக்கப்புறம் நான் அதை டெலீட் பண்ணிடுவேன். நீங்கள் எல்லாருமே அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. After that I will delete that. Okay, நான் வந்து PDF delete பண்ணிடுவேன். Done. Today வந்து நான் PDF அனுப்ப முடியாது, ஏன்னா நான் தான் சொன்னேன்ல சண்டே இன்னைக்கு எல்லாருமே லீவ்ல இருக்காங்க. அதனால நான் வந்து உனக்கு அந்த லிங்கா மாத்தி அனுப்புறது, அவங்க வந்து லீவ்ல இருக்காங்க மேம். அதனால வந்து அந்த மேம் நாளைக்கு வந்த உடனே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே டன், பார்க்கலாமா? எஸ், கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா they have to comment. கமெண்ட்ல நான் உங்களுக்கு PDF தருவேன். பார்க்கலாம் எத்தனை பேர் ஜென்யூனா கமெண்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகே எஸ், ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாஸ்பரஸ். ஸோ பாஸ்பரஸ் வந்து இட் இஸ் அ மாலிகுலர் சாலிட். இதே பிராஸ் வந்து ஒரு மெட்டல் இல்லையா, ஸோ பிராஸ் வந்து மெட்டாலிக் சாலிட். அண்ட் டைமண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவேலண்ட் சாலிட். டைமண்ட் வந்து என்னது, இட் இஸ் அ கோவேலண்ட் சாலிட். அண்ட் சோடியம் குளோரைட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ ionic solid. Sodium chloride வந்து என்னது, it is a ionic solid. And iodine வந்து molecular solid. Okay, so இது just ஒவ்வொரு solids அதோட எக்ஸாம்பிள்ல இருந்து இந்த question வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. What are point defect? Okay, point defect அப்படின்னா வந்து என்னது, ஒண்ணுமே இல்லை. நம்ம இப்போ இந்த ஸ்காட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி டிஃபெக்ட், இந்த டிஃபெக்ட் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் தான் point defect. Okay, if the deviation occurs due to missing atoms, okay, நமக்கு atoms வந்து மிஸ் ஆகுது, இல்லனா அந்த atom displace ஆகி எங்கேயோ வேற ஒரு லொகேஷனுக்கு போயிடுச்சு, எக்ஸ்ட்ரா atoms வருது அப்படின்னா இதெல்லாம் தான் நம்ம defect இல்லனா imperfections அப்படின்னு சொல்லுவோம். Such defect arise due to imperfection packing நால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா
such defects arises due to ஏன் இந்த மாதிரி defects நமக்கு வருது அப்படின்னா imperfect packingனால imperfectா pack ஆனதுனால during the original crystallization or they may arise from thermal vibrations of atoms in elevated temperature. So நம்ம temperature கொடுக்கறப்போ atoms வந்து vibrate ஆகி அதனால நமக்கு வந்து இந்த defect வந்து arise ஆகி இருக்கலாம். Okay, why ionic crystals are hard and brittle? Ionic crystals வந்து ஏன் வந்து ஹார்டாவும் பிரிட்டிலாவும் இருக்கு? What do you mean by brittle? Brittle அப்படின்னா என்னப்பா? Brittle அப்படின்னா என்ன தெரியுமா? ஹார்ட் தான், ஆனா ஈஸியா உடைஞ்சிரும். ஓகே, இவன் வந்து ஐ எம் வெரி ஸ்ட்ராங், ஆனா வந்து யாராச்சும் என்ன ஏதாச்சும் வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் உடனே வந்து பிரேக் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஹார்டா இருக்கும் ஆனா ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். ஹார்டா இருக்கும் ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னு கேட்கிறேன். Ionic crystallines are hard because they are bound together by strong electrostatic force of attraction. Okay, ionic crystals வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டா தான் வந்து இருக்கும். ஓகே, ஏன்னா அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அயான்ஸுமே வந்து ஸ்ட்ராங்கான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால தான் வந்து பவுண்ட் ஆகி இருக்கு. ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால தான் பவுண்ட் ஆகி இருக்கு. ஓகே, டு மேக்ஸிமைஸ் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸை இன்னும் மேக்ஸிமைஸ் பண்றதுக்காக ஒரு கேட்டயானை சுத்தி நிறைய ஆனியான்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஆனியான்ஸை சுத்தி நிறைய கேட்டயான்ஸ் வந்து இருக்கும். The electrostatic repulsion can be enough to split or disorient completely the lattice infrastructure. அதனால தான் அது பிரிட்டிலா இருக்கு. இப்போ ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டோம், ஏன் அது ஹார்டா இருக்கு? பிகாஸ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இருக்கு, அதனால அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா ஏன் அது ஈஸிலி பிரேக்கபிள் அப்படின்னா பிகாஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்ஷன் இருக்கு. ரைட், நான் இன்னொரு நெகட்டிவ் அயான் கொண்டு வரப்போ நெகட்டிவ் பயங்கரமா ரிப்பல் பண்ணும், இன்னொரு பாசிட்டிவ் கொண்டு வந்தனா பாசிட்டிவ் நமக்கு பயங்கரமா ரிப்பல் பண்ணும். ஸோ இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை வச்சு நான் அதை என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். ஓகே, we have completed chapter 6. ஓகே, chapter 6 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐஸ் பிரேக்கரா? அப்படியா? டைம் ஆயிடுச்சா? ஐஸ் பிரேக்கர் எப்போ லாஸ்ட் ஐஸ் பிரேக்கர் எப்போ வெச்சோம்? ஒரு ஃபயரை போடுங்க, முடிக்க போறோம். 30 மினிட்ஸ் ஆகுது கரெக்டா. 2:40க்கு வெச்சோமா? 3:15. எஸ், ஐஸ் பிரேக்கர். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து பண்ணுங்க. என்னது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ do you want me to, ஏன்னா இன்னும் ஒரு சாப்டர் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். which chapter next? ஏன்னா ஏன் சொல்றேன் அப்படின்னா மேம் சாப்டர் 7 இப்போ முடிச்சிட்டு சாப்டர் 11 வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியா ஒரு ஸ்பெஷல் லைவ் ஃப்ரெஷ்ஷா, இப்போ நான் வெயிட் பண்ணுங்க எல்லாரும், I'll just share with you. நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு எப்போ அப்படிங்கறத நான் சொல்றேன். உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கறத சொல்லுங்க. மண்டே இருக்கு, மண்டே we have class. ஓகே, மண்டே வந்து எத்தனை மணிக்கு வந்து கிளாஸ் அப்படின்னா we have at என்னடா என் பேரை காணோம், ஷாவணி இல்லையே, டியூஸ்டே. ஓகே, கம்மிங் மண்டே we have class. ஒரே நிமிஷம் நான் மட்டும் செக் பண்ணிடுறேன். எஸ், 30 ஜூன் மண்டே இருக்குடா. ஸோ மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா we have class. ஓகே, ஸோ மண்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேம் ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் இருக்கு. மண்டே வந்து we have 1.5 hours of class. எத்தனை மணிக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்போ வந்து நம்ம 11th சாப்டர், இப்போ வந்து 7th சாப்டர், இல்லாம இப்போ வந்து 11th சாப்டர் படிக்கலாம் மேம் அப்படிங்கிறீங்களாங்கிறத எனக்கு சாட்ல சொல்லுங்க. ஒரே நிமிஷம் நான் டைமிங்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 8 வரைக்கும். 8க்கு அப்புறம் எனக்கு என்ன கிளாஸ் இருக்கு அதையும் பார்க்குறேன். அப்படி கம்ப்ளீட்டாக நான் ஃப்ரீனா
நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். ஓஹோ ஓகே, ஐ எம் ஃப்ரீ தான் ஆக்சுவலி. 8க்கு அப்புறம் உங்களுக்கு என்ன கிளாஸ் இருக்குது? ஜனஸ்ருதி மேம் கிளாஸ் இருக்குது. ஓகே, மேக்ஸ் கிளாஸ் இருக்குது உங்களுக்கு. சரியா, டன். ஸோ இப்போ வந்து மண்டே வி ஹாவ் 6:30க்கு கிளாஸ் இருக்குது. 6:30 to 8 o'clock வரைக்கும் கிளாஸ் இருக்குது. 8:15 வரைக்கும் கிளாஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இட் அக்கௌண்ட்ஸ் லைக் ஒரு 1 hour 15 minutes அரௌண்ட். ஓகே, ஸோ சாரி 1.5 hours கிளாஸ் இருக்கு. அதில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மேம் சாப்டர் 11 உடைய இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், சாப்டர் 11 உடைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து நம்ம தனியாக மண்டே பார்த்துக்கலாம் மேம். இன்னைக்கு வந்து சாப்டர் 7 முடிப்போம் மேம் அப்படிங்கிறவங்க எனக்கு சாட்ல சொல்லுங்க. இல்லைனா மேம் இன்னைக்கு சாப்டர் 11 பார்ப்போம், ஏன்னா சாப்டர் 7 கம்ப்ளீட் பண்றதுக்கு எனக்கு 1 hour போரும். ஆனா சாப்டர் 11க்கு எனக்கு 1 hour பத்தாது. ஓகே, சாப்டர் 11க்கு எனக்கு ஒரு 1.5 மணி நேரம் வேணும், 1.5 hours வந்து வேணும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சாப்டர் வேணும், நவ் என்ன சாப்டர் வேணும் அப்படிங்கிறத எனக்கு போல்ல சொல்லுங்க. 7th 11th, ஸோ தட் நம்ம ஃப்ரெஷ்ஷா மண்டே அன்னைக்கு 11th சாப்டர் மட்டும் படிக்கலாம். ஆர்கானிக் மட்டும் படிக்கலாம். இப்போ என்ன சாப்டர் வேணும், 7 or 11? ஓகே, ஸோ எல்லாருமே வந்து 7th சாப்டர் தான் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து அப்போ 7th சாப்டர் நான் வந்து கண்டினியூ பண்றேன். ஓகே, ஆனா உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். சரியா, ஓகே, அதை நான் ஒரே நிமிஷம் நான் காட்டிடுறேன். சரியா, அதை மட்டும் காட்டிட்டேன்னா உனக்கு வந்து இல்லை, நீ என்கிட்ட வந்து கேட்கவே வேண்டாம், உனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமாவே பெய்டு பேட்சுக்கு நான் வரேன். பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு லைவ் வரேன், யூடியூப் லைவே வரேன். ஆனால் அது ப்ரைவேட்டாக இருக்கும். ஓகே, ஐ வில் கம் லைவ் ஃபார் யூ, டோன்ட் வெரி. கிளாஸ் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஐ வில் கம் யூடியூப் லைவ். ஓகே, டன். ஸோ எஸ் மக்களே, இங்கே வா. சாப்டர் வைஸ் லைன் பை லைன் புக் பேக் கொஷின் ஆல் ப்ராப்ளம் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பிளேலிஸ்ட் இருக்கா, அதை கிளிக் பண்ணு. சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் பிளேலிஸ்ட் நீ வந்து கிளிக் பண்ண அப்படின்னா ஹியர் யூ ஹாவ் எல்லாமே இருக்கு. இங்கே உங்களுக்கு என்னடா இது மாதிரி இங்கே இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ ஆல் நேமிங் ரியாக்ஷன், போன வருஷம் பப்ளிக் பாரு, எல்லா நேமிங் ரியாக்ஷனும் இதில் இருக்கும். ஏபிசிடி கன்வர்ஷன், டாப் கன்வர்ஷன் மெக்கானிசம் எல்லாமே இதில் இருக்கும். வால்யூம் 1ஓட 1 shot 2 mark 3 mark, வால்யூம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 mark. அப்படியே கீழே வாங்க. ப்ராப்ளம்ஸ், சாப்டர் வைஸ் ப்ராப்ளம்ஸ். இப்போ நம்ம வருவோம். சாப்டர் 1, 6, 4, 5. அடுத்து பாத்தீங்கன்னா 6th சாப்டர், 7th சாப்டர், 9th சாப்டர், 10th சாப்டர், 11th சாப்டர். தோ இருக்கா 11th சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனா இது இல்ல, இதை தாண்டி நான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மண்டேல வந்து டீச் பண்ண போறேன். டபுள் த டைம் ஆஃப் திஸ் வீடியோ நான் டீச் பண்ண போறேன். ஆனா யாருக்காச்சும் நாளைக்கு எனக்கு வந்து டெஸ்ட் இருக்கு மேம் இந்த சாப்டர், எனக்கு அதனாலதான் மேம் நான் இன்னைக்கு 11th சாப்டர் கேட்கறேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு போகலாம், தப்பே இல்லை. சரியா, ஓகே, புரிஞ்சுதா? எஸ். இல்லாட்டி இந்த எண்ட் கேம் வால்யூம் 2 போயிருப்பேன், அதுலயும் உங்களுக்கு நான் 11th சாப்டர் நடத்திருப்பேன். 5 மார்க் பாருங்க, வால்யூம் 2 5 மார்க் வந்து இதுல இருக்கும். 15 ஹார்ஸ்ல 15 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். ஆனா யூடியூப்ல வந்து 12 மணி நேரத்துக்கு மேல லைவ் இருந்தா கட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரத்தை கட் பண்ணிட்டாங்க. ஸோ 12 ஹார்ஸ் மட்டும்தான் வந்து இதுல வந்து இருக்கும். ஸோ 15 ஹார்ஸ் மேரத்தான் வந்து பப்ளிக்கு போனது. பார்ப்போம் நீங்க எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 6 மணி நேரம் மேரத்தானுக்கே திணறிட்டு இருக்கோம் மேம் நாங்க இங்க. அப்படியா? 6 மணி நேரம் மேரத்தானுக்கே திணறோம் மேம் அப்படின்னு இருக்கீங்களா? ஓகே, டன். பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு தான்டா நான் தான் சொன்னேன்ல, லைவ் அனுப்புறேன், டெலிகிராம்ல அனுப்புறேன் லைவ் உடைய லிங்க். சரியா, பிரைவேட் லைவ் லிங்க். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் சாப்டர் 7. ஓகே, இன்னைக்கு 1K லைக்ஸ் வராது போல தம்பி. டன், வாங்கப்பா. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்டர் 7 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல யூ ஹாவ் எவ்ரிதிங். டெய்லி ஸ்டடி பிளான் பிளேலிஸ்ட் இருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிளேலிஸ்ட் இருக்கு, அப்புறமா எல்லா பிளேலிஸ்ட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சாரி, பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். டெய்லி ஸ்டடி பிளானோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ யூ கேன் செக் த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ரைட் த அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் த டேர்ம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல இது வந்து நிறைய வாட்டி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ரிப்பீட் ஆகி இருக்கு. சரியா, ஓகே,
மீட்டிங் கண்டக்ட் பண்ணுங்க. மீட்டிங் கண்டக்ட் பண்றேன். ஓகே, டன். So write the Arrhenius equation and explain the terms. Okay, so பாத்தீங்க அப்படின்னா நமக்கு k which is equal to a into e power minus ea by rt. Okay, so கவனிச்சீங்கன்னா k which is equal to a into e power minus ea divided by rt. சரியா? so இதுதான் நம்மளுடைய Arrhenius equation. இதுதான் நம்மளுடைய Arrhenius equation. ஓகே, so இப்போ இதுல ஒவ்வொன்று என்னென்னு சொல்லும். k என்னது அப்படின்னா k தான் நம்மளுடைய ரேட் கான்ஸ்டன்ட். k என்னது? ரேட் கான்ஸ்டன்ட். a வந்து என்னது அப்படின்னா frequency factor. a வந்து என்னது? frequency factor. ea வந்து என்னது அப்படின்னா activation energy. activation energy னா என்ன தெரியுமா? ஒரு reactant ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுமோ அதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆர் வந்து என்னது அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட். ஆர் வந்து என்னது அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் டி வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதிட்டாலே யூ வில் கெட் த மார்க். ஓகே, அடுத்து define half life of a reaction. நான் ஒண்ணே சொல்றேன். நேத்துக்கு நம்ம क्वेश्चन பேப்பர்ஸ்லாம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் क्वेश्चन பேப்பர். இந்த கம்பல்சரி 3 மார்க் வந்து என்ன கேட்டிருந்தாங்க? எல்லா क्वेश्चन பேப்பர்லயுமே ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல கம்பல்சரி 3 மார்க் என்ன கேட்டிருந்தாங்க? ஐஸ் பிரேக்கரா? ஐஸ் பிரேக்கர் மறந்துட்டோமா? சரி பார்க்கலாம். இது முடிச்சிட்டு பார்க்கலாம். ரெண்டு क्वेश्चन முடிப்போம். கம்பல்சரி 3 மார்க் என்ன தம்பி கேட்டிருந்தாங்க? டேய் அம்சி நிறைய ஹாஃப் லைஃப் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஹாஃப் லைஃப் ப்ராப்ளம் ஃப்ரம் சாப்டர் 7. வெரி குட். ஸோ ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்ன? ஹாஃப் லைஃப் ஆஃப் a reaction is defined as the time required, okay, time required for the reactant concentration to reach half of its initial value. Okay, so நம்ம reactant concentration வந்து 100 moles அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 moles அப்படின்னு இருக்குன்னா அந்த 100 molesல பாதி ரியாக்ட் ஆக 50 moles ரியாக்ட் ஆயிட்டு மீதி 50 moles இருக்கிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து தேவைப்படுதோ அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா half life. Okay, so what is half life of a reaction? The time required for the reactant concentration to reach the half of its value. Okay, so reactant concentration வந்து half react ஆக how much time it is taking, அதுதான் நம்ம half life அப்படின்னு சொல்லுவோம். Okay, so the rate constant for the first order reaction. இந்த half life நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வந்து derive பண்றோம். ஓகே, எப்படி derive பண்றோம்னு பாரு. இதுதான் நம்மளோட first order reaction ஓட rate constant formula. K equal to 2.303 by T into log of A0 by A. கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் மனப்பாடமா. இதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து போடுவோம். ஓகே, டேக்கு 7th lesson with slides அதனால டீச் பண்ணிருக்கேன், கவனிங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க டீக்கு பதிலாக டி ஹாஃப், ஏன்னா டைம் ஹாஃப் தானே, ஹாஃப் லைஃப் தானே, அப்போ டைமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்? டி ஹாஃப் அப்படின்னு நம்ம வந்து மாத்திக்கலாம். அப்புறம் ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா A0 by 2. ஏன்னா நீ நல்லா கவனி, இங்க A0ங்கிறது என்னது? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். A0ங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். A அப்படிங்கிறது வந்து என்னது? ரிமைனிங் கான்சென்ட்ரேஷன், மிச்சம். A அப்படிங்கிறது வந்து என்னது? ரிமைனிங், மிச்சம். கரெக்டா? சோ கவனிச்சீங்க அப்படின்னா இந்த மிச்சம் வந்து எவ்வளவு இருக்கும்? பாதி. இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல பாதி. சோ இங்க கவனிச்சீங்க அப்படின்னா A0 divided by 2, A0 divided by 2 தான் நம்மளுடைய மிச்சம் இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் வந்து இருக்க போகுது. கரெக்டா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா டீக்கு பதிலாக டி ஹாஃப், ஏக்கு பதிலாக A0 by 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன ஆகும்னா A0 கேன்சல், log 2 அப்படின்னு இருக்கும். ஸோ log 2 ஓட வேல்யூ தான் 0.3010. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 0.6932. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். டி ஹாஃப் which is equal to 0.6932 by K. யாருக்கெல்லாம் இது கிளியர்? யாருக்கெல்லாம் ஒன்ஸ் மோர் மேம் தனியா ஒரு பேஜ்ல எழுதி போட்டு நடத்துங்க மேம் அப்படின்றீங்க? தண்ணி குடிப்போமா? ரொம்ப ஒரு மாதிரி டீஹைட்ரேட்டடா இருக்கு. எல்லாரும் தண்ணி குடிங்க.
டன். ஓகே, சால்வ் பண்ணலாமா? தனியா நான் ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு எழுதி போடுறேன். நிறைய பேருக்கு கிளியர். 1 minute போர், ஒரே நிமிஷத்துல நம்ம முடிச்சிடலாம். எல்லாரும் தண்ணி குடிச்சாச்சா? தண்ணி குடிச்சாச்சா? டன். ஐஸ் பிரேக்கர் கண்டிப்பா கொஞ்ச நேரம் ஐஸ் பிரேக்கர் முடிச்சிடலாம். அண்ட் ஃபைனலா நம்ம கொஞ்சம் பேசிட்டு கூட ஜாலியா கிளாஸ் முடிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு k உடைய வேல்யூ என்ன? k which is equal to 2.303 divided by t into log of a0 divided by a. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா t half கண்டுபிடிக்க போறேன். ஸோ டைமுக்கு பதிலா t க்கு பதிலா t half அப்படின்னு போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஏக்கு பதிலாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா a0 divided by 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏக்கு பதிலாக a0 divided by 2 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா இனிஷியல் கான்சென்ட்ரேஷன்ல பாதி ஆகிற வரைக்கும் இது இல்லையா? எஸ். ஸோ அப்போ k which is equal to 2.303 divided by t க்கு பதிலாக t half அப்படின்னு இருக்கும் into log of a0 divided by a0 divided by 2. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த a0 கேன்சல் ஆயிடும். 1/1/2 which is equal to 2 இல்லையா? ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? k which is equal to 2.303 divided by t half into log 2. log 2 உடைய வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 0.3010 divided by t half. ஓகே, அப்புறமா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.6932 அப்படின்னு கிடைக்கும் divided by t half. ஸோ இதான் நம்ம ஹாஃப் லைஃப் உடைய ஃபார்முலா. இப்போ k அந்த பக்கம் போயிட்டு t half இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ t half which is equal to 0.6932 divided by k. Do you get it? Do you get it? Okay? Done. Super. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா examples of first order reaction. 1 minute. Now example of zero order first order reaction. So 3 question இருக்குடா. இது மூணுத்துல ஒன்னு வந்து வரும் கண்டிப்பா 2 மார்க்ல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா it is first order reaction னா என்ன? ரெண்டாவது வந்து zero order reaction உடைய examples. அப்படி இல்ல அப்படின்னா நமக்கு இந்த pseudo first order reaction pseudo reactionல இருந்து நமக்கு question வந்து கேட்கலாம். ஓகே, ஆமா, ஒரு செகண்ட் காணோம்னா உடனே alien attack on ma'am யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, இவ்வளோ பேச்சு. வாங்க வாங்கப்பா. ஸோ வந்து decomposition of dinitrogen pentoxide. ஸோ இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா N2O5 உடைய decomposition. ஸோ N2O5 NO2 ஆகவும் ஆக்சிஜனாகவும் டீகம்போஸ் ஆகுது இல்லையா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். decomposition of sulfuryl chloride SO2Cl2 SO2 ஆகவும் குளோரினாவும் எனக்கு டீகம்போஸ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா decomposition of hydrogen peroxide வந்து வாட்டராவும் ஆக்சிஜனாவும் நமக்கு டீகம்போஸ் ஆகுது. தென் isomerization of cyclopropane to propene. ஓகே, சைக்ளோப்ரோபேனை நம்ம புரோபீனா ஐசோமரைஸ் பண்றோம். இதெல்லாம் இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா they follow first order reaction. இது எல்லாமே வந்து நமக்கு first order reaction follow பண்ணுவாங்க. ஓகே, done. So now tell me, நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு few questions வந்து இருக்கு. அதுக்கு முன்னாடி ஐஸ் பிரேக்கரா இல்ல நம்ம கண்டினியூ பண்ணுவோமா? கண்டினியூ ஆர் ஐஸ் பிரேக்கர்? கண்டினியூ ஆர் ஐஸ் பிரேக்கர்? ஐஸ் பிரேக்கர். கண்டினியூ தான் நிறைய வருது, நிறைய கண்டினியூ தான் வருது. நைஸ். வாங்க மேம், டோலக்பூருக்கு கிளம்பி போகலாம். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிக்கிறப்ப அப்போ ஐஸ் பிரேக்கர் வச்சு முடிக்கலாம். ஓகே, ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்து இருக்கு.
2 ஐஸ் பிரேக்கரா வச்சுக்கலாம் நம்ம முடிக்கிறப்போ. ஓகே யா போயிடுச்சு 136 ஸ்லைடு இருக்குடா. அதுல வந்து நம்ம இப்ப எவ்வளவு முடிச்சிருக்கோம்னா 123 முடிச்சிட்டோம். இன்னும் 10 ஸ்லைடு தான் முடிச்சிடலாம். ஓகே 10 ஸ்லைடு தான். சரியா வாங்க. ஆர்டருக்கும் மாலிகுலாரிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டெஃபினட்டா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஒரு क्वेश्चन இந்த சாப்டர்ல இருந்து வரும். Some of the powers of the concentration term involved in the experimentally determined rate law. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரேட் லானா என்ன தெரியுமா? ரேட்டு ஒரு ரேட்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரேட்டு எது கூட டைரக்ட்லி டிபெண்டா இருக்கும் அப்படின்னா ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து இல்ல இது படுக்க இருக்கட்டும். வேணாம் போட்டு குடிச்சிட்டேன். இல்ல இது இருக்கட்டும் ஒன்றும் பண்ணாங்க. ஒரு ரேட் வந்து ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா வந்து இருக்கும். இப்போ நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டு போட்டு ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை வந்து நான் கொண்டு வரேன். ஈக்குவல் டு போட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை நான் வந்து கொண்டு வரேன். சரியா? சோ இப்போ இதோடைய பவர்ல இருக்கு இல்லையா, சப்போஸ் n அப்படின்னு பவர் போட்டுக்கிறேன். அதுதான் ஆர்டர் ஆஃப் a ரியாக்ஷன். இதுதான் ரேட் லா. சோ ரேட் லா வந்து என்ன சொல்லுது? ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்றதுக்காக நான் k கொடுக்கிறேன். அப்போ அதோடைய பவர்ல இருக்கிறது தான் நம்மளுடைய ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன். சரியா? ஓகே சோ ஆர்டர்னா என்னது? sum of the powers of the concentration terms involved in the experimentally determined rate law. ஒரு experimentally determined rate lawல இந்த concentration termல இருக்கக்கூடிய பவரை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மாலிகுலாரிட்டி அப்படின்னா என்ன மேம்? வாட் இஸ் த மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன்? வாட் இஸ் மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷன்? The total number of reactant species that are involved in the elementary step. ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே எவ்வளோ ரியாக்டன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே எவ்வளோ ரியாக்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகுது, எவ்வளோ ரியாக்டன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாலிகுலாரிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே இப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து நமக்கு ஜீரோவா இருக்கலாம், ஃப்ராக்ஷனலா இருக்கலாம், இல்லைன்னா இன்டீஜரா இருக்கலாம். ஓகே ஜீரோ, ஃப்ராக்ஷனல், இன்டீஜர் எதுவா வேணா இருக்கலாம். ஆனா மாலிகுலாரிட்டி எப்பயுமே ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கணும். அது ஜீரோவாவோ ஃப்ராக்ஷனலாவோ இருக்காது. மாலிகுலாரிட்டி எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜீரோவா தான் இருக்கும், ஒரு ஹோல் நம்பரா தான் இருக்கும். சாரி ஜீரோவா ஃப்ராக்ஷனலாலாம் வந்து நமக்கு இருக்காது. ஓகே எஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஐ ரிமெம்பர் யூடா பவி. நோ சார்ஜ் நோ நெட். நெட் ரீசார்ஜ் பண்ணிடுங்க, போனை சார்ஜ் போட்டு வேற போன்ல கூட லிசன் பண்ணுங்க, அப்பா அம்மா போன்ல. இட் இஸ் அசைன்ட் ஃபார் த ஓவரால் ரியாக்ஷன். ஸோ ஆர்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஓவரால் ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து சொல்ல முடியும். கரெக்டா? இதே மாலிகுலாரிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் ஸ்பீஷீஸ் தட் இஸ் அசைன்ட் ஃபார் த ஈச் எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷன். மாலிகுலாரிட்டி வந்து நம்ம அப்படியே ஹோலா ஒரு என்டையர் ரியாக்ஷனுக்கு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஈச் எலிமெண்டரி ஸ்டெப் ஆஃப் த ரியாக்ஷனுக்கு தான் நம்ம மாலிகுலாரிட்டி சொல்லவே முடியும். ஓகே அடுத்ததா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ சூடோ அப்படினாலே என்ன அர்த்தம்? வாட் டு யூ மீன் பை த டேர்ம் சூடோ? கொஞ்சம் சாட்ல ஆன்சர் பண்ணலாமா? தமிழ் மீடியம்க்கு மேம். எஸ். சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, மறக்காம எனக்கு ஞாபகப்படுத்துங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன தரேன்னு சொன்னேன், இந்த ஹோல் இயருக்கு தேவையான மெட்டீரியல் நான் தரப்போறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஐ வில் கிவ் யூ தட். ஓகே சூடோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியா? சூடோனாலே வந்து ஃபால்ஸ் ரைட். அமீபாலெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சூடோபோடியா அப்படின்னா என்னது? ஃபால்ஸ் ஃபீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? சோ சூடோ அப்படின்னாலே வந்து ஃபால்ஸ், சூடோ சயின்ஸ் அதெல்லாம் இருக்கு. சோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன தெரியுமா? அது பொய்யான ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். அப்ப உண்மையா அந்த ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து என்னதுன்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். நம்ம செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டம்.
ஓகே, அதை பார்த்தா அதெல்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நான் என்ன பண்றேன்னா அதுக்கு பொய்யா ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு ஒரு பேரை வந்து வச்சுக்கிறேன். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்டரா மாத்திக்கிறேன். எப்படி? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி ஆல்டர்டு டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனை நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஆல்டர் பண்ணிடுறேன். எப்படி அப்படின்னா by taking one of the reactant in large excess. one of the reactant வந்து நான் ரொம்ப ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறதுனால, ஓகே, such reaction is called a pseudo first order reaction. நல்லா புரிஞ்சுக்கோ. நான் வந்து how am I doing this pseudo first order reaction வந்து நம்ம எப்படிடா பண்றோம்? pseudo first order reaction வந்து நம்ம எப்படி பண்றோம்? yes, it's actually ஒரு second order reaction. okay, so இந்த second order reaction வந்து நம்ம first order consider பண்ணிக்கிறோம். எப்படி? one of the reactant நான் ரொம்ப ரொம்ப excess எடுத்துக்கிறது மூலமா, one of the reactant ரொம்ப ரொம்ப excess எடுத்துக்கிறது மூலமா. இப்போ CH3COOCH3 எஸ்டர் எடுத்துக்கிறேன். எஸ்டரை நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணிக்கிறேன். வாட்டர் யூஸ் பண்ணி நான் பிரேக் பண்ணிக்க போறேன். ஸோ எப்படி பிரேக் ஆகுது? ஸோ பார் HOH பிரேக் பண்ணுங்க. ஸோ இங்கே H இங்கே OH வந்து நமக்கு ஆட் ஆயிடும். ஸோ CH3COOH வாட்டர், அதுக்கப்புறமா CH3OH மெத்தனால் வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வாட்டரை வந்து நான் ரொம்ப ரொம்ப எக்ஸஸா எடுத்துக்கிறேன். வாட்டரோட கான்சென்ட்ரேஷனை நான் ரொம்ப 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 எக்ஸஸா எடுத்துக்கிறப்போ this becomes first order reaction. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டலி என்ன பண்றாங்க அப்படின்னா பண்ணி பார்க்கறாங்க. அடுத்ததா ரேட் லா விசஸ் ரேட் கான்ஸ்டன்ட். ஓகே, ரேட் லாக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன டிஃபரன்சஸ்? ரைட், அங்க கதை பேசுறவங்க கதை பேசிட்டு இருக்கட்டும். ஓகேவா? கிளியரா? சரியா? நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஆமா, கால் வலிக்கலையா? கண்டிப்பா கால் வலிக்குது. ஓகே, நீங்க வந்து 6 மணி நேரம் நம்ம ஃபோன் வச்சு கிளாஸ் வச்சு நம்ம லிசன் பண்றதுக்கு நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு, கண்ணு வலிக்குது இல்லையா? இப்போ நின்னுட்டு கத்திட்டு, ஓகே, கத்தி தானே கிளாஸ் எடுக்கணும். ஸோ கத்தி கிளாஸ் எடுக்கணும், சாட்டும் பார்க்கணும், கிளாஸும் எடுக்கணும். நீ லைட் சொல்றல, ஐ வில் ஷோ யூ த லைட் இன் த கிளாஸ். ஓகே, யூ கேன் சி எவ்வளோ லைட் இருக்கு அப்படிங்கிறத யூ கேன் சி. பாரு, யூ கேன் சி ஹியர். பாரு, ஹியர் இட் இஸ் அ ஃபோக்கஸ் லைட். உனக்கு அவ்வளோக்கு மேலே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா 4 சைட்லையுமே அந்த சைடு இந்த சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் லைட். ஓகே, ஸோ வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து என்ன சொல்லிட்டே இருக்கோம்? ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே வந்து இருக்கோம் இல்லையா? படிக்கலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சம் கைண்ட் ஆஃப் எக்ஸ்கியூசஸ் வி கீப் கிவிங். ஸோ எக்ஸ்கியூசஸ் எப்பயுமே ஒரு ரிசல்ட் தரவே தராது. ஓகே, படிக்கிறோம் அப்படின்னா மேம் நெட்டு காலி ஆயிடுச்சு மேம், ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சு மேம், ஃபோனில் வந்து சார்ஜ் போயிடுச்சு, தலை வலிக்குதுமா, கண்ணு வலிக்குதுமா அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருக்கோம். அந்த எக்ஸ்கியூஸ்லாம் கொஞ்சம் தூக்கி போடு. ரைட், நம்ம ஃபுல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோலோட இறங்கியிருக்கோம். அப்படிங்கிறப்போ கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்ணணுமா இல்லையா? கரெக்டா இல்லையா? எஸ். ஸோ லெட்ஸ் கண்டினியூ. முடிக்க போகிறோம். கடைசி நேரத்தில் போயிட்டு இவ்வளோ டிஸ்டர்ப்டாக யாரும் இருக்க வேண்டாம். ஓகே, நான் சொல்லிட்டேன் PDF தரேன் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும்? கவனிக்கணும். ரேட் லாக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஓகே, ஸோ ஒரு ரேட் நம்ம எப்படி எழுதுவோம்? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக வந்து இருக்கும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ ரேட் லா வந்து இட் ரெப்ரசன்ஸ் த speed at which the reactant are converted to product at any instant. ஒரு ரேட் லா மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? ரேட்டை தெரிஞ்சுக்கலாம். which is நான் இதுதான் என்ன பண்றேன்? ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்து K போட்டுக்கிறேன் இல்லையா? பவர்ல இருக்கிறது தான் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன். ரைட், ஸோ அட் எனி இன்ஸ்டன்ட் ஒரு ரியாக்ஷனோட ரேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரேட் லா வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இட் இஸ் அ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான். அடுத்து it is measured as decrease in the concentration of the reactant or increase in the concentration of the product. இப்போ ரேட்னால என்னது? ரேட்னால என்னது?
decrease in the concentration of the reactant concentration நமக்கு வந்து decrease ஆகுது இல்லனா product concentration வந்து நமக்கு increase ஆகுது இல்லையா so ஒரு ரேட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் decrease in the concentration of the reactant இல்லனா increase in the concentration of the product கரெக்ட்டா ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா rate constant அப்படினா என்ன இப்போ it is equal to the rate of the reaction when the concentration வந்து unity இப்போ நான் இங்க இந்த ரேட் ரியாக்டன்ட் இருக்குல இந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூ எனக்கு 1 ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோ யூனிட்டி ஆயிடுச்சு அப்படினா ரேட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும் கரெக்ட்டா ரேட் வந்து ரேட் கான்ஸ்டன்ட்க்கு வந்து நமக்கு ஈக்குவலா வந்து இருக்கும் கரெக்ட்டா எஸ் வெரி குட் சோ இந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிட்டி 1 ஆயிடுச்சு இந்த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிட்டி 1 ஆயிடுச்சு அப்படினா the rate will be equal to the K rate constant ஓகேவா சூப்பர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா rate law and rate constant அதேதான் it depends on the initial concentration of the reactant depend பண்ணி இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது it is a rate constant அது எதையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது ஓகே done so average rate and instantaneous rate pseudo first order reaction பார்த்தாச்சு effect of catalyst yeah pseudo first order reaction பார்த்தாச்சு இல்லையா explain the effect of catalyst on a reaction rate முடிய போகுது ஓகேவா yes effect of catalyst on a reaction rate with example இப்போ catalyst ஓட வேலை வந்து என்னப்பா what is the catalyst ஓட work வந்து என்னது it வந்து speeds up the என்ன மாம் suddenly black pink slang black pink னா யாருடா who is black pink okay so பாத்தீங்க அப்படினா listen it speeds up the reaction right it actually don't participate in the reaction but அது வந்து என்ன பண்ணிடும் அப்படினா ஒரு ரியாக்ஷனை வந்து அது வந்து ஸ்பீட் அப் பண்ணிடும் கரெக்ட்டா ஓகே சோ இப்போ catalyst is a substance which alters the rate of the reaction அது வந்து என்ன பண்ணிடும் அப்படினா அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து அது போயிட்டு ஆல்டர் பண்ணும் அந்த ரியாக்ஷனோட ரேட்டை வந்து அது என்ன பண்ணும் அப்படினா ஆல்டர் பண்ணும் கரெக்ட்டா without itself undergoing any permanent chemical change அது வந்து அந்த ரியாக்ஷன் கூட சேர்ந்து பாண்ட் ஃபார்ம் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்றதெல்லாம் பண்ணாது அந்த ரியாக்ஷனோட கேட்டலிஸ்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து நடக்காது அந்த ரியாக்ஷனோட கேட்டலிஸ்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து நடக்காது they may participate in the reaction but again regenerated at the end அந்த ரியாக்ஷன்ல அது பார்ட்டிசிபேட் வேணா பண்ணுமே தவிர ஃபைனலா திருப்பி அது ரீஜெனரேட் ஆகி தனியா பிரிஞ்சு வந்துரும் சோ கேட்டலிஸ்ட் அந்த ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் ஆனா ஃபைனலா அது வந்து நமக்கு தனியா பிரிஞ்சு வந்துரும் ஓகே தனியா பிரிஞ்சு வந்துரும் சோ இப்போ say for example நம்ம இந்த பர்టిక్యులர் ரியாக்ஷன் எடுத்துட்டு இருக்கோம் KClO3 it is getting decomposed to KCl and oxygen right இதுல MnO2 manganese oxide வந்து என்னவா ரியாக்ட் ஆகுது அப்படினா கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது என்னவா ஆக்ட் ஆகுது கேட்டலிஸ்டா ஆக்ட் ஆகுது ஆல்சோ இதுல முக்கியமா ஒரு பாயிண்ட் நீங்க எழுதணும் அது வந்து என்னது அப்படினா catalyst lowers activation energy okay activation energy okay EA தான் வந்து activation energy catalyst வந்து என்ன பண்ணும் அப்படினா இந்த activation energy வந்து lower பண்ணும் activation energy வந்து குறைக்கும் okay so இப்போ அத தான் நம்ம இங்க diagram based பார்க்க போறோம் இப்போ activation energy தான் ஒரு reactant நல்லா கவனிங்க ஒரு reactant வந்து எனக்கு ப்ராடக்ட்டா ஃபார்ம் ஆக எவ்வளோ எனர்ஜி தேவைப்படும் அப்படிங்கிறது ஸோ இங்க பாரு கேட்டலிஸ்டே இல்லாம ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகம் அப்போ ஒரு ரியாக்ஷன் இங்க போனாதான் அது ப்ராடக்டே ஃபார்ம் ஆக முடியும் விச் இஸ் அதுக்கு நிறைய டைம் எடுக்கும் ஆனா நான் இப்ப கேட்டலிஸ்ட் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க பாரு ஃபாஸ்டா அந்த ரியாக்ஷன் முடிஞ்சிடும் ஏன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாகுது ஓகே டன் pseudo first order பார்த்தாச்சு okay so what is the effect of catalyst உடைய effect வந்து என்னது
இட் லோவர்ஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி, அது ரேட்டை வந்து ஆல்டர் பண்ணும், ஒரு பர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்சு கொண்டு வராது. ஓகே, ஸோ வி ஹாவ் கம்ப்ளீட்டட். ஒரு ஃபியூ கொஷின்ஸ் வந்து லெஃப்ட் ஆகுது. என்னது அப்படின்னா ஆவரேஜ் ரேட் அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ். ஸோ நான் சொல்லிடுறேன், நோட்ஸ்ல உங்களுக்கு இதோடைய ஆன்சரும் வந்து கொடுத்துறேன். ஆவரேஜ் ரேட் அப்படின்னா என்ன தெரியுமா, இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் அப்படின்னா என்ன. இப்போ ஆவரேஜ் ரேட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் ஆல்ரெடி நடத்திருக்கேன். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், கடந்த ஒரு மணி நேரத்துல இந்த ரியாக்ஷன் வந்து என்ன ரேட் அண்டர்கோ பண்ணுது அப்படின்னா அது ஆவரேஜ் ரேட். இதே கரெக்டா எக்ஸாக்டா மேம் 20th மினிட்ல அந்த ரியாக்ஷன் என்ன ஸ்பீட்ல நடந்துச்சு அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். ஓகே, 20th செகண்ட்ல அப்படி ரியாக்ஷன் நமக்கு நடந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட். சரியா, வா முடிச்சாச்சு. ஸோ சாப்டர் 11 மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம எப்பப்பா படிக்க போறோம், மண்டே ஈவினிங் 6:30க்கு ஆரம்பிக்க போறோம். ஓகே, மண்டே நாளைக்கு சாயந்தரம் 6:30க்கு வந்து கிளாஸ் இருக்கு. ஸோ எல்லாருமே மறக்காம வந்துருங்க. ஸோ நாளைக்கு சாயந்தரம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்டர் 11ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, கிளியரா? ஸோ சாப்டர் 11 இல்லனா வாட் கேன் வி டூ, சாப்டர் 11 போலாமா இல்லனா சாப்டர் 7 ப்ராப்ளம்ஸா, அப்புறம் ஃபைனலா ஒரு ஐஸ் பிரேக்கர் வேணுமா வேண்டாமா, வெயிட் பண்ணுங்க. தமிழ் மீடியம்க்கு நான் இப்போ பிடிஎஃப் தரேன். டுமாரோ என்னடா வேணும், சாப்டர் 11ஆ இல்லனா சாப்டர் 7 ப்ராப்ளம்ஸ் நம்ம முடிக்காம இருக்கோம், பார்ட் 3 சாப்டர் 7 ப்ராப்ளம் பார்ட் 3 வேணுமா? ஏன் ஸ்டோரியா, என்ன ஸ்டோரி, நிறைய ஸ்டோரி இருந்துச்சே. ஓகே, ஸோ வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா, வாட் இஸ் யுவர் நேம், இன்னைக்கு கிளாஸ் வந்து எப்படி போச்சு, ஓகேவா? இன்னைக்கு எப்படி போச்சு ஒரு பெரிய ரைட் அப் போடுங்க. ஓகே, என்ஜாய் பண்ணீங்களா, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சா, இல்லனா ஆல்சோ சஜஸ்ட். ஓகே மேம், இது நல்லா இருந்துச்சு, இது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், ஆர் வாட் எவர் ஹெல்ப் யூ நீட் அதையும் வந்து கண்டிப்பா வந்து கேளுங்க. சரியா? ஓகே, ஸோ வாட் எவர் சஜஷன் யூ ஹாவ் இன் யுவர் மைண்ட் அதுவும் வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஐ வில் ரிப்ளை யூ வித் பிடிஎஃப். அந்த பிடிஎஃப் நீங்க 1 டேக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் மற்ற மூட்டை பூச்சிஸ்லாம் வந்து பிடிஎஃப் எடுத்துக்காது. ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துட்றேன். அது நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் இல்லை, ஆனால் யாரோ ஒரு ஆசிரியர் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ் தான். அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அனைவரும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் 11 தான் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம நாளைக்கு சாப்டர் 11 வந்து படிக்கலாம். ஓகே, ஸோ டூ யூ நீட் அ ஃபைனல் ஐஸ் பிரேக்கர் செஷன்? தமிழ் மீடியம் நோட்ஸை நான் பின் பண்ணியிருக்கேன். சரியா? ஒரு ஃபைனல் ஐஸ் பிரேக்கர் வேணுமா வேண்டாமா, எஸ் ஆர் நோ? எனக்கான இன்னைக்கு நல்லா போச்சு செஷன். டைம் போனதே சுத்தமாக வந்து தெரியல, ஜாலியாக போச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா யூ கேன் ஆஸ்க் இன் த சாட் செக்ஷன். ஓகே, இப்ப பேசுங்கப்பா. ஆமா, இப்ப பேசுங்க. இப்ப யாரும் பேச மாட்டாங்க. ஃபைனல் ஐஸ் பிரேக்கர். ஓகே, ஸோ ஃபைனல் ஐஸ் பிரேக்கர் 2 ஐஸ் பிரேக்கர் வச்சுக்கலாம். ஓகே, டிஃபரன்ஸ் கிடையாது. நம்ம கொஸ்டின்ஸ்க்கே போயிடலாம் டைரக்டா. எஸ் எஸ் எஸ். ஸோ நம்ம ஃபைனல் கிளாஸ் உடைய இதே மாதிரி உங்களுக்கு நிறைய மேரத்தான்ஸ் வேணுமா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. ஓகே, if you could do anything in the world as your career, what would you do? I would like to hear this because this is highly motivating. இல்லையா? சேட் ஸ்டோரி. என்னடா சேட் ஸ்டோரி சொன்னேன்? எந்த சேட் ஸ்டோரியை பத்தி பேசுறீங்க? மார்க் பத்தியா? நான் கண்டிப்பா அது ஒரு வீடியோவே போடுறேன். மை 10th மார்க் விசஸ் 12th மார்க் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். மை சக்சஸ் ஸ்டோரி விசஸ் சேட் ஸ்டோரி. தீமினல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல, பரவாயில்ல, திருப்பி அட்டென்ட் பண்ணிடுங்க. எங்களுக்கு பிடிஎஃப் தாங்க ப்ளீஸ். கண்டிப்பா தரேன், பிடிஎஃப் தரேன். ஸோ வந்து நான் இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிஎஃப் வந்து பின் பண்ணியிருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா இருக்கு அந்த பிடிஎஃப் ஆக்சுவலி. இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா? சோஷியல் சர்வீஸ், கிரிக்கெட்டர். வாட் இஸ் யுவர் எய்ம்டா? நீ இந்த லைஃப்ல நீ எதை வேணா நீ கரியரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நீட்டு கீட்டெல்லாம் இல்லை, அப்போ நீ என்ன பண்ணுவ? ஒரே ஒரு சாங் பாடுங்களேன் ஜனார்தன். நல்ல கேள்வி. சாங்கு தானே, பாடிடலாம். ஆனால் வந்து இல்லை, ஒரு 6 மணி நேரம் கிளாஸில் என்னை கத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னை பாட்டு பாட வச்சிங்க அப்படின்னா, சாட் இங்கே லைவ் கிளாஸில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அது அப்படியே உடனே 0 ஆகிடும். மேஜிக் மாதிரி உடனே அது அப்படியே 0 ஆகிடும். பரவாயில்லையா? 6 மணி நேரம் கத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாட சொல்றீங்க பார்த்தீங்களா? உங்களை விட ஒரு சித்திரவதை பண்றவங்க யாருமே கிடையாது. ஆக்டிங், மாடலிங், பிரசிடென்ட், கைனகாலஜிஸ்ட், அட்வொகேட், டான்சர், அடுத்து ஆக்டிங், பட்டிமன்றம், மாடலிங், அடுத்து ஐ வாண்ட் டு பிகம் யுவர்ஸ் என்னது ஏவியேஷன், பிரைம் மினிஸ்டர், நர்சிங், டான்சர், பிவிஎஸ்சி, ஐஏஎஸ், தீமினல் பேட்சுக்கு பிடிஎஃப் தாங்க தரேன்டா, நான் அனுப்பி விடுறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு, போவே டெலிகிராமில். கார்டியாலஜிஸ்ட், கிரிக்கெட்டர், பிரசிடென்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர், ஐஏஎஸ், நிறைய பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவேன். ஆக்டிங், டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், நிறைய பேர், பைலட்டு, செஃப். நேற்று யார் சார் சொன்னதை நம்ம இனிமேல் பண்ணலாமா? டெய்லி ஒரு 2 நிமிஷம் நம்ம என்ன ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதை வந்து நம்ம நல்லா வந்து இமேஜின் பண்ணுவோம். சரியா? எவ்ரிடே நம்ம வந்து என்ன ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோமோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜஸ்ட் நம்மள வந்து அப்படியே ஓகே ஒரு டாக்டர் கோட் போட்டுட்டு டாக்டர் ஆனால் எப்படி இருக்கும், இல்லைனா வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்து ஒரு பைலட் ஆகி போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஆசையை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கலாம். ஓகே? ஆனால் ஒன்னே ஒன்று நான் வந்து சொல்கிறேன், வாட் இஸ் த அல்டிமேட் கோல் இன் த லைஃப் அப்படின்னா, டெஃபினட்டாக இது எல்லாமே நமக்கு மனசில் வந்து இருக்கட்டும். நம்ம எல்லாருமே we are born to achieve, ரைட்? நம்மளுடைய பெஸ்ட் எவர் வெர்ஷனை வந்து நம்ம லைஃப்பில் பார்க்கணுமா இல்லையா? நம்ம எப்படிலாம் லைஃப்பில் என்னவா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோமோ அதை கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா ஹார்ட் ஒர்க்கும் போடணும், எல்லா முயற்சியும் நம்ம வந்து போடணும். ஓகே? ஆனால் ஜஸ்ட் ரிமெம்பர் when something goes wrong இல்லையா, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ வெட்டினரி டாக்டர் ஆகலை, ஆனால் அதுக்காக நான் என்ன என் உயிரை விட்டுட்டேனா இல்லை என்ன ஆயிட்டேன்? மை ட்ரீம் வாஸ் வெட்டினரி. ஸ்டில் தான் எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடச்சா நான் போய் பாஸில் போயிட்டு நான் வெட்டினரி டாக்டர் பிவிஎஸ்சி கோர்ஸ் நான் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆனால் அதுக்காக ஐ மே நாட் கிவிங் எனி பெஸ்ட் ஹியர். இப்போ நான் இங்கே இருக்கேன், ஐ எம் தேர் ஃபார் யூ. ஓகே? உங்களுக்கு வந்து இப்போ என்ன நல்லா இல்லையா? நான் வந்து கரெக்டாக பெஸ்ட்டு இல்லையா? அப்படிலாம் இல்லை இல்லையா? ஸோ there is another life. Okay? So வந்து there are additional path we can take. Okay? So அதனால வந்து கொஞ்சம் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. we have dreams, we all have dreams, but அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான எல்லா ஹார்ட் ஒர்க்கும் நம்ம வந்து போடணும். ஆனால் அது வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட். பிகாஸ் ஒரு 5 days பேக் ஐ saw a நியூஸ். என்னது அப்படின்னா, நீட் எக்ஸாம்காக கேர்ள் வாஸ் ப்ரிப்பேரிங், ஹர் நேம் வாஸ் சாதனா, மகாராஷ்டிராவில். ரொம்ப சூப்பராக படிச்சுட்டு இருந்திருக்கா. நீங்களாம் பார்த்தீங்களா அப்படின்னு அது தெரியல. அவள் வந்து ஷீ ஸ்கோர்டு 10th 92% நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிக்கா. 11th 12th நல்ல மார்க்கு. பட் இந்த வாட்டி நீட் எக்ஸாம் வாஸ் டெரபிள், செம்ம டிஃபிகல்ட். இந்த வாட்டி நீட் எக்ஸாம் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஓகே? ரொம்ப டிஃபிகல்ட். என் கையில் கொடுத்துருந்தா கூட நான் எப்படி எழுதியிருப்பேன் அப்படின்னு தெரியல. அத்தனை வாட்டி 3வது வாட்டி 4வது வாட்டி ரிப்பீட் பண்ணவங்களே கஷ்டமாக எழுதினாங்க. ஸோ அவள் வந்து இந்த வாட்டி நீட் எக்ஸாமில் மார்க்கு கம்மியாயிடுச்சு. கிளியர்லாம் பண்ணிட்டான், ஆனால் கட் ஆஃப்ல மார்க் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அவங்க ஃபாதர் ரொம்ப வந்து திட்டிருக்காரு. பதிலுக்கு அவளும் வந்து கேள்வி கேட்டிருக்கா. ஹர் ஃபாதர் வாஸ் அ டீச்சர், ஆல்சோ ஹி வாஸ் அ பிரின்சிபல். ஓகே? அப்புறம் ரொம்ப அடிச்சிருக்காரு போட்டு. நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை. ரொம்ப ப்ரூட்டலாக அவர் வந்து அடிச்சிருக்காரு. அடுத்த நாள் காலையில் அவர் வந்து கிளம்பி யோகா டேக்கு போயிட்டாரு. பட் ஷீ பாஸ்ட் அவே. ஓகே? ஷீ பாஸ்ட் அவே. புரியுதா? ஸோ எதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்து ஒரு குழந்தைய வளர்த்து அது டாக்டர் ஆகலை அப்படிங்கிறதுக்காக வை திஸ் ஷுட் ஹேப்பன்? ஸோ வந்து யாருமே உங்கள் ட்ரீம்ஸ் வந்து இல்லை, திஸ் இஸ் அ ரைட் ஏஜ். பிகாஸ் அடுத்த வருஷம் நீங்களாம் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்க இல்லையா? ஸோ நீ வந்து உன்னுடைய ட்ரீம் வந்து எப்பயுமே நீ வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இது படித்தா கெத்து, இது படித்தா 4 பேர் வந்து சூப்பராக வந்து நினைப்பாங்க என்ன, இது படித்தா எங்கள் ஃபேமிலிக்கு வந்து கௌரவம், எங்கள் அப்பா அம்மா இதை தான் வந்து ஆசைப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீ எந்த ஒரு இதையுமே சூஸ் பண்ணக்கூடாது. ஆல்சோ பேரண்ட்ஸ் ஷுட் நாட் ஃபோர்ஸ் தேர் விஷஸ் டுவர்ட்ஸ் சில்ட்ரன். அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம மேலே வந்து பேரண்ட்ஸ் திணிக்க கூடவே கூடாது. ஓகே? என்ன டாக்டர் ஆகலைன்னா வாழவே கூடாதா? அப்படின்லாம் கிடையாது. ரைட்? ஸோ அதை வந்து தயவு செய்து மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. லைஃப் இஸ் மென்ட் டு பி பீஸ்ஃபுல். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் தான் வந்து வாழ்க்கையே தவிர வேற எதுக்காகவும் வந்து கிடையாது. ஸோ we have to aim big.
பெரிதினும் பெரிது கேள், அதுவும் நான் தான் சொல்றேன். ஓகேவா, நம்ம வந்து நான் சொல்லலை, பாரதியார் சொன்னார். சரியா, நான் சொல்லலை. ஸோ வந்து பெரிதினும் பெரிது கேள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பயங்கர பெருசா நம்ம வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக நம்ம ஆசைப்படணும். அதுக்கான எல்லா எஃபர்ட்டும் போட்டு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். அதுக்காகவே நம்ம எனர்ஜியை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நீ எதுக்காகவும் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்றியோ அதுதான் உனக்கு கிடைக்கும். ரைட்? நீ உன்னோட ட்ரீம்காக நீ நிறைய நேரம் படிக்கிற, உன் எனர்ஜி ஃபுல்லா அதுதான் இருக்கு. டெய்லி உன் தாட் ப்ராசஸ் ஃபுல்லா எப்படி ஹவு நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும், எப்படி நம்ம ட்ரீமை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி உன்னோட எனர்ஜி ஃபுல்லா நீ அதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா டெஃபினட்டா நீ அதை அச்சீவ் பண்ணுவ. இன்கேஸ் அச்சீவ் பண்ணல அப்படின்னா ஃபெயிலியர் அது ஒரு இன்சிடென்ட்டா மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் நாட் த எண்ட். ஓகே, ஃபெயிலியர் அது ஒரு இன்சிடென்ட், அவ்வளோதான். அது ஒரு எண்டு கிடையாது. வேற ஒரு விஷயத்துல வந்து நீ சூப்பரா ஒரு கம்பேக் கொடுத்துட்டு போயிட்டே வந்து இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால வந்து ஸ்டே ஸ்ட்ராங். ஓகே, பட் அதுக்காக டோன்ட் ஸ்டாப் ஒர்க்கிங் ஹார்ட். ஓகே, ஸோ சக்சஸ் அப்படிங்கிறது வந்து என்னது? கெட்டிங் மணி இஸ் நாட் த சக்சஸ். ஓகே, அப்போ வந்து வேர்ல்டில் இருக்கிற டாப் 10 பணக்காரங்க ஒன்றும் டாக்டர் கிடையாது. சரியா? ஸோ பணம் சக்சஸ் கிடையாது. ரைட்? பதவி சக்சஸ் கிடையாது, பவர் சக்சஸ் கிடையாது. பீயிங் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல். காலையில் எழுந்துக்கிறப்போ நம்ம பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக எழுந்துக்கிறோமா? பை த எண்ட் ஆஃப் த டே நமக்கு வந்து லைஃப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ். சரியா? ஸோ தீமின்னல் பெய்டு பேட்ச் மீட்டிங் பத்தி நான் வந்து டெலிகிராம்ல சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ நீங்க உங்க லைஃபுக்கு சக்சஸ் எது அப்படின்னா யூ ஹாவ் டு கோ வித் what gives you happiness and at the end of the day காலையில எழுந்துக்கிறப்போ உனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும். எண்ட் ஆஃப் த டே நீ தூங்க போறப்போ மைண்ட்ல வந்து ஒரு பீஸ் வந்து இருக்கணும். அது வந்து எந்த விஷயம் அப்படிங்கிறத பொறுமையா கண்டுபிடி, நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணு, டேக் டைம், டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் விட்றாத, முடிஞ்ச வரைக்கும் எஃபோர்ட் போடு. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல ஸ்கோர் யோர் பெஸ்ட் மார்க். ஓகே, அஃப்கோர்ஸ் மார்க் இஸ் நாட் கோயிங் டு டிசைட் யூ, பட் நம்மளோட பெஸ்ட்டை நம்ம எப்பயுமே வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா கொடுத்துடணும். ஓகேவா? டன், சூப்பர். ஸோ நான் லைவ் வந்து இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா என் பண்றேன். உங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா வந்து கேளுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் லைவ் என் பண்ணதுக்கு அப்புறமா அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஒப்பீனியன்ஸ், கிளாஸ் எப்படி போச்சு, காலையில இன்னைக்கு தான் அந்த ஐஸ் பிரேக்கர் செஷன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்றீங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி லாங் செஷன் வித் ஐஸ் பிரேக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு, நிறைய முடிச்சிங்களா, டிட் யூ ஃபெல்ட் ப்ரொடக்டிவா இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் வந்து எனக்கு ஐ ஃபீல் குட் ரீடிங் தட். ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் அப்டேட் பண்றேன். ஓகே, கமெண்ட்ஸ்ல நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் பிடிஎஃப். ஓகே, டுமாரோ தான் நான் பிடிஎஃப் தர முடியும். ஓகேவா? டோலக்பூர் மகாராஜா ஆகணும். ஓகே, டன், ஸ்மைல். ஓகே, எஸ். ஸோ ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க். ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க். பிடிஎஃப் தான் சொல்லிட்டேன் இல்லையா, டுமாரோ ஐ கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பிவிஎஸ்சி படிக்கலன்னு கேட்குறீங்களா? எனக்கு அப்போ ஐடியா இல்லை, அதுக்கப்புறம் தான் ஐடியா கிடைச்சது, அப்போ எனக்கு கிடைக்கல. எஸ், டன். ஓகே, ஸோ நாளைக்கு கிளாஸ் வந்துருங்க. நம்ம 11th சாப்டரை நம்ம சூப்பர் டூப்பரா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, டன். எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். ட்ரிச்சி மீட்டப் ஐ திங்க் திஸ் மந்த் யாழினியன் சார் வருவாரு, நான் சொல்றேன். எஸ், எல்லாருமே போயிட்டு சூப்பர் டூப்பரா வந்து ரெஸ்ட் எடுங்க. I am waiting for all of your comments. So எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. With your name or without your name, whatever it is, whatever you feel, genuine open உன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இன்னைக்கு கிளாஸ், இன்னைக்கு சண்டே உனக்கு டே எப்படி போச்சு, what do you feel அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து கண்டிப்பா வந்து சொல்லு. I am super excited to read those. Okay, இன்னைக்கே நான் படிச்சு உங்க எல்லாருக்குமே வந்து ஹார்ட் போடுறேன். ஓகே, டன். So super useful. Bye. நீங்களும் போயிட்டு ரெஸ்ட் எடுங்க. எல்லாரும் போயிட்டு நல்லா தூங்குங்க, ஃபோன் பார்த்துட்டு இருக்காதீங்க. ஓகே, பிவிஎஸ்சி மீன்ஸ் பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ். ஓகே, ஸோ பாய் 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 பாய், டாடா. நம்ம இன்னொரு கிளாஸ், நல்ல கிளாஸாக வந்து எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடலாம். சரியா? இந்த கிளாஸில் ஆல்ரெடி குரல் தொண்டையெல்லாம் போயிடுச்சு. உள்ள 100 பேர் காணா போயிடும் பாட்டு பாடினா. ஆனால் பாட்டு பாட மட்டும் சொல்லாதீங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸ்டார்டிங்லேருந்து அட்டென்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யூ வேர் ஆல் நல்லா இருந்துச்சு கிளாஸ்ல இன்னைக்கு, நீங்க எல்லாருமே வந்து ஃபுல் கிளாஸ் இருந்தது. ஸோ ஐ ஹோப் வி டிட் சம் ஜஸ்டிஸ். நடுவில் வந்து அந்த லஞ்ச் பிரேக் இல்லைன்னா நம்ம 11th சாப்டர் முடிச்சிருப்போம். பட் ஸ்டில் ஓகே, 11th சாப்டர் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிப்போம். ஓகே, டன். 90% ஆஃப் திஸ் டார்கெட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது வரைக்கும் வந்து ஹாப்பி.
Bye bye. Thank you so much. Tada. Okay, நான் லைவ் வந்து இப்போ வந்து நான் எண்ட் பண்ணிடுறேன். கரெக்டா 6 hours நம்ம வந்து செலிப்ரேஷனா முடிப்போம். ஜஸ்டிஸ் ஃபார் கெமிஸ்ட்ரி. ஓகே. 7th lesson. மேம் ஒரே ஒரு சாங் ப்ளீஸ். டேய் நியாயமாடா அதெல்லாம். ஓகே. இதுல வேற ஒருத்தங்க பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு மேம். நாளைக்கு பார்க்கலாம். தென் 493 இந்த PDF full answer கி மட்டும் படிச்சா போதுமா? தாராளமா போறோம். ஓகே டன். How to watch theme in a live in TV? எனக்கு தெரியலடா. லாகின் பண்ணி பாரு. எனக்கு ஆக்சுவலி தெரியல அத பத்தி. தேன் வந்து பாயுது காதி நிலைங்கிற மாதிரி. ஆமா, நெக்ஸ்ட் லைவ்ல நம்ம சாங் பாடலாம். இன்ஃபேக்ட் நம்ம இப்படி கூட வைக்கலாம். எல்லா டீச்சர்ஸுமே வந்து சும்மா ஒரு half an hour ஆஃப் இந்த காம்படிஷன் இல்லை, அது என்னது அக்ஷரா வாட் இஸ் தட், பாட்டுக்கு போட்டி மாதிரி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டுக்கு போட்டி வந்து வைக்கலாம். சரியா? நம்மலாம் டீம் பிரிச்சுப்போம். ஓகே, நம்மலாம் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பிரிச்சு தீ விசஸ் மின்னல் பாட்டுக்கு போட்டி கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து நம்ம ஒரு கூகுள் மீட்ல வச்சுக்கலாம். ஓகே டன். சூப்பர். ஸோ அந்த வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இன்னைக்கு ஃப்ரீ பீரியட் கிடையாது. ஆமா அந்தாக்ஸ்ரீ. ஓகே, நந்தீஷ் ஏஜுக்கு வந்துட்டாரு. ஐ திங்க் நந்தீஷ் நந்தீஷ் யாரையாச்சும் மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களா? நந்தீஷ் ஏஜ் எல்லாம் வந்து கேட்குறீங்க. தேங்க்யூ நியூ சப்ஸ்கிரைபர். ஷெடியூல் போட்டு தரீங்களா? தாராளமா வில் கிவ் யூ த ஷெடியூல். ஓகே, மேம் உங்களோட நீட்டு கிளாஸ் தமிழ்ல? ஆமாண்டா, நீட் கிளாஸ் தமிழ் தான். ஜேஇ கிளாஸும் தமிழ்ல தான். ஓகே ஓகே, பெய்டு பேட்ச் பசங்களுக்கு நான் டெலிகிராம்ல மெசேஜ் பண்றேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஐ வில் மெசேஜ் யூ இந்த டெலிகிராம். ஓகே டன் பா. ஸோ டெஃபினட்டா வில் மீட் இந்த ஃப்ரீ பீரியட். இந்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து ஃப்ரீ பீரியட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ எஸ், தேங்க்யூ. இட் வாஸ் அ வெரி வெரி வண்டர்ஃபுல் டே வித் யூ ஆல். ஓகே, எல்லாரும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு நீங்க நிறைய படிச்சிருக்கீங்க. காலையில இருந்து கம்ப்ளீட்டா அட்டென்ட் பண்ணவங்கலாம் வேற லெவல். நீங்களாம் சத்தியமா வாய்ப்பே இல்லை. நானே ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன்னா கம்ப்ளீட்டா இவ்வளோ நேரம் அட்டென்ட் பண்ணியிருப்பேனா அப்படின்னு வந்து தெரியல. ஸோ யூ ஹாவ் ரியலி அ கிரேட் கன்சிஸ்டன்சி அண்ட் கமிட்மெண்ட். ஓகே டன். 5 hours ஸ்லீப் போராது, 6 hours ஆஃப் ஸ்லீப் டெஃபினட்டா வந்து வேணும். ஓகே டன். ஸோ நம்ம கிளாஸ் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ யூ கேன் see it in the description. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஸ்டடி பிளான் நான் எதில் அப்லோட் பண்றேன் அப்படின்னு அகைன் நான் சொல்லிடுறேன். ஸோ டெய்லி ஸ்டடி பிளான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல போயிட்டு யூ ஹாவ் டு கோ ஃபார் தோ 1 year ஸ்டடி பிளான் 70 out of 70. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா தோப்பார் பின்டு கமெண்ட். ஸோ இந்த கமெண்ட்ல வந்து உங்களுக்கு பின் ஆகி இருக்கும். Day 4, Day 6, Day 7, Day 8 டெய்லி ஒரு 1/2 மணி நேரம். இதை மட்டும் தயவு செய்து வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. சரியா? இதை மட்டும் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே எஸ். ஸோ எவ்ரிபடி டேக் ரெஸ்ட். ஆமா, ஹாப்பி பர்த்டே டு யூ, நோபடி லைக்ஸ் யூ. அந்த பாட்டு வேணா பாடிடலாமா? சரியா? 777 லைக்ஸ். சூப்பர். 1000 லைக்ஸ் ஹிட் பண்றோம் இன்னைக்கு நம்ம. சரியா? ஓகே, ஸோ டாடா பபாய். தேங்க்யூ ஸோ மச். ஓகே டன். ஆமா, அந்த 5 mark செஷன் எல்லாமே உங்களுக்கு தமிழ் மீடியமுக்கும் சேர்த்து வந்துடும். ஓகேவா? 5 mark வந்து நான் டெய்லி காலையில ஏர்லி மார்னிங் வந்து ப்ரீமியர் பண்ண போறோம். நாளையில இருந்து ஏர்லி மார்னிங் உங்களுக்கு வந்து ப்ரீமியர் ஆகும் 5 mark எல்லாமே. ஓகே டன். டடா பபாய். see you. கமெண்ட் மறக்காம எல்லாருமே கமெண்ட் பண்ணிடுங்க your feedback.